ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2024 ரிலீஸ் ஆன அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர்ங்கிற வெப் சீரிஸை பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு எபிசோடாக பார்க்கலாம். இந்த படத்தை லைவ் ஆக்ஷனாக எடுக்கிறதுக்கு முன்னாடியே அனிமேஷனில் சுட்டி டிவியில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். நான் கூட பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அனிமேஷன் சீரிஸாகவே எனக்கு இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தனிப்பட்ட உலகத்தில் நடக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களால நெருப்பு, நீர், காற்று, நிலம் இந்த 4த்தையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் ஒரே ஆளால் 4த்தையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தராலையும் ஒன்று கட்டுப்படுத்த முடியும். எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் மனுஷங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இந்த 4 எலிமெண்ட்ஸையும் கட்டுப்படுத்த முடிஞ்ச ஒரே ஆள் அவர் தான் அவதார். இவர் தான் இந்த உலகத்தில் அமைதியும் ஸ்பிரிட் வேர்ல்டு, அதாவது ஆன்மாக்களின் உலகத்துக்கும் மனுஷனோட உலகத்துக்கும் இவர் தான் நடுவில் இருந்து அமைதியை நிலைநாட்டுறவர். அப்படிப்பட்ட சக்திசாலியான அவதாரை ஃபயர் நேஷனில் இருக்கிறவங்க கொலை பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தான் மொத்த உலகத்தையும் ஆளணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தடையாக இருக்கிற ஒரே ஆள் அவதார் தான். அவதார் ஒரே ஆள நிரந்தரமா இருக்க மாட்டாரு. ஒவ்வொரு பெண்டர்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி பிறப்பாரு. ஒரு அவதார் இறந்த பிறகு இன்னொரு பெண்டிங்ல இன்னொரு அவதார் பிறப்பாரு. அந்த மாதிரி ஏர் ட்ரைப்ல இப்போ பிறந்திருக்க நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக ஃபயர் நேஷன் துரத்துறாங்க. நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சு அவனுடைய கலைகளை அவன் கத்துக்க போறான்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. மொத்த சீரிஸோட கதையும் ஒரே லைன்ல சொன்ன மாதிரி இருக்கு. இது சுட்டி டிவியை பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ள போகலாம். ஆரம்பத்திலேயே ஃபயர் நேஷன் மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அவன் எர்த் பெண்டிங் பண்ணுவான் போல இருக்கு. நிலத்தோட சக்தியை பயன்படுத்தி எல்லாரையும் அடிச்சிட்டு இருப்பான். ஒருத்தன் குதிரை மாதிரி ஒரு மிருகத்து மேலே உட்காந்துட்டு சீக்கிரம் வான்னுவான். ஆனால் இவனை நிறைய பேர் அடிக்கிறதுனால இவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அந்த ஸ்க்ரோலை தூக்கி போட்டு நீ இதை எடுத்துட்டு போயிருந்துட்டு அவனை அனுப்பிச்சு விட்டு இவன் தடுத்துக்கிட்டு இருப்பான். இவனை எல்லாருமே அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அரசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க. இவர் தான் ஃபயர் கிங்டமோட அரசராக இருப்பாரு. உங்களோட திட்டம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க நில சக்தி உள்ள எங்களை தாக்க தானே போறீங்க. ஆனால் ஸ்க்ரோலை எங்களுடைய நாட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். இந்நேரத்துக்கு அவங்க உங்களுடைய தாக்குதலை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே அவர் இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு, பரவாயில்ல, நல்ல வேலை தான் பண்ணேன். நிலத்து மேலே இப்போ எல்லாரோட கவனமும் திரும்பி இருக்கும். அவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதான் என்னோடனே இவனுக்கு புரிஞ்சிடும். அப்போ வேணும்ட்டு தான் தகவலை லீக் பண்ணீங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது, இந்த உலகம் இனிமேல் எங்களுது, நாங்கள் தான் ஆள போகிறோன்ட்டு அவனை எரிச்சு பொசிக்கிட்டு, எனக்கு எல்லாரும் வேணாம், அந்த ஏர் ட்ரைப், அதாவது காட்டை கட்டுப்படுத்துகிறவங்ககிட்டேருந்து ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு வேணும், அந்த அவதார்ன்னு சொல்லுவார். ஆனால் அவதார் யாருன்ட்டு வெளியே இன்னும் சொல்லலையேன்னு ஒருத்தர் சொன்னோன்னே, அப்போ அங்கே இருக்கிற எல்லாரையும் கொல்ல வேண்டியதுதான், ஒருத்தரையும் விடாம அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்போ தான் அவதார்னா யாருங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தராங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னதையே சொல்றாங்க. 4 வித்தையும் கட்டுப்படுத்த முடிஞ்ச ஒருத்தர் தான் அவதார். அவர் தான் இந்த உலகத்துக்கு அமைதியை நிலைநாட்டுவார். ஒரு அவதார் இறந்த பிறகு இது ஒரு சைக்கிளா தொடரும். இப்போ நெருப்பின் அவதார் இறந்ததுனால அடுத்து காற்று ட்ரைப்ல இருந்து ஒரு அவதார் பிறந்தே ஆகணும். அவன் தான் இந்த ஆங் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உயரத்துல இருந்து அவனோட கிராமத்தை பத்தி சந்தோஷப்பட்டு நிற்பான். அப்போ அவனோட குரு ஆங் கீழே இறங்கி வந்தோடனே பறந்து வித்த காமிச்சு கீழே இறங்குவான். அவங்க மண்டையில ஒரு கோடு போட்டிருக்கான்ல, ஏரோ மார்க். இது இவன் காற்று வித்தையில ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் போடுவாங்க. இவன் மட்டும்தான் இந்த சின்ன வயசுலயே இந்த ஏரோ மார்க்கை வாங்கியிருக்கான். என்ன பயங்கரமா விளையாடிட்டு இருக்கேன்னும்போது, ஆமா நான் விளையாடக்கூட கூடாதா, எப்போ பார்த்தாலும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்னு சண்டை போட்டுன்னு இருப்பான். சரி கோவப்படாத, நட்சத்திர விழா வேற நடக்க போது தெரியும்ல, நிறைய பேர் வரப்போறாங்கன்னொன்னே, எத்தனை பேர் வரப்போறாங்க அப்படின்னோடனே அப்படி மேலே பார்த்தா ஏகப்பட்ட பேர் பறந்து எருமை மேலே வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே உனக்காக வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவாரு. ஆனா ஆங் இதை அவ்வளோ கேட்க மாட்டான். சரி நான் போய் என் நண்பர்கள் கூட விளையாட போறேன். ஹீரோ அங்கேருந்து ஓடிடுவான். ஒருத்தர் பின்னாடி நின்றுட்டு அவங்க நீங்க உண்மையை சொல்லியாச்சான்னொன்னே, இல்லை இன்னும் சொல்லணுவா, ஏன் இதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, வாங்க தலைமையிலேருந்து கூப்பிட்றாங்கன்ட்டு எல்லாருமே ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க. எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஹீரோக்கு அவன் தான் அவதாருங்கிற ஒரு விஷயமே தெரியாது. அவன் இப்போதைக்கு இந்த உலகத்துக்கு தேவை ஃபயர் நேஷன் வழி மாறி போயிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க எர்த் நேஷனை தாக்க போகிறாங்க. வாட்டர்லேருந்து எல்லாருமே பாதுகாப்புக்கு அவங்களுக்காக போயிருக்காங்க. நம்ம கூட ஆட்களை அனுப்பணும். நம்ம கிட்ட இருக்கிற அவதாரை தயார்படுத்தியே ஆகணும். அவனுக்கு அவன் தான் அவதாருங்கிறத சொல்லுங்கன்றாங்க. ஆனால் ஹீரோவோட குரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் அவனுக்கு இருக்கிறதுனால, அவன் சின்ன பையன், 12 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளே அவனுக்கு சுமையை எடுத்து வைக்க சொல்கிறீங்களா? அதுக்குள்ளே அவனுடைய குழந்தை பருவத்தையும் நம்ம அழிக்கணுமான்னும்போது, அவதாருங்கிறது ஒரு பேர் மட்டும் இல்லை, அது ஒரு பொறுப்பு, கடமை. அவருக்கு சொல்லிதான் ஆகணும், நமக்கு அவதார் தேவை அப்படின்னு சொன்னோன்னே வேற வழி இல்லாமல் இவர் போய் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய், இங்கே உன்னை கடைசியாக எப்போ கூப்பிட்டு வந்த ஞாபகம் இருக்காங்கும்போது, ஆமாம் கடைசியாக எனக்கு பச்சை குத்தும் போது இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அதானே என்னும்போது, ஆமாம் இங்கே பற்றியா இந்த சிலையில் இருக்கிறவர் யாருன்னு தெரியுமான்னொன்னே, ஆமாம் நம்ம கூட்டத்தில் உருவான ஒரு அவதார் தானேன்னு ஹீரோ கேட்பான். ஆமாம் அவரே தான். இந்த அவதார் சைக்கிள்ங்கிறது தொடர்ந்து நடக்கும். முதல்ல நெருப்பு, காற்று, நீர், நிலம், கடைசியாக நெருப்பினத்தில் பிறந்த அவதாரம் இறந்துட்டாரு. இப்போ இந்த ட்ரைவ்லேருந்து தான் ஒரு அவதார் பிறப்பாரு தெரியலன்னொன்னே நம்ம ஹீரோவும், அப்போ இங்கே தான் அவதார் இருக்காரான்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்பான். ஆமாம் ஆங் நீ எப்போவுமே ஸ்பெஷல் தான், எல்லாரும் விடவும் அப்படின்னு சொன்னோன்னே அவன் கொஞ்சம் ஆடி போயிடுவான். என்ன சொல்கிறீங்கன்னொன்னே, நீ தான் அவதார்ன்னு சொன்னோன்னே பயனாளர் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் நான் இது கேட்கலையே, எனக்கு இந்த சக்திகள்லாம் வேணான்ற மாதிரி சொல்லுவான்.
இல்ல கடமை பொறுப்பெல்லாம் ஒரு சில பேரை தேடி வரும், அந்த மாதிரி தான் உங்ககிட்ட வந்திருக்கு. நீ இப்போ இங்கேருந்து பயணப்பட்டு கிளம்பி போகணும், எல்லா பெண்டிங்கையும் கத்துட்டு வரணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும் ஃபயர் நேஷன் கிட்டேருந்து. ஆனா நான் இந்த சக்திகள்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்னு பையன் சொல்லுவான். ஏன்னா ஒரு சின்ன பையன்ல, அவனுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருக்குன்னு சொல்ல அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு அவதாரா இருக்கு பிடிக்கல, என்னுடைய குழந்தை பருவத்தையே நான் இழந்துட்டேன், என் கூட யாரும் நண்பர்கள் கூட பழகல, நீங்களாவது எனக்கு ஒரு நண்பன் மாதிரி இருந்தீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷன்ற மாதிரி ஆங் சொல்லுவா. நான் எப்போவுமே உனக்கு நண்பனாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு அங்கே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு நைட் தூக்கமே வராது, யோசிச்சுட்டு இருப்பான். வானத்துலேருந்து வேற ஒரு எரிக்கல் வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பறக்கிற எருமை வரும். என்ன அப்பா உனக்கு ஒரு தூக்கம் வரலையா, சரிவா நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல யோசிக்கலான்ட்டு அந்த எருமை மலை ஏறி நம்ம ஹீரோ பறந்து போயிடுவா. இவங்களோட கோயில் வந்து மலையோட உச்சியில் இருக்கு போல இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ பறந்த பிறகு கீழே கட்டுறாங்க. ஃபயர் நேஷனில் இருக்க எல்லா வீரர்களையும் அந்த அரசர் கூட வந்திருப்பாங்க. திடீர்னு ஏர் நேஷனுக்குள்ள பூந்து எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த குருநாதர் நம்ம ஆங்க தான் தேடிட்டு இருப்பாரு. ஆனால் ஆங்க தான் பறந்து போயிட்டு இருக்கானே, எல்லாருமே போய் சேஃப்டி படுத்தணும்ட்டு. நம்ம ஆங் பறந்து போயிட்டே இருக்கும்போது ஏதோ வானிலை சரியில்லைன்னு நினைக்கிறாப்பா, நம்ம கிராமத்துக்கே திருப்பிடலான்ட்டு ரொம்ப தூரம் போயிட்டு எருமை மூலமாக மறுபடியும் கிராமத்துக்கு திரும்பி வந்துகிட்டு இருப்பான். இங்கே இவர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய பேர் வரதுனால இவங்க யாராலையுமே சமாளிக்க முடியாது. காற்று சக்தி இருக்கிறவங்களும் சமாளிக்க தான் பார்ப்பாங்க. கடைசியில் எல்லாருமே இறந்துருவாங்க. நம்ம ஹீரோட குருநாதர் மட்டும் நிறைய குழந்தைங்களை காப்பாற்றிட்டு அந்த சிலைக்கு பக்கத்தில் போய் இருப்பார். நம்ம ஹீரோவும் கிளம்பி இங்கே வந்துட்டு இருப்பாள். திடீர்னு தண்ணியில் தவறி விழுந்துருவான். நீங்கள் மிகப்பெரிய பலசாலி தான், அவதாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இப்போ கிடையாது. இந்த எரிக்கல்லோட சக்தி எங்களுடைய சக்திகளை அதிகமாக்கிடுச்சு. அவர் அப்படியே எரிச்சு கொள்றான். அதே டைமில் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் கண்ணில் அப்படியே லைட் மாதிரி க்ளோ ஆகி அவனை சுற்றி ஒரு ஐஸ் பாலை கிரியேட் பண்ணிக்கிறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே கட்டாராங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் தண்ணியோட சக்தியை கட்டுப்படுத்துறவன்னு நினைக்கிறேன். அதை பயன்படுத்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்புறமா கிளம்பி அவளோட கிராமத்துக்கு போனால் சின்ன பசங்களெல்லாம் ஒருத்தன் மிரட்டிட்டு இருப்பான். இவன் தான் சாக்கா, இவன் கட்டாராவோட அண்ணன். டேய் எதுக்குடா சின்ன பசங்களை மிரட்டிட்டு இருக்கும்போது, இல்லை பாதுகாப்பாக இருக்கணும், இந்த கிராமத்தையே நான் தான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் தெரியும்ல, சரிவா நம்ம மீன் பிடிக்க போகலாம் எல்லாருமே சாப்பிட அப்படின்ட்டு கட்டாராவை கூப்பிட்டுக்கிட்டு சாக்கா மீன் பிடிக்க போயிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தா படகு ரொம்ப வேகமாக போகும். என்ன துடுப்பு இவ்வளோ வேகமாக போடுறான்னு நம்போது, இல்லை நான் போடலன்னும் போது மிகப்பெரிய தண்ணியை வந்து இவங்களை அடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுரும். பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஐஸ் பாலே இருக்கும். இதில் தான் நம்ம ஹீரோ வந்து லாக் ஆயிருப்பான். இதை இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. அதே டைம்ல வந்து ஃபயர் நேஷனை சேர்ந்து ஒரு கப்பலை காட்டுறாங்க. அதுல வந்து ஒருத்தன் அவதாரை வந்து தேடி ஆகணும்னு அவதாரை பத்தி பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு புக்ல நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல அந்த பால் வந்து கிராக் விழ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபயர் நேஷன் கப்பல்ல இருக்கிற ஒருத்தன் வந்து அவதாரோட சிலைகள்லாம் வச்சிருப்பான். அதோட சிலைகளோட கண்ணெல்லாம் ப்ளூ ஆக ஆரம்பிச்சிடும். இவன் வந்து எதையோ கெஸ் பண்ணிடுவான். அதேதான் நான் தேடினவன் கிடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இங்க பார்த்தா அந்த ஐஸ் பால் ஒட்டச்சிக்கிட்டு வானத்தை நோக்கி ஒரு ப்ளூ கலர்ல லைட் மேல போகும். இதை அவன் பார்த்துட்டு நான் தேடினவன் கடைசியா கிடைச்சிட்டான் எனக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவான். இங்க பார்த்தா நம்ம ஆங்கு மாசா வந்து வெளியே நிற்பாங்க. பெருசாக ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே வந்துருவான். இதை பார்த்தோன்னா அந்த சாக்கா போட்டு கிடைச்சிருச்சு வா இங்க கிளம்பி போலான்னும் போது கட்டாரா தான் விட மாட்டான். இங்க பாரு இவனை நம்ம காப்பாத்தி அவனும் போது இவன் ஒத்துக்கவே மாட்டான். வாளுக்குள்ளேருந்து வெளியே வந்து இந்த மொட்டை தலையனெல்லாம் நான் காப்பாற்ற மாட்டேன்னு சண்டை போட்டுன்னு இருப்பான். இங்க பாரு ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு காப்பாற்றணும், இவன் யாருன்னே தெரியாது, நம்ம காப்பாற்றி ஆகணும்னு இவனை கூட்டின்னு போயிடுவாங்க. இவனை கொண்டு போய் ஐஸ் நேஷன்ல வச்சு எல்லாருமே இவன் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டி மட்டும் வந்து இவனை பார்த்தா அப்படின்ட்டு அந்த ஏரோவெல்லாம் பார்த்துட்டு, நம்ப மாட்டீங்க நீங்க, இவன் ஏர் நேஷனை சேர்ந்தவன், காற்றை கட்டுப்படுத்துறவன்னே, அதுக்கு வாய்ப்பே இல்லை, காற்றை கட்டுப்படுத்துற யாருமே இங்கே உயிரோட இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த சீன்ல கப்பலை காமிச்சா அந்த நெருப்பு நேஷன்லேருந்து ஒரு பையன் இருப்பான்ல கண்ணில் காயப்பட்டு, இவனோட பேர் வந்து ஜூக்கோ. இவனோட அங்கிள் கிட்ட கண்டிப்பாக நம்ம அந்த பனி பிரதேசத்துக்கு போயே ஆகணும், அங்கே தான் அவதார் இருக்காருன்ற மாதிரி சொல்லுவான். இவரும் நம்பிதான் ஆகணுமா அப்படின்னும் போது, ஆமா எங்க அப்பா அவதாரை கண்டுபிடிச்சி ஆகணும்னு என்னை வெளியே துரத்தி விட்டாரு காயப்படுத்தி, அவனை கண்டுபிடிச்சி கொண்டு போனால் மட்டும்தான் எனக்கு மரியாதை கிடைக்குன்ற மாதிரி வெறி கொண்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஆங் வந்து அவனோட தூக்கத்திலேயே தண்ணிக்குள்ள விழுந்ததெல்லாம் நினச்சி பார்த்து முழிச்சிட்டு சின்ன பசங்களாம் விளையாடுறத பார்த்துட்டு சின்ன பசங்களோட போய் விளையாடிட்டு இருப்பான் பாருங்களேன். அப்போ அந்த சாக்கா வந்துருவான், மண்டையிலேயே ஐஸ் கியூப்பை போட்டு, டே மொட்டை நில்றா, என்னடா சின்ன பசங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இங்க பாருங்க குட்டி பையன், இவன் நம்மளோட எதிரின்னொன்னே, நான் எதிரியா இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பேசுவான். அப்போ நீ யாருன்னொன்னே, என்னோட பேரு ஆங், நான் இங்க என்ன பண்றேன், என்னோட ஆப்பா எங்கன்னு கத்திட்டு இருப்பா. அங்கே கட்டாராவும் வந்துருவா, என்ன ஆச்சுன்னொன்னே, அங்கே பாரு அப்படின்னு மேலே பார்த்துட்டு இருந்தா நம்ம ஆங் பறந்துக்கிட்டே ஆப்பான்னு கத்திட்டு இருப்பான். அப்போ கண்டிப்பாக இவன் ஏர் நேஷனை சேர்ந்தவன் தாண்டி எல்லாருமே மறந்துடுவாங்க. இவனும் ஒரு விசில் எடுத்து ஊதிட்டு இருப்பான். என்னோட ஆப்பாவை பார்த்தீங்களா, அது ஒரு பறக்கிற எருமன்னொன்னே, இல்லவே இல்லைன்னுவான். பார்த்தா அந்த ஆப்பா இங்கே பறந்து வரோம் பாருங்களேன், அதை பார்த்தோன்னே எல்லாருமே மறந்துடுவாங்க, இவன் தான் என்னோட ஆப்பான்ட்டு. அப்புறமா இவனை வந்து உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க நான் ஏர் நேஷனை சேர்ந்தவன், நான் பறந்து வரும்போது தண்ணியில் விழுந்து ஃப்ரீஸ் ஆகிட்டேன், இப்போ தான் வெளியே வந்துடுவான். என்ன ஃப்ரீஸ் ஆகிட்டியா, எத்தனை நாள் அனுப்புது எனக்கு தெரியல, நான் வந்து ஏர் நேஷனில் வந்து ஒரு பண்டிகை நட்சத்திர விழாவை கொண்டாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், எரிக்கல் கூட வந்துச்சு அன்னைக்குன்னொன்னே. என்ன எரிக்கல்லா அப்படின்ட்டு அந்த பாட்டி கேட்டு,
எல்லா நேஷன்ஸும் எப்பவுமே ஒத்துமையாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஃபயர் நேஷன் தான் எல்லா நேஷனையும் ஆளணும்னு நினச்சி எல்லாரையும் தாக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அவதார் ஏர் நேஷனில் தான் பிறக்க வேண்டியது. கண்டிப்பாக ஏர் நேஷனில் தான் அவதார் பிறந்திருப்பாரு. ஆனால் ஏர் நேஷனையே ஃபயர் நேஷனை சேர்ந்தவங்க அழிச்சிட்டாங்க. நீங்கள் சொன்ன அந்த இருக்கல் 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னோன்னே மறந்துடுவாங்க நம்ம ஹீரோ. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ ஐஸில் ஃப்ரீஸ் ஆகி 100 வருஷமாக இருந்திருக்கான், அதுவும் அவனோட 12 வயசுலேயே. இதை கேட்டோன்னே ஹீரோ அங்கேருந்து ரொம்ப கோமா வெளியே போயிடுவான். அந்த பாட்டி எல்லாருக்கிட்டையும் அவன் போகிறான்ல சாதாரண பையன்ல, இவன் தான் கடைசி ஏர்பெண்டர், த லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கப்பலில் இருக்கிறவங்கள காட்டுறாங்க. இவங்க நம்ம ஹீரோ தான் தேடி வந்துட்டு இருக்காங்க. கட்டாரா வெளியே வந்தால் நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக இருப்பான். என்னாச்சுன்னும் போது எனக்கு என்ன பண்ணுறதே தெரில, 100 வருஷம் நான் எல்லாரையும் இழந்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இழந்துட்டேன், என் மாஸ்டரை இழந்துட்டேன், எல்லாரையும் இழந்துட்டேன்னும் போது எனக்கு புரியுது இழக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ட்டு. நானும் இங்கே நிறைய பேரை இழந்திருக்கேன். ஃபயர் நேஷனை சேர்ந்தவங்க என் குடும்பத்தை தாக்கும்போது நான் எல்லாத்தையும் இழந்து தான் இங்கே வந்தோம். எங்கள் அப்பா தான் இந்த இடத்த உருவாக்குனாரு. ஃபயர் நேஷனை எதுக்க போகிறோன்ட்டு இங்கே இருந்தால் நிறைய பேர் போனாங்க. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரே வாட்டர் பெண்டர் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பா. சரி ஓகே வருத்தப்படாதுன்ற மாதிரி அந்த பையனை சமாதானப்படுத்திட்டு இருப்பான். சரி வா நான் உனக்கு ஒரு இடத்த காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். இங்கே அந்த ஜூக்கோ பையன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அந்த அவதாரை நான் சமாளித்தேன் அவனுன்ட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு போது அவன் அங்கிள் அவன் பெஸ்ட்டு தான், இருந்தாலும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடு, உன்னோட சக்திகள் எப்பவும் போல தான் இருக்குன்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே கட்டாரா ஒரு இடத்துக்கு ஹீரோவை கூப்பிட்டு வந்திருப்பாள். அவளுடைய வாட்டர் பெண்டிங்கை பண்ணி பார்ப்பா. வா நீ வாட்டர் பெண்டரான்ட்டு ஹீரோ ஆச்சரியப்படுவான். ஆமாம், ஆனால் நான் இதை பண்ணக்கூடாதுன்னு என் அண்ணன் ரொம்ப கத்துவான், ஏன்னா ஃபயர் நேஷனுக்கு தெரிஞ்சால் என்னை கொண்டுருவாங்கன்னு அவன் பயப்படுறான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம மேங் எனக்கு என்னோடய மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க, உள் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளோட ஆற்றலை உணர முடியும்ன்ட்டு அவன் டக்குன்னு அவனோட ஏர் பெண்டிங்கை செஞ்சு காட்டுவான். அந்த பொண்ணு அதை யோசிச்சுக்கிட்டு அவளோட பெண்டிங்கை பண்ணுவோம். அவன் முதல் தடவையாக தண்ணியை வெளியவே எடுக்காதவே இப்போ வெளியே எடுத்திருப்பா. வெளியே எடுத்து கீழே போட்டு அப்படியே மிரண்டு நிற்பா. என்னாச்சு கட்டாரா அப்படின்ட்டு பார்த்தா அந்த ஃபயர் நேஷனோட கப்பல் இங்கே வந்துட்டு இருக்கும். கட்டாரா உடனே இதை பார்த்தோன்னா சாக்காயிட்ட ஓடி போய் சொல்லுவா. சாக்காவும் போருக்கு தயாராகிட்டு இருப்பான். எனக்கு தெரியும் அதுக்காக தான் நாங்கள் தயாராகிட்டு இருக்கோன்ட்டு. அப்போ கட்டாரா சாக்காயிட்ட கேட்பா, இத்தனை வருஷம் அவங்க இந்த பக்கம் வரவே இல்லை, இப்போ எதுக்கு திடீர்னு வந்திருக்காங்கன்னொன்னே அந்த பாட்டி சொல்லிடுவாங்க, அதுக்கு காரணம் இந்த ஆங் தான், இவன் லாஸ்ட் ஏர்பெண்டர் மட்டும் கிடையாது, இவன் தான் அவதார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சாக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுவான். என்ன பண்ணி வச்சிருக்க, எங்ககிட்ட ஏன் இந்த உண்மையை மறைச்ச? 100 வருஷத்துக்கு முன்னாடி உதவி தேவைப்பட்ட போது ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்ட போல தானே நீ, உன்னால எத்தனை மக்கள் இறந்து போனாங்க தெரியுமா? இந்த பிரச்சனைக்குள்ள நீ வராத, நான் மட்டும் பாத்துக்கிறேன். சாக்கா மட்டும் பேசுறதுக்கு போவான். வெளியே பார்த்தா ஜூக்கோ தான் பேசிட்டு இருப்பான். நான் தான் இளவரசர் ஜூக்கோ, லார்டு ஓசாயோட மூத்த மகன் நான் தான். உங்க இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்க கூட இருக்கான்னு எனக்கு தெரியும், அவனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும், உங்களை நான் எதுவுமே பண்ணாமல் போயிடுவேன்னொன்னே இதை கேட்டோன்னே சாக்கா ஆங்க பிடிச்சி தரலான்ட்டு உள்ளே போவான். என்ன பண்ணுற சாக்கான்னு கட்டாரா கத்துவா. இந்த இடத்த நான் காப்பாற்றியே ஆகணும், அப்பா எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காருன்னு சொன்னோன்னே கட்டாரா, அப்பா என்ன சொல்லியிருக்காரு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம கிட்ட உதவின்னு தேடி வந்தவங்களை நம்ம காப்பாற்றணும், இந்த மாதிரி பிடிச்சி தர்றது ஒரு வீரனுக்கு அழகில்ன்ற மாதிரி பேசுவா. சரி வேற வழியில் புள்ள இருக்குன்ட்டு இவனே கதவை திறந்துட்டு போய் பேசுவான். இங்கே பாடுறா, உனக்கு தேவையான ஆட்கள் இங்கே யாருமே இல்லை, இங்கேருந்து ஒழுங்காக போயிட்டுன்னொன்னே, ஓ இந்த வழியை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கியா, அப்போ வா சண்டை போட்டு பார்த்துக்கலான்ட்டு ஜூக்கோ செம்ம கோவப்படுவான். நீ எதுக்கு என் கிராமத்தை தாக்கணும்னு நினைக்கிறேன், வா ஒத்தைக்கு ஒத்த மோதிக்கலான்ட்டு சாக்கா ஜூக்கோ சண்டைக்கு கூட 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. சாக்காவுக்கு தான் எந்த பெண்டிங்கும் தெரியாதுல்ல, ஜூக்கோவுக்கு ஃபயர் பெண்டிங் தெரியும். அதனால சாக்காவை போட்டு பொழந்துட்டு அடிக்க போகும்போது நம்ம ஆங்க உள்ள புந்து ஏர் பெண்டிங்கை பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஆங்கோ ஜூக்கோவும் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. விளையாட்டு போதும், இந்த கிராமத்தையே அழிச்சிருங்கன்ற மாதிரி ஜூக்கோ சொல்லுவான். உடனே அங்கே இல்லை நிறுத்துங்க, உங்களுக்கு தேவை நான் தானே, இந்த கிராமத்தை எதுவும் பண்ணாதீங்க, நான் சரண்டர் ஆயிடுவான். அங்கே கூப்பிட்டு போகும்போது சாக்கா கிட்ட போய், எனக்காக யாருமே சண்டை போட்டதில்லை, எனக்காக நீ ரொம்ப துணிஞ்சு சண்டை போட்ட, நீ ஒரு உண்மையான வீரன் தான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். கட்டாரா உடனே அவனை காப்பாற்றி அவனை சாக்காயிட்ட கத்திட்டு இருப்பான். சரின்ட்டு ஒரு பையன்கிட்ட போய், இந்த இடத்த இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், பொறுப்பாக பார்த்துக்க, வா நம்ம போய் அந்த மொட்டை தலையை காப்பாற்றலான்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இங்கே நம்ம ஹீரோவை போட்டு ஜெயிலில் அடைச்சிடுவாங்க. அந்த ஃபயர் பெண்டரோட அங்கிள் பேசுவார், நீங்கள் தான் அவதாரா, உங்களை பார்க்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை, மிகப்பெரிய விஷயம், என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன்னு வணக்கம் வைப்பார். கொஞ்சம் மரியாதையாகவே நடத்துவார். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணுன்ட்டு ஹீரோ ஒரு சில விஷயத்தை கேட்பான். ஏன் ஃபயர் நேஷன் போர் தொடுத்தாங்க, எதனால் என்னும்போது, எங்களோட ஆளுமைக்கு கீழே தான் இந்த உலகம் நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னும்போது, நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை, உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஒரு காவலாளிகிட்ட தான் சாவி இருக்கும். நம்ம ஹீரோ தான் ஏர் பெண்டராச்சு, ஏர் சக்தியை பயன்படுத்தி அந்த சாவி எடுத்து கையில் வச்சுப்பான். அதுக்கப்புறம் சாக்காவையும் கட்டாராவையும் காட்டுவாங்க. எப்படி அந்த கப்பலை பின்தொடர போலன்னு தெரியலன்ட்டு சாக்கா புலம்பும்போது, அதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு கட்டாரா சொல்லுவா. அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு வா. என்னன்னு பார்த்தா அந்த பறக்கிற எருமை மூலமாக பறந்து போவாங்க. இங்கே நம்ம ஹீரோ சாவி யூஸ் பண்ணி வெளியே வந்துட்டு இருப்பான். நம்ம ஜூக்கோட ரூமுக்கே போய் அவன் அவதாரை பற்றின புக்கெல்லாம் வச்சிருப்பான் கலெக்ட் பண்ணி. இதில் நிறைய அவதார்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குன்னு அந்த புக்கை அவன் எடுத்து வச்சுப்பான்.
இதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து தப்பிக்கிறதா வேகமாக ஓடி போவான். இதை பார்த்தோன்னே ஜூக்கோ பயங்கர கோவமாக அடிக்க போவான். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கொம்பு இருக்கும்ல, அதை வச்சே பறந்து போயிட்டு இருப்பான். பயங்கரமாக தாக்குங்கன்னு தாக்கிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் மேலே படையப்படாது. கடைசியாக ஜூக்கோ அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிடுவான். நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துருவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு கை பிடிக்கும். யாருன்னு பார்த்தா சாக்கா தான் பிடிப்பான். கட்டாராவும் சாக்காவும் வந்துட்டு இருப்பாங்க. ஜூக்கோ பார்த்து இன்னும் கோவத்தில் மிகப்பெரிய நெருப்பு அனுப்புவான் பாருங்களேன். என்ன பண்ண போறான் ஏன்னு பார்க்கும்போது கட்டாரா அவளோட பவரை யூஸ் பண்ணி தண்ணியை வச்சு அதை தடுத்துருவா. அதாவது கீழே இருக்கிற அவ்வளோ தண்ணியை மேலே வர வச்சிருப்பா. இதை பார்த்து அவளே ஆச்சரியப்படுவா. சரி நம்ம இங்கேருந்து எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி பரபரப்பாக இருப்பாங்களா. எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். என்னன்னா அவனோட ஏர் நேஷனுக்கு தான் வந்திருப்பான். ஏர் நேஷனுக்கு வந்துட்டு உள்ளே சுற்றி பார்த்துட்டு இருந்தால் அந்த போர் நடந்ததுக்கான எல்லா தடையும் இருக்கும். கடைசியில் அவனோட குருநாதர் இறந்து போன இடத்தாண்ட போனால் அவரோட எலும்பு கூடு மட்டும் இருக்கும் பாருங்களேன். இதை பார்த்து மைண்ட் லெவலில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி கோவப்படுவான். ஏன்னா அவர் ஒரு ஃப்ரெண்டு லெவலுக்கு இவன்கிட்ட பழகி இருப்பாரா. இவன் இதெல்லாம் நினச்சி கோவப்படும் போது அவதார் ஸ்டேட் போவான். இது அவதார் ஸ்டேட்டுங்கிறது இந்த ப்ளூ கலரில் அவனுடைய உடம்பு கண்ணெல்லாம் மாறுது இல்லை, இதுதான் அவதார் ஸ்டேட். இந்த அவதார் ஸ்டேட்டில் அவனுடைய மொத்த பவரும் ஓவர் லிமிட்டில் இருக்கும். அவன் தன்னை அறியாமலே மேலே பறந்து போயிட்டு இருக்கும்போது கட்டாராவும் சாக்காவும் என்ன நடக்குதுன்னு கத்திக்கிட்டே வெளியே போயிடுவாங்க. மிகப்பெரிய புயலே கொஞ்ச நேரத்தில் ஏற்படுத்திடுவாங்க. கட்டாரா தான் ஆங்குன்னு கத்திட்டு இருப்பான். அந்த குரலை அவன் காதில் விழதான் லேசாக அமைதியாக கீழே லேண்ட் ஆயிடுவான். வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். கட்டாரா பக்கத்தில் வந்தோடனே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பான். இதை பார்த்து சாக்காவும் புரிஞ்சுப்பான். ஹீரோ ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு எனக்காக நிறைய பேர் உயிர் தியாகமே பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், இவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றி ஆகணும், மற்ற கலைகளையும் நான் கற்றுக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு சமநிலையை கொடுத்தே தீருவேன். நமக்கு தேவையான விஷயம் நம்ம கைக்கு கிடைச்சி அதை இழக்கும் போது தான் அதோட அருமை நமக்கு தெரியும். அது திரும்ப கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணுவோம். இதே டைமில் அந்த ஜூக்கோ வந்து ஹீரோட படத்தை வரைஞ்சி ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த போரை நான் தடுத்து இந்த உலகத்துக்கு அமைதி கொடுத்தே ஆவேன். இப்போ நான் போகிற வழி எங்கே கொண்டு போய் என்னை விடன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, ஏன்னா இப்போ நான் தான் இங்கே அவதார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இதோட எபிசோடு 1 முடியுது. இந்த எபிசோட ஆரம்பத்திலேயே நம்ம ஜூக்கோவை தான் காட்டுறாங்க. அவனோட புக்கை தானே அவதார் எடுத்துன்னு போயிட்டா. எங்கே அந்த புக்கு தொலைச்சிட்டம் போல இருக்குன்னு தேடிட்டு இருப்பான். அவரோட அங்கிள் தான் அந்த புக்கு இங்கே தான் இருக்கும், கவலைப்படாத, அது கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. ஜூக்கோ உடனே நான் அந்த அவதாரை நெருங்கிட்டேன், சும்மா விட மாட்டேன்னு உடனே அங்கிளும் ஆமாம் இத்தினோண்டு இடத்துல அவன் எங்கே ஒளிஞ்சிருப்பான், இங்கே ஒரு சில தீவுகள் தான் இருக்குன்ற மாதிரி இவங்க பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோ அவனோட புக்கை வச்சுக்கிட்டு நம்ம கியோஷி தீவுக்கு தான் போக போகிறோம், அங்கே தான் இன்னொரு அவதார் பிறந்திருக்காங்க, அவங்க எர்த் பெண்டிங் பண்ணுறவங்க, அவங்ககிட்ட போய் நான் உதவி கேட்க போகிறேன். ஏன்னா அவதாரோட கோயிலுக்கு போனால் எனக்கு அவங்கள பற்றின நிறைய விஷயம் தெரிய வரும், நான் என்ன கற்றுக்கணுன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து போவான். ஹீரோக்கு இன்னொரு பயம் என்னென்னா அவனோட சக்திகள், அதாவது அந்த அவதார் ஸ்டேஜில் வந்து அவனால் கட்டுப்படுத்தவே முடியல, எல்லாம் மீறி இருக்குது, நான் யாரையாவது கொன்று வேணுன்ற மாதிரி பயப்படவும் செய்கிறான். இதை கேட்டோன்னே சாக்கா கட்டாரா கிட்ட வா நம்ம இருந்து கிளம்பிடலாம், இவனை தான் ஃபயர் பெண்டர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றியாச்சுல வா போலான்னொன்னே இல்லை முடியவே முடியாது, நம்மளால இனிமேல் போய் நம்ம ஊரில் வாழ முடியாது, நம்ம இனிமேல் உலகத்தை காப்பாற்றி ஆகணும், இந்த உலகத்துக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த அவதார் ஆங் தான், இவங்க கூட தான் சேர்ந்து நம்ம போய் ஆகணுன்ற மாதிரி இந்த பொண்ணு கத்திட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு இருப்பான்ல, அங்கே கட்டாரோட பேக்கில் ஏதோ அசையும். கட்டாரா அவன் பேக்கில் ஏதோ அசைதுன்னொன்னே தூக்குனா ஒரு குரங்கு இருக்குங்க, அது பறக்கிற குரங்கு வேற. இது என்னதுன்னு சாக்கா செம்ம கடுப்பாவான், குரங்கி உன்னை சூப் வைக்க போகிறேன் பாருன்ட்டு. இல்லை இது பறக்கிற குரங்கு, இங்கே இது மாதிரி குரங்குகள் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு ஆங்க அந்த குரங்கு கூட விளையாட போயிடுவான். கட்டாராவோட பேக்லேருந்து ஒரு ஸ்க்ரோல் கீழே விழுந்திருக்கும். அது என்னன்னு பிரித்து பார்த்தா இவங்க பாட்டி தான் இவளுக்கு பேக் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இவங்க தலைமுறையாக பாதுகாப்பாக வச்சிருந்த ஒரு ஸ்க்ரோல் தான். வாட்டர் பெண்டர்ஸ் பண்ணுறவங்களாம் டெக்னிக் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு அந்த ஸ்க்ரோலில் எழுதியிருக்கும். நீ நம்ம கிராமத்துலேயே இருக்கும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை வருன்றதுக்காக தான் இந்த ஸ்க்ரோலை உங்ககிட்ட காட்டல, இப்போ இந்த உலகத்துக்காக நீ போயிருக்க, உனக்கு நிறைய வித்தைகள் தெரியணும் கட்டாரா, இந்த அவன் பயணத்தை நீ மேற்கொள்ளு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரோல் வச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னா கட்டாரா சந்தோஷப்பட்டு ஆங் போலாமான்னொன்னே கண்டிப்பாக போகலாம், ஆனால் ஒரு சில வேலைகள் பண்ணோன்ட்டு ஏற்கனவே இறந்தவங்களுக்குலாம் அஞ்சலி செலுத்திட்டு சரி இப்போ நம்ம இங்கேருந்து போகலான்ட்டு இவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்போ தான் அவதாரோட பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பறக்கிற குரங்க இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கும். மோமோ அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிடுவான். என்ன மோமோ ஆனும்போது ஆமாம் இது மோமோ மாதிரி தான் இருக்குது, இதுக்கு பேர் வச்சு நம்ம கூட வச்சுக்கலாம், ஆனால் இவனை பார்க்க சாக்கா மாதிரியே இருக்கலன்ட்டு கட்டாரா சொல்லிட்டு இருப்பான். என்ன மாதிரியா, இந்த குரங்க நான் சூப் வைக்காம விட மாட்டேன்ட்டு சாக்கா அந்த குரங்கை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். இங்கே பார்த்தா ஜூக்கோவா அவன் அங்கிளும் ஒரு துறைமுகத்துக்கு வந்திருப்பாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் போது இங்கே உங்கள் அப்பா கீழே வேலை பார்க்குற ஒரு சின்ன ஜென்ரல் இருக்காரு, அவருக்கு இங்கே சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆட்களை தொடர்பும் இருக்குது, அவர்கிட்ட போய் கேட்டால் கிடைக்கணுன்னே ஜூக்கோ கத்துவான். இங்கே பாருங்க அவதாரை பற்றி நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நான் தான் அவனை பிடிச்சிட்டு போய் எங்கள் அப்பா முன்னாடி நிறுத்தணும், இப்போ தான் எனக்கு மரியாதை கிடைக்கும், வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பிடிச்சிருவாங்கன்ட்டு இவன் கூப்பிடுவான். இங்கே பாரு நேரடியாக நம்ம அவதாரை பற்றி பேச வேணாம், ஆனால் வேற ஏதாவது தெரியுமான்ற மாதிரி நம்ம விசாரிச்சா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கே இருக்கிறதுலாம் வாங்கி சாப்பிட்டுன்னு இருப்பாரு. ஜூக்கோவும் வேற வழி இல்லாமல் அங்கிள் சொல்கிறதே ஒத்துப்பான். இவங்க வந்து கியோஷி தீவுக்கு நெருங்கிடுவாங்க. அந்த தீவுல தான் ஏற்கனவே ஒரு அவதார் பிறந்திருப்பாங்க. அவங்களோட ஒரு மிகப்பெரிய சிலை, அதாவது கோயில் கூட சொல்லலாம். சாக்கா தான் முதல்ல அந்த கோயிலுக்குள்ள போவான். அதுக்குள்ள வெளியே இருந்து நிறைய ஆட்கள் வந்து எல்லாருமே பிடிச்சிருவாங்க. சாக்கா வெளியே வந்தா சாக்காவையும் தூக்கி ஒரு பொண்ணு கீழே போட்டு உங்களை கைது பண்றேன், அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்கன்னு கட்டாரா இல்ல இவன் தான் அவதார் அப்படின்வா.
அவ அவதாரா இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. பார்த்தா அந்த அவதார் சிலையோட கண்ணுல இருந்து வெளிச்சம் நம்ம ஆங் மேல படம் பாருங்களேன், எல்லாருமே மறந்துடுவாங்க. இதுதான் நீங்க சொன்ன அறிகுறியான்ற மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க. அடுத்த சீலையை பார்த்தா இந்த ஊரோட தலைவி முன்னாடி போய் உட்கார வச்சிருப்பாங்க. அவங்க நீங்க இங்க இருக்கவே கூடாது, 100 வருஷமா இந்த தீவுக்கும் வெளி உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்களால இங்க பிரச்சனை வரணும்னு ஆங்கு இல்ல, எங்களால உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை, நான் தான் அவதார், இங்க இருந்த ஏற்கனவே அவதாரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் என்னால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி பேசுவாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்து பயப்படல, உங்களுக்கு பின்னாடி வரப்போற ஆபத்தை பார்த்து தான் பயப்படுறேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டோன்னே ஆங்கு நானும் அதை நினச்சி தான் பயப்படுறேன், நான் வரப்போற பிரச்சனைகளை தடுக்கணும், நான் ஒரு நல்ல அவதாரா மாறணும், உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமேன்ட்டு கெஞ்சி கேட்பா அவதார். அப்போ சாக்காவை கீழே தள்ளி அடிக்க போனால அந்த பொண்ணு தான் இந்த தலைவியோட பொண்ணு போல இருக்கு. அம்மா இவ 4-5 புத்தகத்தை பார்க்கறது மூலமா நம்ம தீவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இவங்களை அனுமதிக்கலான்ற மாதிரி பேசுவாங்க. உனக்கு கொஞ்சம் இலக்குன மனசு தான், சரி உனக்காக நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி. ஓகே, விருந்தாளிகளை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் 48 மணி நேரம் மட்டும்தான், அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் இங்கேருந்து உடனே கிளம்பணுன்ற மாதிரி பேசி அமைச்சிருவாங்க. சாக்கா வந்து அந்த பொண்ணு கூட கொஞ்சம் வலிகிற மாதிரி பேசுவான். உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, இந்த ஊரை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் எங்களை வெளியே போக சொல்கிறீங்க, நான் கூட என் ஊருக்கு காவலனாக தான் இருந்தேன்னொன்னே என்ன நீ போர் வீரனா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆமாம், நான் எத்தனை பேரை காப்பாற்றிருக்கேன், இப்போ என் ஊரை விட்டுட்டு நான் ஏன் வந்தேன்னா இந்த உலகத்தை காப்பாற்றுதான் அப்படின்னு சீன் போட்டுன்னு இருப்பான். இங்கே பாருங்க, நானும் என் ஊரை காப்பாற்றணும் தான் இருக்கேன், இங்கேருந்து நான் வெளியே போகாம தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஜூக்கோவை காமிச்சா அந்த படை தளபதியை பார்க்க வந்திருப்பாரு. அவரோட ஆட்கள் கிட்ட உங்களோட ஆட்கள் ரோந்துக்கு போயிருப்பாங்களே, அவங்களோட தகவலை என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. எல்லாருமே ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு மேல் இடத்துல வந்து என்னென்ன பார்த்தாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுன்ற மாதிரி உள்ளேருந்து அந்த ஜெனரல் வந்துருவாரு. நீங்கள் தானே இளவரசர் ஜூக்கோ, அப்புறமா அங்கிளை பார்த்துட்டு நீங்க தானே மேற்கின் டிராகன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. என்னன்னா இவர் வந்து மிகப்பெரிய வீரர் போல இருக்கு, இவருக்கு மிகப்பெரிய பட்டமும் இருக்கு, இவரை பார்த்தோன்னே பயந்துருவான். நீங்க பெரிய ஆட்கள் தான், நீங்க இந்த பக்கம் வரதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னோடனே சும்மா ஏதோ ஒரு மீனோட பேர் சொல்லி அது மரத்துக்கு தாவும் பறக்கிற மீன், அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும், அது தேடிட்டு இருக்கோம், அதனால அதை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமான்ற மாதிரி அங்கிள் கேட்பாரு. அவ்வளோதானே, உங்களுக்கு நாளைக்கு காலைலக்குள்ள நான் தகவலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அமுச்சு வச்சுட்டு இவங்க சாதாரண விஷயத்தை தேடி வந்திருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, இவங்க எதை தேடி வந்திருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி இவனோட மைண்டு தோணும். அதுக்கப்புறமா இங்கே சாக்காவை காமிச்சா மூஞ்சிலாம் கழுவிட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா அந்த பாதுகாக்கிற பொண்ணு வந்து நிற்பா. சொல்லிட்டு வரமாட்டியாமான்ட்டு பயந்த உடனே உங்களுக்காக சாப்பாடு பொது இடத்துல ரெடியாக இருக்குது வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனே அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் முறைச்சி பார்த்துட்டு இருப்பா. ஒருவேளை இந்த ஊரில் பொண்ணுங்க தான் அதிகம் போல இருக்குது, பசங்களை பார்த்ததே இல்லை போல இருக்குது அப்படி பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் அந்த பொண்ணே ஓடி போயிடுவா. இங்கே நம்ம கட்டாரா வந்து வாட்டர் பெண்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. ஓரளவுக்கு மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆங் பின்னாடி வந்துடுவான். என்னோட கலைகளில் நிறைய முன்னேற்றம் தெரியுது, நீ இப்போ நல்லா பண்ணுறல அப்படின்னும்போது ஆமாம், ஆனால் என்னால் அதை முழுசாக கட்டுப்படுத்த முடியல, என்னோட அம்மா இறந்து போனது தான் என்னோட மைண்டுக்குள்ளே எப்போவுமே ஞாபகம் வருதுன்ற மாதிரி இவ சொல்லி வருத்தப்படுவா. அதுக்கப்புறம் நீ இன்னும் வாட்டர் பெண்டிங்கை கற்றுக்காம இருக்க, என் கூட சேர்ந்து அப்படியே கற்றுக்க, அப்போ தானே நீ ஒரு நல்ல அவதாரம் ஆக முடியும்னு அவனோட மாஸ்டர் இறந்து போனதை நினச்சி அவன் ரொம்ப கவலைப்படுவான். எனக்கு புரியுது, இருந்தாலும் என்னுடைய மாஸ்டர் நினச்சா எனக்கு கவலையாக இருக்குன்ற மாதிரி அவன் கிளம்பி பார்ப்பான். கட்டாரா தண்ணியை தூக்கி போட்டு அடித்து இவன் கூட விளையாட ஆரம்பிச்சிருவா. இவன் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் தானே, அதனால அதெல்லாம் மறந்து விளையாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. வாவ், இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குல்லன்னு சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அந்த குரங்கு வந்து ஒரு சாப்பாடு சாக்காயிட்டு வந்து பிடிக்கிட்டு போயிடும். உன்னை சூப்பு வைக்காம விட மாட்டேன்டா குரங்கி அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் குட்டி பசங்களாம் நம்ம ஆங்க பார்த்துட்டு நீ உண்மையிலேயே யார் பண்ணுறான்னு போது ஒரு ஸ்பூனை பறக்க வச்சு காட்டுவான். அப்புறம் ஹீரோவும் வெளியே குட்டி பசங்களோட போய் விளையாடிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா கட்டாரா அவனை பாரு, இயல்பாகவே எல்லாரு கூடயும் ஒன்றிடுறான், எல்லாரோடையும் சமநிலையாக அவன் பழகுறான், அவனோட ஸ்பெஷலே அதான் நினைக்கிறேன், அந்த மக்கள்கிட்ட அவன் பேசினதை பார்த்தல, இல்லைன்னா நம்மளை எப்போ விரட்டி அடிச்சிருப்பாங்க, இவனால தான் நம்ம உலகத்துல சமநிலையே வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லுவான். அந்த டைம்லன்னு பார்த்து நம்ம ஹீரோ ஏர்பல் அப்படியே நகர்ந்துகிட்டே போய் ஒரு கல் அடிச்சுட்டு விழுந்துருவான். ஆமா, இவர் தான் நம்ம உலகத்தை காப்பாற்ற போறான்ல அப்படின்ட்டு சாக்கா நக்கலா பேசிட்டு இருப்பான். அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பேசிட்டு இருப்பாங்க. வெளியாட்கள் வந்தா இந்த மாதிரி தான் இந்த ஊர் சந்தோஷமா இருக்குமாமான்னொன்னே உனக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரை பத்திலாம் தெரியாது, நம்ம தனித்து இருக்கிறது தான் எப்பவுமே நமக்கு நல்லது, இந்த குழந்தை நல்ல பையனா இருக்கலாம், ஆனா இதனால நமக்கு ஏகப்பட்ட ஆபத்து இருக்கு தெரியுமான்னும்போது ஆமா நம்ம பாதுகாப்பாக தான் இருந்தோம், ஆனால் இந்த உலகத்தில் சந்தோஷம்னா என்னென்னே தெரியாமல் இருந்தோன்ற மாதிரி அந்த பொண்ணு சாக்காவை பற்றிக்கிட்டே பேசுவா. இதை வந்து அவங்க அம்மாவை நோட் பண்ணிட்டு உனக்கு இப்போ நான் சொல்கிறது எதுவும் புரியாதுன்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இங்கே படை தளபதிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும். என்ன அவங்க அவதாரா கண்டுபிடிச்சிருக்காங்களான்னும் போது அவனோட வேலை செய்கிறவன் ஆமாம் அவங்க கப்பலில் போய் விசாரித்தேன், அவங்க அவதாரா கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க தான் பறந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்ற மாதிரி தகவலை சொல்லுவான். அப்போ இது போதும், நம்ம தான் முதல்ல அவதாரை கண்டுபிடிக்கணும்னு அவனோட ஆட்கள் கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான். இங்கே பார்த்தா நம்ம சாக்கா பெரிய வீர மாதிரி ஒரு தர்பூசணி வச்சு கத்தியை வீசிட்டு இருப்பான். இது என்னதுன்னு அந்த பொண்ணு கேட்கும்போது இதை தான் வேட்டைக்கெல்லாம் பயன்படுத்துவேன் எப்படின்னு செஞ்சு காட்டுவான்னு வீசி வீசி காட்டுவான். அதை அந்த பொண்ணு பார்த்து அவகிட்ட ஒரு விசிட் இருக்குங்க, அதை வச்சு எல்லாத்தையும் அசால்ட்டாக வெட்டி தள்ளுவா.
வாவ் சூப்பரா இருக்குன்னு பாராட்டுவான். உடனே அந்த பொண்ணு சண்டை போடுற போஸ்க்கு நிற்கும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன்னு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு போட்டு புரட்டி கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிடும். இவளுக்கு நல்லா சண்டை போட தெரியும் போல இருக்கு. இதை பார்த்தோன்னே சாக்கா அடி ஆத்தி பொண்ணுன்னு பார்த்தா பேய் வரி அடிக்கிறாளேன்னு அங்கேருந்து எஞ்சி ஓடிடுவா. அந்த பொண்ணும் இவங்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டான் போல இருக்குன்னு கவலைப்பட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த அவதாரோட கோயிலுக்கு கீழே நிறைய புத்தகங்கள்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஆங்கு செம இருப்பாயிடுவான். இந்த புக்கில் எழுதியிருக்கிற அளவு கூட இங்கே இருக்கிற ஸ்க்ரோல்ஸில் எதுவுமே இல்லை. அவதாரை பற்றின்னும் போது நம்ம கட்டாரா தான் காட்டுவா. இங்கே பாரு இந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு. அவங்க ஒரு வேலைக்காரியாக தான் வளர்ந்தாங்க. ஆனால் அவங்க அவதார்னு தெரிஞ்சவொன்னே அவங்களுக்கு நிறைய மரியாதை கிடச்சிது. அவங்க ஒரு தன்மையான பெண்மணி தான் எழுதியிருக்குன்னுவாங்க. இதை கேட்டோன்னே அப்போ எப்படி அவங்க இந்த மாதிரி வீராங்கனையாக மாறினாங்கன்னு ஒரு படத்தை காட்டுவான். நான் எப்படியாவது என்னோட சக்திகளை கட்டுப்படுத்த கற்றுக்கணும், முக்கியமாக அந்த அவதார் ஸ்டேஜ். ஏன்னா என்னோட சின்ன வயசில் என்னோட சக்திகள் எவ்வளோ வெளியே வந்தது தெரியுமா. என்னோட சக்திகளை பயன்படுத்தும் போது நிறைய பேர் காயப்பட்டாங்க. என்னை யாருமே திட்ட மாட்டாங்க, ஆனாலும் என் கூட நண்பர்கள் அவ்வளோவா ஒட்டவும் மாட்டாங்க. என்னை ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன்னு ஆங்கு வருத்தப்படுவான். அப்போ உடனே கட்டாரா இங்கே பாரு ஆங்கு, எப்போவுமே அவதார்ஸ் தனியாக இருக்க மாட்டாங்க. 1000 அவதார்களோட நினைவுகளும் 1000 அவதார்களும் உனக்குள்ளே தான் இருக்காங்க. நீ அவங்க கூட பேசினா மட்டும் போதுன்ற மாதிரி கட்டாரா சொல்லுவா. அதாவது இந்த அவதாருங்கிறது ஒரு சைக்கிள் இல்லைங்களா. ஒரு அவதார் இறக்கும்போது இன்னொரு அவதார் பிறப்பாரு. முதல்ல ஃபயரில் ஒரு அவதார் பிறப்பாரு, அப்புறம் ஏர் பெண்டிங்கில் ஒரு அவதார், அடுத்து வாட்டர் பெண்டிங், அடுத்து எர்த் பெண்டிங். இந்த மாதிரி 4 பெண்டிங்லேயும் ஒவ்வொரு அவதார் இறக்க இன்னொரு அவதார் பிறந்துகிட்டு இருப்பாரு. அவங்க எல்லாருமே இறந்துருந்தாலும் அவங்களோட நினைவுகளும் சக்திகளும் அந்த அவதார் ஸ்டேஜில் வந்து ஒன்றா தான் இருக்கும். அதை தான் எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு ஆங் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஜூக்கோவை காமிச்சா எங்கே அந்த உயர் அதிகாரியோட கப்பலை காணோன்னு ஜூக்கோ பார்த்துட்டு இருப்பான். அப்போ வேலை செய்கிறவன் பக்கத்தில் வந்து படை தளபதி எப்போவோ கிளம்பி போயிட்டாரு, கியோஷி தீவாண்ட ஏதோ பறக்கிற எருமை இருக்கிறதா கேள்விப்பட்டாரு, அதுக்காக தான் போயிருக்காருனோன்னு அவன் அவதாரை கண்டுபிடிச்சிட்டான். நம்மளும் கியோஷி தீவுக்கு போனோட்டு வேகமாக கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம சாக்காவை காமிச்சா அந்த பொண்ணு பயிற்சி தரதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணு எல்லாரையும் அமுச்சு விட்டு வா அப்படின்ட்டு சாக்காவை கூப்பிட்டு சாக்காவுக்கு சண்டை பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. சாக்காவும் கற்றுக்கிட்டு இருப்பான். 2 பேருக்குள்ள இந்த சண்டை கடையில லேசாக ரொமான்ஸ் வேற நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் அங்கே பார்த்தா கட்டாரா சொன்ன மாதிரி அந்த அவதார் கூட பேசலான்ட்டு மெடிடேஷனுக்குள்ள போவான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சிலையிலேருந்து வெளிச்சம் வந்து ஆங் மேலே படும். இவனும் அவதார் ஸ்டேஜுக்கு போய் அவங்க கிட்ட பேச போயிருப்பான். கிட்டத்தட்ட இது ஒரு ஆன்மாக்களின் உலகம் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு அவதார், உனக்கு வரத்துக்கு இங்கே இவ்வளோ நேரம் ஆச்சான்னும் போது என்னை மன்னிச்சிருங்க, என்னால் சீக்கிரமாக வர முடியல மாட்டிக்கிட்டேன்னும் போது ஆமாம் உன்னால் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே சீக்கிரமாக வர முடியல அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கோவமாகவே பேசுவாங்க. ஏன்னா 100 வருஷமாக இவன் இந்த பக்கமே வரல. அதுக்கு அடுத்த சிலிய ஜூக்கோ காமிச்சா இதை விட கப்பல் வேகமாக போகாதான்னும் போது வேகமாக போகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி அவங்க அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. 1 வருஷம் இல்லை 3 வருஷம் இந்த கடல்லையே நான் தெரிஞ்சிருக்கிறேன் அவதாரை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒரு சில நேரத்தில் அந்த அவதாரை என்னால் பிடிக்கவே முடியாதோ, என் அப்பா முன்னாடி என்னால் போய் நிற்க முடியாதோன்னு நான் கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ அந்த அவதாரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் கை கிட்ட அவன் மாட்டினான். ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அங்கிள் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப வருத்தப்பட்டு நிற்பான். அங்கிள் தான் இங்கே பார், இது வந்து சின்ன ஊர் தான், நம்ம கூடிய சீக்கிரத்தில் அவனை கண்டுபிடிச்சிடலாம், நம்ம தான் அவனை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சாக்கா காமிச்சா அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுன்னு இருப்பான்ல, அந்த பொண்ணு முகம் கழுவிக்கிட்டே பரவாயில்ல நீ மிகப்பெரிய வீரனாக தான் இருக்க, உன்னோட ஊரை நீயே காப்பாற்றி இருப்பேன்னு சொன்னா கூட நான் நம்புவோம் போல இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு பாராட்டிட்டு இருப்பா. அவன் மூஞ்சி கழிட்டு வரும்போது அவ்வளோ அழகா இருப்பா, ரசிச்சிட்டு இருப்பா. ஆனால் நீ தான் ரொம்ப சிறந்தவன்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட இவன் சொல்லுவான். இருந்தாலும் நீ வெளி உலகத்தை சுற்றி இருக்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்க, நான் இந்த தீவுக்குள்ள மட்டும்தான் அடைஞ்சு கிடக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுவா. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அன்பா பேசிட்டு இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் முத்தம் தர மாதிரி பக்கத்துல போவாங்க. அப்போ பார்த்து மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் பாருங்களேன், அந்த அம்மாலேருந்து பொண்ணுலேருந்து எல்லாம் பதறிடுவாங்க. என்ன வெறும் மணி தானே அடிக்குதுன்னு சாக்கா கேட்டா, இல்ல இது அபாய மணி, யாரோ தீவுக்குள்ள எல்ல மாரி வராங்கன்னு எல்லாருமே அங்கேருந்து ஓடுவாங்க. இங்க கட்டாராவும் அவங்க கப்பலை பார்த்துட்டு ஆங்க எழுப்ப பாப்பா, ஆனா ஏஞ்சிக்கவே மாட்டா. ஆங்க வந்து அவதார் கூட தான் பேசிட்டு இருப்பா. உனக்கு அவதாரா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியல, சக்திசாலியா இருக்கணும், ஒரு போர் வீரனா இருக்கணும், அப்பதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். நீ அவதார் ஸ்டேஜை தொடரும்போது 1000 பெண்டர்ஸோட சக்திகளும் திறமைகளும் உனக்குள்ள வரணுவாங்க. ஆமா, ஆனா நான் எப்படி அதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்பாங்க. அதை கட்டுப்படுத்தணும்னா நீ முதல்ல மிச்ச கலையிலேயே நீ கத்துக்கணும், அதை கத்துக்கிட்டா மட்டும்தான் உன்னால அவதார் ஸ்டேஜை கட்டுப்படுத்த முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜூக்கோவும் தீவுக்கு பக்கத்துல வந்துட்டு அவன் முன்னாடி போயிட்டு அவன் அவதாரை பிடிச்சிருவான்ற மாதிரி கோபப்படுவான். அங்கிள் இதெல்லாம் கேட்டு இங்க பார், ஆட்டத்துல காயை யார் நகர்த்துறாங்கன்றது முக்கியம் இல்ல, ஆட்டம் நமக்கு தெரியுதான்றது தான் முக்கியம். நம்ம தேடி வந்தது ஒரு அவதார், அந்த அவதார் அப்போ எங்க இருப்பான், இன்னொரு அவதார் கிட்ட தானே இருப்பான்ட்டு அந்த அவதாரோட சிலையை காட்டுவான். இதை வந்து ஜூக்கோவும் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அந்த சிலை கிட்ட தான் இருப்பான்ட்டு ஜூக்கோ ஸ்ட்ரைட்டா அங்கே வர பாப்பா. இங்க படை வீரர்கள்லாம் உள்ள வந்துட்டு உங்க கூட அவதார் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அவனை நான் கண்டுபிடிக்கலாமான்னும் போது இந்த மாதிரி வர திடீர் விருந்தாளிகளுக்கு இங்க அனுமதி கிடையாது, நீங்க போலான்னும் போது எதுக்கு தெரியுமா உங்களை நாங்க சீண்டாம இருக்கிறோம் ஃபயர் நேஷன்லேருந்து, நீங்களாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, போனா போதுன்னு உங்களை விட்டு வச்சிருந்தோம், நாங்க தேட தான் போறோம்னு அவனோட ஆட்களை அனுப்பிச்சு அவதாரை தேடுறதுக்காக அனுப்பி வைப்பான். அதுக்குள்ளே இவங்க சண்டை போட்டு போற ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. இங்க பார்த்தா நம்ம ஜூக்கோ அவதார் பக்கத்துல வருவா. கட்டாரா இதை பார்த்துட்டு நானே போய் தடுக்கிறேன்ட்டு ஜூக்கோ தடுக்க கட்டாரா போயிட்டு இருப்பா. நான் இப்போ என்னதான் பண்றது, நிறைய வித்தைகளை கத்துக்கிட்டு பலசாலியா இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி குழந்தைத்தனமா கேட்பான்.
அவதாரா நீ இல்லாததுனால உன்னால எத்தனை 1000 பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா 100 வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கப்புறமா நீ இந்த பொறுப்பை ஏத்துக்காம போகணும்னு நினைச்சா இன்னும் ஏகப்பட்ட பேர் இறந்து போவாங்க. அதுக்கான முன்மாதிரியை நான் ஒன்று காட்டவா அப்படின்ட்டு ஒரு விஷன் மாதிரி காட்டுவாங்க. அதில் வந்து வடக்கு, அதாவது வாட்டர் ட்ரைபில் இருக்கிற நிறைய பேர் காயப்படுற மாதிரி, அவங்க இறக்குற மாதிரிலாம் விஷன் பார்ப்பான். அதுவும் ஃபயர் நேஷனில் இருக்கிறவங்க தான் தாக்குவாங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் இது நடக்க போகுது. நீ எடுக்கிற ஒரு முடிவுனால தான் இவங்களை காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு சொல்ல முடியுன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாருமே இங்கே சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அந்த அவதார் எங்க ஆங், அவன் தான் எங்களுக்கு உதவி பண்ணுவான்னு நீங்கள் சொன்னீங்களே, எங்கே போனா இப்போ அந்த அவதார் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுவாங்க. அதே டைமில் கட்டாராவும் ஜூக்கோ கூட சண்டை போட்டுன்னு இருப்பான். ஆங் இந்த மாதிரி பேசுறதா கேட்ட அந்த அவதார், உனக்கு ஒரு விஷயம் புரியல, அவதாரா இருக்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீ இந்த உலகத்தில் இதே மாதிரி இருந்தனா இந்த சின்ன தீவை கூட உன்னால காப்பாற்ற முடியாதுன்னுவாங்க. என்ன, இந்த தீவை காப்பாற்றணுமா? ஏன்ட்டு ஆங் கேட்பான். உன்னை பின்தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் இந்த தீவுக்கும் வந்துருச்சுன்னுவாங்க. இவங்களால எல்லாத்தையும் சென்ஸ் பண்ண முடியும் போல இருக்குங்க. இங்கே பார்த்தா கட்டாரா சண்டை போடுவா, இருந்தாலும் ஜூக்கோ வந்து கட்டாராவை அடிச்சுட்டு நெருப்பு சக்தியை பயன்படுத்துவா. கட்டாராக்கு அவங்க அம்மா இறந்து போனதுலாம் ஞாபகம் வரும். உனக்கு அவதாரா இருக்கிறதோட மகிமை என்னன்றதை நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அவதாரோட உடம்புக்குள்ள அவங்களோட ஆன்மாவை செலுத்திட்டு வெளியே வருவாங்க பாருங்களேன். இதை பார்த்தோன்னே ஜூக்கோ மிரண்டுருவான். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு ஒரே ஒரு கையை தாங்க அசிப்பாங்க. ஜூக்கோவை அடிச்சு போட்டு அங்கேருந்து வேகமாக பறந்து போய் அங்கே சண்டை நடக்கிற இடத்தான போய் லாண்டாவாங்க. இதை பார்த்தோன்னே எல்லா ஊர் மக்களும் மிரண்டுருவாங்க. ஒரே செகண்டில் வந்து காற்று, நீர், நெருப்பு, நிலம்ட்டு எல்லா சக்தியும் பயன்படுத்தி எல்லாரையும் அடித்து ஓட விடுவாங்க. இதை பார்த்தோன்னா அந்த தளபதி இங்கேருந்து நம்ம போய் ஆகணும், பின்வாங்குங்கன்னு ஓடிடுவாங்க. அப்புறம் நம்ம ஆங்கும் கொஞ்ச நேரத்தில் பழையபடி மாதிரி கீழே விழுந்துருவான். எல்லா ஊர் மக்களும் இதை பார்த்துட்டு ஆங் பக்கத்தில் வருவாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, அவங்க என்ன தேடி தான் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருக்கையும் மன்னிப்பு கேட்பான். பரவாயில்ல ஆங், எங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு விஷயத்த காமிச்சிருக்க, எங்களுக்கு நம்பிக்கையும் வந்திருக்கு அவதார் இந்த உலகத்தை காப்பாற்றுவாருன்ட்டு. இந்த ஊரையை இப்போ நீ தான் காப்பாற்றிருக்க அப்படின்ட்டு எல்லாருமே ஆங்குக்கு வந்து தலை வணங்குவாங்க. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இல்லைனா மறுபடியும் படையை கூட்டு நீங்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆங்க வந்து எல்லாருமே சொல்லி அனுப்ப பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம சாக்கா வந்து அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்பான். அந்த பொண்ணு கடைசியாக நம்ம சாக்காவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு இந்த உலகத்தை காப்பாத்துன்ட்டு அவளோட விசிறியை வந்து சாக்காயிட்டே கொடுத்து அனுப்பிச்சிருவா. அப்புறம் இவங்க பறக்கிற எருமையெல்லாம் அங்கே பறந்து போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே கட்டாரா, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்னு நினைக்க மாட்டேன் போல இருக்கு சாக்கா அப்படின்னும்போது, வீட்டுக்கு போனோமா, நமக்கு எவ்வளோ கடமை இருக்கு, இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னுவான். ஏன்னா ஒரு பொண்ணு வரை இவனை ரொம்ப பெருமையாக பேசுறல்ல. ஆங் இங்கே பாரு, அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் போது வடக்கு நோக்கி போகிறோம். அந்த வாட்டர் ட்ரைபுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் தான் அதை போய் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆங் சொல்லுவான். சரி ஓகே நம்ம போகலாம். அது மட்டும் இல்லை ஆங், நீ தனியாக இருக்கிறேன்னு எப்பவுமே நினைக்காது, உனக்காக நான் இருக்கேன், இந்த பேண்டா இருக்கா, அப்புறம் சாக்கா இருக்கா, வேற என்ன வேணும்னு இவன் சொல்லும் போது பறக்கிற குரங்கு இவன் தலை மேலேயே உட்காரும். இதை பார்த்துட்டு எல்லாருமே சிரிப்பாங்க. இந்த குரங்கோட பெருந்தொல்லையா போச்சுன்ற மாதிரி பயங்கரமா சலிச்சுப்பான். அதுக்கப்புறமா ஜூக்கோவை காமிச்சா அந்த படைத்தளபதி வந்து பயங்கரமா நடிச்சிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஏதோ அங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் அந்த தீவு பக்கம் போனேன். ஆனால் அங்கே அவதார் இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை வந்து இளவரசர் ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் நிறைய ஆட்களை கூப்பிட்டு போயிட்டு இருப்பேன்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். ஆனால் தெரிஞ்சுதான் இவன் போயிருப்பான். ஜூக்கோ மேலே பழியப்படுவான். சரி ஓகே, இந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட விட்டுருங்க, நம்ம சேர்ந்து அவதாரை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி பார்ப்பான். ஒரு நிமிஷம் இல்லை, சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா? அவதாரை பற்றின விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி ஜூக்கோ சொல்லுவான். சரி இளவரசி, இனிமே நம்ம 2 பேர் மட்டும் சேர்ந்து அவதாரை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்லுவான். இதுக்கு வந்து ஜூக்கோ ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா அவன் தான் கண்டுபிடிச்சா அவங்க அப்பா முன்னாடி நிறுத்தணும்னு ஆசைப்பட்டிருப்பான். இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த துரோகி பையன் அதுக்குள்ள நம்ம ஜூக்கோட அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிடுவான். அரசி, நான் பார்த்ததை சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் கியோஷி தீவாண்ட அவதாரை பார்த்தேன். நான் உங்களுடைய நம்பிக்கையான விசுவாசி. என் கண் கூட அந்த அவதாரை பார்த்தேன். இந்த உலகத்துக்கு மறுபடியும் அந்த அவதார் வந்துட்டான்ற மாதிரி இவன் லெட்டர் எழுதியிருப்பான் அரசருக்கு. அரசர் அந்த லெட்டரை பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டான் அந்த அவதார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் தான் இந்த சீரீஸோட மிகப்பெரிய வில்லனே, ஃபயர் லார்ட் ஓசாய். இவனோட தாத்தா தான் ஏர் நேஷன்ல இருக்கிற எல்லாரும், அதாவது ஆங்கோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் அழிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட அப்பா இப்போ கடைசியா இவர்கிட்ட தான் இந்த பதவி இருக்கு. இவனும் அவதாரை தேடி கொள்ளணுன்ற எண்ணத்தோட தான் இருக்கான். இதோட சீசன் 1 எபிசோட் 2 முடிஞ்சுது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 1 எபிசோட் 3 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட ஆரம்பத்திலேயே ஃபயர் நேஷனை தான் காட்டுறாங்க. அந்த அரசர் இருக்கிற ஊருக்குள்ளேயே ஒரு கிளர்ச்சி படம் இருக்கு. அந்த ஓசாயை நம்ம கொன்னே ஆகணும், அவனால எத்தனை பேர் இறந்துருக்காங்க, போர்னு நிறைய பேரை கொன்னு இருக்கா, நமக்காக இங்கே உதவி பண்ண ஒரு பொண்ணு வந்திருக்கான்ட்டு அந்த தலைவன் ஒரு பொண்ணை காட்டுறா. அந்த பொண்ணை வந்து என்னோட அம்மாவும் என்னோட அண்ணன் கூட போர்ல இறந்துட்டா அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவா. இந்த பொண்ணு வந்து அரண்மனையில வேலை பார்க்கறாளாம். அதனால இவன் நமக்கு கதவுகளை திறப்பா அப்படின்ட்டு ராத்திரி இவங்க எல்லாருமே கோட்டைக்குள்ள போக பார்ப்பாங்க. அந்த பொண்ணு தான் வந்து கதவையும் திறப்பா. இவங்க போய் அரசரை கொன்னுடலான்னு உள்ள போய் பார்த்தா அரசர் இருக்கவே மாட்டாரு. உடனே படை வீரர்கள் எல்லாம் வந்து ரவுண்டு கட்டிடுவாங்க. அரசர் அப்படியே மாசா கெத்தா நடந்து வருவான். அவன் தான் வில்லனேங்க. என்ன கொல்றது அவ்வளவு சொல்லப்போன்னு நினைச்சியா? இது ஒரு வழி பாதை, உள்ள வந்துட்டா சாகாம நீ திரும்ப போக மாட்டடான்னு உன்னை கொல்றதண்டா எங்களோட வேலைன்ட்டு அந்த தலைவன் பேசிட்டு இருப்பான். இருந்தாலும் நெருப்பு தேச வீரர்கள் முன்னாடி உன்னால் நிக்க முடியாது அப்படின்னும் போது இவங்களுக்கு கதவு திறந்த அந்த பொண்ணு பக்கத்துல நடந்து வருவா. தெரியாதானே சொன்ன அசுலா அப்படின்னும் போது, கரெக்டா சொன்னீங்க அப்பா அப்படின்றா. என்னன்னு பார்த்தா ஃபயர் லார்ட் ஓசாயோட பொண்ணே இவ தாங்க, நம்ம ஜூக்கோட தங்கச்சி இவ. இதை பார்த்தோன்னே
இப்போ நீ எங்களை வேணா கொன்னுடலாம், ஆனா வெளியே இருக்கிற ஒருத்தரை உன்னால தொடக்கூட முடியாது. இந்த உலகத்துக்கு சமநிலையை அவர் தான் ஏற்படுத்துவாரு அப்படின்ற மாதிரி இவன் பஞ்ச் டைலாக் பேசுவான். உடனே ஓசாய் வந்து இவனை எரிச்சே கொன்றுவான். இவங்க அவதார் வந்துட்டாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசவும் உடனே அந்த தளபதி எழுதின ஸ்க்ரோல் எடுத்து காட்டுவாரு. அவதார் வந்துட்டான், உன் அண்ணன் சூப்போ அவதாரை கண்டுபிடிச்சிட்டான்னொன்னே அவதாரை கண்டுபிடிச்சிட்டானான்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப கோபப்படுவா. இவளுக்கு வந்து அவங்க அண்ணன்லாம் சுத்தமா பிடிக்காது. இவ தான் இந்த ராஜ்யத்தை ஆளணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால இவ அண்ணன் ஒரு போட்டியாளனாவே பாப்பா எப்பவுமே. அதுக்கப்புறம் நம்ம கட்டாராவை காமிச்சா வழக்கம் போல அவங்க பாட்டி கொடுத்து ஸ்க்ரோல் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பா. ஆனா தண்ணியை ஒழுங்காவே அவளால் கட்டுப்படுத்தவே முடியாது. அப்ப ஆங் பக்கத்துல வந்து எப்பவுமே உன் உள்ளுணர்வுல இருந்து பயன்படுத்தணும் கட்டாரா, சக்தியை பயன்படுத்து, அதை உணருன்னும் போது மறுபடியும் அவன் ட்ரை பண்ணுவா. ஆனா அவங்க அம்மாவை ஃபயர் பெண்டர்ஸ் பொண்ணு அவளுக்கு ஞாபகம் வர வர அதை ஒழுங்காவே பண்ண முடியாது. சரி விடு, நம்ம தான் வடக்கு நோக்கி போறோம்ல, அங்க இருக்கிற வாட்டர் பெண்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலான்ற மாதிரி ஆங் சொல்லுவான். அப்போ சாக்கா பழங்களை கொண்டு வந்து வாங்க போலாமான்னு சிரிப்பாங்க. என்னன்னு பார்த்தா கீழே அந்த குரங்கும் சாக்கா மாதிரியே பழங்களை கொண்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க நார்த்து நோக்கி மறுபடியும் பறந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சாக்கா வந்து அந்த பொண்ணு கொடுத்த விசிறியே பார்த்துட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா உங்ககிட்ட அப்படி என்ன இருக்குன்னு தெரியலன்னு கட்டார கலாச்சிட்டு வருவா. அந்த டைம்னு பார்த்தா ஆங் சந்தோஷப்படுவான். அங்கே பாருங்க அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா ஒரு பையன் பறந்துட்டு இருப்பான். அவன் கண்டிப்பா ஒரு ஏர் பெண்டரா தான் இருக்கணும்ட்டு பயங்கர சந்தோஷமா ஆங் பார்ப்பான். அம்மா அது என்ன மலையாண்ட அவன் போறான்னு சாக்கா கேட்டோன்னே அது மலை கிடையாது, அதுதான் ஒமாஷு அப்படின்ட்டு ஆங் சொல்லி வேகமா பறந்து போவான். அப்புறம் ஜூக்கோவை காமிச்சா அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு மேப் வச்சு தேடிட்டு இருப்பான். அவங்க பெரியப்பா தான் சொல்லுவாரு, கண்டிப்பா அவன் என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷன் தான், அதனால சாப்பிடவும் தண்ணி குடிக்கவும் கீழே இறங்கிதான் ஆகணும் போது அந்த படைத்தளபதி இதை கேட்டு அப்போ நான் என்னுடைய நம்ப தகுந்தமான ஆட்களை வச்சு அவரை தேட சொல்றேன், தகவல் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. ஜூக்கோவும் தலையெழுத்துன்ற மாதிரி இருப்பாரு. அப்புறம் ஜூக்கோ கீழே வேலை செய்யறவரும் வந்துட்டு உங்களுக்கான கப்பல் வந்துருச்சு தளபதினோன்னு அவரும் சரின்ட்டு நன்றி சொல்லிட்டு போயிடுவாரு. ஜூக்கோ ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்தோன்னே அவரோட ஆட்கள் கிட்ட பேசின இளவரசே, அவர் உயர் பதவிக்காக 3 தடவை ட்ரை பண்ணி அந்த எக்ஸாம்ல தோத்துருக்கான்ற மாதிரி கிண்டலா பேசுவான். ஆனா இதை கேட்டோன்னா ஜூக்கோ இன்னும் கோவப்படுவான். நான் இதை பத்திலாம் அவங்ககிட்ட கேட்டேன்னான்ட்டு. அவன் என்ன சொல்றதுனே தெரியாம என்ன மன்னிச்சிருக்கேன்னு அங்கே இருந்து கிளம்பி போயிடுவான். பெரியப்பா தான் சொல்வாரு, இப்போ எதுக்கு அவன் மேல அவன் கோவத்தை கட்டுறன்னும்போது அவன் ஒரு உயர் அதிகாரியை பத்தி தப்பா பேசுறான்னும்போது அவன் உனக்காக தான் பேசினான், நீ அவரை பார்த்து கோவப்படுறேன் தான் பேசினான்னும்போது இருந்தாலும் ரூல்ஸ் தான், இப்படி பேசக்கூடாது, இங்க சட்டம் ரொம்ப முக்கியன்ற மாதிரி ஜூக்கோ பேசிட்டு இருப்பான். அப்புறம் இவங்க போயிட்டு இருக்கும்போது ஆங் தான் உமாஷு பத்தி சொல்லிட்டு வருவான். உமாஷு தான் எர்த் பெண்டிங் வீரர்கள் வாழ்ற இடம், இது மலையவே பேத்து உருவாக்கப்பட்டது, இங்க ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இங்க ஃபயர் பெண்டிங்கால வரவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆங் பெருமையா பேசுவான். ஏன்னா அவங்கள சுத்தி மலை கற்கள் தான் இருக்கு, இவங்க தான் பொருட்களை கொண்டு போறதுக்காக மிகப்பெரிய போக்குவரத்து வசதியெல்லாம் நிலத்தை பயன்படுத்தி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆங் புகழ்ந்து பேசி கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். உள்ள போலான்னு பார்த்தா பயங்கரமான செக்அப்லாம் போயிட்டு இருக்கும். அடிச்சு பறக்க விட்டுன்னு இருப்பாங்க எல்லாரையும். இதை பார்த்தா நம்ம 3 பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் பக்கத்துல ஒருத்தன் வண்டிக்காரன் உட்காந்துக்கிட்டு உமாஷுல இப்படிதான் வெளியாட்களுக்கு அனுமதி உள்ள தரவே மாட்டாங்கன்னும்போது அப்போ கட்டாரா எங்களுக்கு உதவி பண்ண முடியுமான்னு அவன்கிட்ட உதவி கேட்பான். அவன் உடனே கட்டாராக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்க வச்சுருவான். உள்ளே போகும்போது காவலாளி வண்டியை நிறுத்தி என்ன பண்ணுறான்னும்போது இல்லை காய்கறியை தான் விற்க வந்திருக்கேன், விவசாயம் கொஞ்சம் கம்மியாக தான் நடந்திருக்கு, இவன் என்னோட மனைவிதான்ற மாதிரி கட்டாராவை அறிமுகப்படுத்துவான். இதை பார்த்தோன்னு சாக்கா ஏதாவது பேச வரலாம் நெஞ்சிப்பான். என்னோட மச்சான் மட்டும் ஊமையா இல்லைன்னா இந்நேரத்துக்கு எங்களை பற்றி பெருமையாக பேசியிருப்பாருன்னொன்னே என்ன ஹோம் வந்துட்டானே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே சாக்கா கீழே உட்காந்துருவான். சரி உன் கதையெல்லாம் கேட்கல, உள்ள போன்ட்டு கதவு திறந்து விடுவாங்க. 2 வீரர்கள் சக்தியை பயன்படுத்தி 3 கதவு திறப்பாங்க ஒரே டைம்ல. ஒரு வழியா உள்ள போயிருவாங்க. உள்ள போனவனா உமாஷு சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்க அவன் ஆங் வேகமா ஓடி போய் பார்ப்பான். பார்த்தா அவன் வண்டியை பயன்படுத்தி தான் பறந்துருப்பான். நீ ஏர் பெண்டர் கிடையாதுன்னொன்னே கண்டிப்பா நான் கிடையாதுன்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். டக்குன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு குண்டு மாதிரி வெடிக்கும். ஃபுல்லா ஃபயர் ஆயிடும் அந்த பக்கம். நம்ம ஆங் உடனே அவனோட ஏர் பெண்டிங் யூஸ் பண்ணி அணைப்பான். நம்ம கட்டார வாட்டர் பெண்டிங் யூஸ் பண்ணி அணைச்சிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா அந்த பையன் மிரண்டுருவான். ஏர் பெண்டரா நீ அப்படின்ட்டு. அந்த பையனோட அப்பா வந்துட்டு நம்ம இங்கே போகலாம், என்னோட வீடு இங்கே தான் இருக்குன்னு பையனை கூப்பிட்டு வந்துருவாரு. இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. இந்த பையன் ஆங்க பார்த்துட்டு பெருமையா பேசிட்டு இருப்பான். நீ ஏர் பெண்டர், உன்னை வச்ச எதிரிகளை தாக்கலாம், நம்ம ஃபயர் பெண்டர்ஸை சும்மாவே விடக்கூடாது, அவங்களால தான் இங்கே தாக்குதல் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவான். என்ன ஃபயர் பெண்டர்ஸாலேயே தாக்குதல் நடந்திருக்குன்னு ஆங்க ஆச்சரியப்படுவான். ஆமா அவங்க தான் ஒளிஞ்சிருந்து இந்த இடத்துல குண்டை போட்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாரையும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சாக்காவும் உள்ள வந்துட்டு அம்மா இது என்ன இடம் நம்புது, எங்க அப்பா தான் இந்த ஊரோட மெக்கானிக், இந்த உமாஷு நகரத்துல இருக்க மொத்த இயந்திரங்களும் எங்க அப்பா தான் உருவாக்கியிருக்காரு, அரசருக்கு நிறைய திட்டங்களும் எங்க அப்பா தான் தருவாரு, ஏன் இங்க இருக்கிற போக்குவரத்து வசதியை கூட எங்க அப்பா தான் உருவாக்கி இருக்காருன்ற மாதிரி அவங்க அப்பா பத்தி பெருமையா பேசுவான். அதுக்கப்புறம் கட்டாரா இதெல்லாம் கேட்டு சரி நமக்கு லேட் ஆகுது நம்ம போலாம் வாங்கினோடனே சரின்ட்டு எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. நம்ம சாக்காக்கு வந்து அந்த இயந்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம ஆங்க வெளியே வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் அந்த வெடி விபத்தெல்லாம் காயப்பட்டிருப்பாங்க. ஆங்க ஒரு நிமிஷம் நின்றுவான். என்னாச்சுன்னு கட்டாரா கேட்டோன்னே நான் ஒரு அவதார் இல்லையா, நான் வரப்போற பிரச்சனைகளை தடுக்கிறது மட்டும் இல்ல, போற வழியில வர பிரச்சனைகளையும் நான் தீர்த்து தான் ஆகணும். இந்த உமாஷு மக்கள் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க, இதை பார்த்துட்டு என்ன சும்மா போக சொல்றீங்களா, வாய்ப்பே இல்லை, இங்க இருக்கிற பிரச்சனையை நான் தீர்த்து தான் போவேன்ற மாதிரி ஆங் சொல்லுவான். இவங்களும் சரின்னு ஒத்துப்பாங்க. அப்புறம் ஆங் உள்ள வந்துட்டு எங்கேருந்து வெடிப்பு ஏற்படுது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, நான் அவங்கள தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜூக்கோட தங்கச்சியை காமிச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட புலம்பிக்கிட்டே வில் பயிற்சி செஞ்சுட்டு இருப்பான். பயங்கரமா வில் விடுவாங்க, ஒரு வில்லுக்கு மேல இன்னொரு வில்ல செம்மையா விடுவா. சரி விடு, உன் அண்ணனை பத்தி புகழ் தான் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது,
இங்க இருந்து வெளியே இருக்கிற உன் அண்ணனை நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. எங்க இருந்தாலும் ஆட்டத்துல காய நகர்த்துறது எப்படின்னு எனக்கு தெரியும். என்னன்னா அந்த லெட்டரை எழுதினவனோட லெட்டர் தான் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஆங்க காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் சொல்லுவான், மலைக்கு மேல இருந்து தான் தாக்குதல் நடக்குது, நம்ம போய் தடுக்கலாம் போது ஆங்க அப்போ நம்ம நாளைக்கு காலையில போலான்னுவான். ஆனா நீ போக கூடாதுன்னு அந்த பையனோட அப்பா தடுப்பாரு. எனக்கு பறக்கிற கப்பல் செய்யறதுக்கு நீ உதவி பண்றேன்னு சொல்லியிருக்க, நீ போவே கூடாதுன்னும் போது நான் வேணா உதவி பண்றேன்ற மாதிரி சாக்கா சொல்லுவான். சாக்கா இந்த விஷயத்த கொஞ்சம் ஆர்வமாவே இருப்பான். அதுக்கப்புறம் ஜூக்கோவை காமிச்சா அந்த தளபதி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. உமாஷு நகரத்துல தான் அவதார் இருக்கான்னு. அப்போ ஓகே நம்ம போலான்னொன்னே இவன் பயப்படுவான். இல்ல உமாஷு நகரத்துக்குள்ள நம்ம வீரர்களால போக முடியாது, ரொம்ப பாதுகாப்பான இடம் அதுன்னொன்னே நானே அப்போ போறேன்ட்டு ஜூக்கோ சொல்லுவான். அப்போ நீங்க உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா எங்களால காப்பாற்ற முடியாதுன்னு தளபதி சொல்லுவாரு. அங்கிள் இதை கேட்டோன்னே 2 பேரும் நாங்க எப்பவுமே ஆபத்தான விஷயத்த சந்திக்க தயாரா தான் இருக்கிறோம், அதனால நாங்க 2 பேரே போறோம், எங்க ரிஸ்க்லயே போறோன்ற மாதிரி இவங்க 2 பேரும் உமாஷு நகரத்துக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டாரா வந்து அந்த சின்ன பையனோட அப்பா மறைஞ்சு போறதை பார்த்து ஒளிஞ்சு உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா ஒரு ஃபயர் நேஷன் வீரன் கிட்ட ஏதோ ஒரு தகவலை கொடுப்பாரு. இதை பார்த்தா அவ பயந்துட்டு இருப்பா. உடனே ஒரு பையன் கை பிடிச்சி கீழே உட்கார வைப்பான். யாருன்னு பார்த்தா அந்த வண்டிக்காரன் தான் இருப்பான். அமைதியாரு, இவன் ஒரு துரோகி, ஃபயர் நேஷன் வீரர்களுக்கு தகவலை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு தகவலை எடுத்துட்டு போற ஃபயர் நேஷன் வீரனை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அவன் இவங்க ஃபாலோ பண்றதை பார்த்த உடனே அவனோட ஆட்களை வர வச்சு சண்டை போட ஆரம்பிப்பான். மாட்டிக்கிட்டீங்களாடா சின்ன பசங்களான்னு நம்புது. நாங்களாடா சின்ன பசங்க இப்போ பாரு அப்படின்ட்டு ஒரு விசில் மாதிரி அடிப்பான். பார்த்தா அவனோட ஆட்கள் நிறைய பேர் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, நீங்க செம்மையா சண்டை போடுறீங்க, நீங்க எத்தனை பேரும் எங்க இருக்கீங்க நம்புது, வா எங்களோட இடத்த காட்டுறன்ற மாதிரி கட்டாராவை கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். இங்க சாக்கா பார்த்தா அந்த பையனோட அப்பாவுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணி அந்த பறக்கிற கப்பலே ரெடி பண்ணிடுவாங்க. நீ இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கியே, உனக்குள்ள இயற்கையாவே இந்த திறமை இருக்குன்னு அவர் பாராட்டிட்டு இருப்பாரு. ஆனாலும் எனக்கு மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் இருக்கு, என்னோட கிராமத்தை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலைன்ற மாதிரி சாக்கா சொல்லுவான். இங்க பாரு சாக்கா, போராளியா யாரால வேணா மாற முடியும், ஆனா இந்த அறிவியல் ரீதியான வளர்ச்சி எல்லாம் யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது, உனக்கு இயல்பாவே வருது, நீ ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா வருவ அப்படின்ற மாதிரி இவர் பாராட்டுவாரு. சாக்காவும் ஒரு வேளை நமக்குள்ள அந்த திறமை இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஆங்கோ அந்த பையனும் அந்த குகைக்குள்ள போய் தேடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கட்டாராவை காமிச்சா அந்த பையன் அவன் வாழ்ற இடத்த போய் காட்டுவான். பார்த்தா எல்லாருமே அனாதையா இருக்கிற பசங்க தான், ஃபயர் நேஷன் வீரர்கள் தான் இவங்களோட பெத்தவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கொண்டு இருப்பாங்க. இருக்கிற எல்லாருமே தனித்தனியா தான் இருக்கும். இந்த உமாஷு நகரம் என்னதான் அழகா இருந்தாலும் இங்க இருக்கிற அரசர் வந்து ரொம்ப பலவீனமா இருக்காரு, ஃபயர் நேஷன் வீரர்கள் இங்க இருந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க, அதனாலதான் நாங்க இப்போ ஒளிஞ்சிருந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த ஃபயர் நேஷனுக்கு எதிராகவும் நாங்க போராடிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னா கட்டாராவே சூப்பர் நல்ல வேலை செய்றீங்கன்ற மாதிரி பாராட்டிட்டு இருப்பா. அப்புறம் ஆங்கு போய் உள்ள தேடிட்டு இருந்தா நிறைய வெடிக்கிற ஜெல்லிகள்லாம் இருக்கும். அந்த பையன் தான் சொல்லுவான், இது வெடிக்கிற ஜெல்லியாச்சேன்ட்டு. இதை பார்த்தோன்னா ஆங்கு, இதை பயன்படுத்தி ஃபயர் நேஷன் தாக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு சுத்தி தேடும்போது ஒரு துணி கிடைக்கும். இதை ஃபயர் நேஷன் பண்ணல, யார் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி ஆங்க அங்கேருந்து வேகமாக வெளியே வருவான். அதுக்கப்புறம் இந்த பையனும் கட்டாராவும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பையன் அவனோட கதையை சொல்லுவான். என்னோட அம்மா அப்பாவெல்லாம் ஃபயர் நேஷனை சேர்ந்தவங்க தான் கொண்டுட்டாங்க, எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமான்னு வருத்தப்படும் போது அது எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு கட்டாரா அவங்க அம்மா இறந்ததை சொல்லுவா. அதனால தான் என்னால் பெண்டிங்கும் ஒழுங்காக பண்ண முடியலன்ட்டு கட்டாரா வருத்தப்படுவா. உடனே அந்த பையன், உங்க அம்மாவோட நல்ல நினைவுகளை யோசி, அவங்க சிரிக்கிறத யோசி, அது மூலமா உன்னால பண்ண முடியல அப்படின்னும் போது கட்டாரா அவங்க அம்மா சிரிக்கிறத யோசிச்சு பார்த்து அவளோட பெண்டிங்கை பண்ணுவா. வழக்கத்தோட சூப்பரா பண்ணிடுவாங்க. அதை பார்த்தோம்னா அவளுக்கே சந்தோஷம். அதுக்கப்புறம் ஜூக்கோவை காமிச்சா மாறு வேஷம் போட்டு உமாஷு நகரத்துக்குள்ள வந்துருவாங்க. வந்த உடனே அங்கே இருக்கிற வெடி விபத்தெல்லாம் பார்த்து இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பக்கத்தில் கேட்கும்போது ஃபயர் நேஷன் தான் காரணம், ஒளிஞ்சிருந்து குண்டு போடுறாங்கன்னு உடனே ஜூக்கோ இதை கேட்டு டென்ஷன் ஆவான். ஃபயர் நேஷன் எப்பவுமே இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகள் பண்ணவே மாட்டாங்க, அவங்க வீரர்கள் ஒளிஞ்சிருந்தெல்லாம் தாக்க மாட்டாங்க, இது ஃபயர் நேஷன் பண்ண வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஜூக்கோ புலம்பிக்கிட்டே போவான். இங்க நம்ம ஜூக்கோட தங்கச்சியை பார்த்தா அவ அங்கிருந்து காய நகர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டால, அந்த படைத்தளபதிக்கு தான் ஒரு லெட்டர் எழுதியிருப்பா. இதுக்கப்புறம் நீங்களே அவதார தேடுற வேலையை பாருங்க, என்னோட அப்பா சார்பா நான் தான் லெட்டர் எழுதுறேன் அப்படின்ட்டு இவளே ஆர்டர் போடுவா. இதை பார்த்தோன்னா அந்த தளபதி, இதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் ஜூக்கோவும் எனக்கு கீழே தான் வேலை பார்ப்பான், அவன் இளவரசனா இருந்தாலும் சரிதான், இனிமே அவன் எனக்கு கீழே தான் வேலை பார்ப்பான் அப்படின்ற மாதிரி ஜூக்கோவை நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பான். இங்க ஆங்கு சாக்கா கிட்ட ஓடி வந்து உண்மையை சொல்லிடுவான். அந்த வெடி விபத்தெல்லாம் யார் பண்றான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்மள வண்டியில் ஏத்திட்டு வந்தால அவன் தான் பண்றான், அவனோட சட்டை தான் இதுன்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை காட்டுவான். அதே டைம்ல கட்டாராவும் உள்ள வந்து இங்க இருக்கிற மிகப்பெரிய துரோகி யார் தெரியுமா அப்படின்ட்டு அந்த பையனோட அப்பாவை சொல்லுவான். ஏன்னா அவன் தானே தகவல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இல்ல அந்த வண்டிக்காரன் தான், இல்ல இந்த பையனோட அப்பா தான் அப்படின்ட்டு. கடைசியில இவங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு, உனக்கு இதே வேலையா புத்தி சாக்கா, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன், நான் ஒரு சின்ன பொண்ணுன்னு நினைச்சிக்கிட்டியா அப்படின்ட்டு கட்டாரா கோமா வெளியே கிளம்பிடுவா. பார்த்தா அந்த பையன் வந்து ஆட்களை வச்சுட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்க நீன்ட்டு கட்டாரா கேட்டா, இந்த ஒழுங்கில்லாத அரசாங்கத்தை நாங்க அழிக்க போறோம், அரசரை கொண்டுட்டா போதும், அதனாலதான் அந்த சின்ன பையனோட அப்பா அரசரை பார்க்க போயிட்டு இருக்காரு, அவரோட பெட்டியை நாங்க மாத்துறோம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி அவரோட பெட்டியை வந்து தெரியாம மாத்துற மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. அந்த பெட்டி ஃபுல்லா வெடி மருந்துகள் தான் இருக்கு.
நீ உண்மையாலேயே கெட்டவன் தான் போல இருக்கு அப்படின்ட்டு கட்டாரா வேகமா போய் சாக்காகிட்டே ஆங்கிட்டே உண்மையை சொல்லிடுவா. அவரை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், இல்லைன்னா அவரு அவர் பையன் இந்த அரசர் எல்லாருமே இறந்துருவாங்கன்னு 3 பேரும் காப்பாத்துறதுக்காக வெளியே போவாங்க. அதுக்குள்ள அங்கே ஜூக்கோ வந்து தாக்கிட்டு எங்கடா போற, உன்னை பிடிக்கிறது தானே நான் வந்திருக்கேன்னு இதை பார்த்தோன்னா அங்கே செம்ம டென்ஷன் ஆயிடுவான். நீங்க போய் அவங்கள காப்பாத்துற வேலையை பாத்துங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்க வேகமா சண்டை போட்டு இருப்பாங்க. ஆங்கு எஸ்கேப் ஆகதான் பாப்பா. அட அவத்தாரே பொடிப்பையில என் கூட நின்று சண்டை போடுறா ஒரு வீர மாதிரி பயந்து ஓடிட்டு இருக்கேன்னு முடியவே முடியாதான்ட்டு நம்ம ஹீரோ ஓடி சண்டை போட்டுன்னு இருப்பான். இவங்க 2 பேரும் எகிரி அதாவது வாகனங்கள் மூலமா போயிட்டு இருக்கோம்ல எர்த் நேஷனுக்குள்ள, அதை யூஸ் பண்ணி எகிரி மேலே உச்சிக்கு போயிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு என்ன 3 வருஷமா தேடிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தண்டா பிரச்சனைன்ட்டு ஆங் கேட்டோன்னே 3 வருஷமா நான் உன்னை தேடுன்றது உனக்கு எப்படி தெரியும், அப்போ என்னோட புக்கு அது உங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்ட்டு ஃபயர் பவர் யூஸ் பண்ணி தேவையில்லாம தாக்கிடுவான். இதை பார்த்தோன்னே இங்க ஒரு ஃபயர் நேஷன் ஆள் இருக்கா அப்படின்ட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே கட்டாரா காமிச்சா ஒரு வழியா அவங்க மேல வந்துருவாங்க. அந்த பையனோட அப்பாவும் பெட்டியை எடுத்துக்கிட்டு அரசர்கிட்ட போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் வந்து நெருப்பு அம்போட வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா கட்டாரா அவன் அம்பை விட்டுருவான். கரெக்டா அவளோட வாட்டர் பெண்டிங்கை யூஸ் பண்ணி அந்த நெருப்பு அம்பியை அணைச்சி விட்டுருவா. அரசரோட ஆட்கள்லாம் இதை பார்த்தோன்னே அரசரை வந்து பாதுகாப்பா உள்ள கூட்டின்னு போயிருவாங்க. நல்ல வேலை பண்ண கட்டாரான்ட்டு சாக்கா பாராட்டிட்டு இருப்பான். இங்க வீரர்கள்லாம் வரதை பார்த்தோன்னே ஜூக்கோ நீ எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்ட்டு அங்கிள் ஜூக்கோ அமைச்சிட்டு அவரோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அவர் மாட்டிப்பாரு. ஜூக்கோ வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுவான். ஆங் வந்து அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அங்கே ஏற்பட்ட நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு இருப்பான். ஆனா படை வீரர்கள்லாம் வந்து நம்ம ஆங்கை லாக் பண்ணிடுவாங்க. இங்க என்னையா நடக்குதுன்ற மாதிரி ஆங் முழிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துலயே 3வது எபிசோட முடியுது. ஆங் இப்போ இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போறான்றதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஒரு 20 பேர் 30 பேர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. போன எபிசோடு எதில் முடிஞ்சிருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அவதாரை வந்து ஒமாஷு வீரர்கள்லாம் கைது பண்ணியிருப்பாங்க. இந்த எபிசோட ஆரம்பத்திலேயே நம்ம அவதார் கத்திட்டு இருப்பான். டேய் நான் நெருப்பு அணைக்க தான்டா செஞ்சேன், என்ன ஏன்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அங்கிள் ஐரோட குரல் கேட்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவதார், இங்கேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்வார். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஜூக்கோவும் மாட்டிக்கிட்டானான்னும் போது ஜூக்கோ இங்கேருந்து தப்பிச்சு நேரத்துக்கு படகுக்கு போயிருப்பான்னுவாரு. இதை கேட்டோன்னா அவதார் அதுக்கு காரணமே அந்த முட்டா பையன் தான், அவனால தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சாக்காவை காமிச்சா இங்கே அந்த பையனோட அப்பாயிட்ட கத்திட்டு இருப்பாரு. நீங்கள் தான் ஆயுதங்கள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு நம்புது, இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான், ஆனால் நான் ஆயுதங்களை ஒன்றும் வைக்கல, உதவாத ஒரு பொருட்களை தான் அவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பையன்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்த பார்ப்பாரு. ஆனால் சாக்கா தான் சொல்லுவான், உதவாத பொருளா, எதிரிகள் கிட்ட ஒரு சின்ன பேப்பர் கிடைச்சா கூட அதையும் ஆயுதமா மாத்துறவங்க அவங்க கிட்ட போய் நீங்க எந்த மாதிரி பொருட்களை கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி சாக்கா சொல்லுவான். இங்க பாரு நான் கஷ்டமான முடிவு எடுத்திருக்கேன், நான் மட்டும் இதை பண்ணலன்னா எப்போவோ இந்த உமாஷு அவங்க தாக்கியிருப்பாங்க, என் குடும்பத்தையே அவங்க அழிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாரு. இதை கேட்டவொன்னே அந்த பையனை ரொம்ப சோகமாயிருவான். அப்போ டக்குன்னு கட்டாரா வந்து நான் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க இருக்கான்ட்டு, அவ சிறைச்சாலையில தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் நிறைய உமாஷு வீரர்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வீரனை மட்டும் ஒருத்தர் நெருப்பு சக்தியை பயன்படுத்தி தாக்குறான். வேற யாரு, ஜூக்கோ தான் தாக்கி அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு உமாஷுக்குள்ள போகிறான் அவன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஆங்கோட சின்ன வயசுல, இப்போ அவன் சின்ன பையனா தான் இருக்கான். 100 வருஷத்துக்கு முன்னாடி பூமின்ற ஒரு ஃப்ரெண்டு, அவனும் நிலத்தோட சக்தியை தான் பயன்படுத்துவான். அவன் வந்து ஆங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு போல இருக்கு. பூமி என்ன பண்ணியிருக்கேன்னு நம்புது, என்னோட பயிற்சி ரொம்ப மோசமா போகுது, நான் ஒரு குரங்கு செய்யலான்னு பார்த்தா இங்கே பாரு எருமையை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு இதை காமிப்பான் ஹீரோ கிட்ட. ஹீரோவா அதை பார்த்து பரவாயில்ல நீ கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவேன் அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ காமிச்சா இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கிள் ஐரோ சொல்வாரு, இந்த வீரர்கள் ரொம்ப அருமையான கட்டமைப்பை எப்பவுமே பண்ணுவாங்க, இங்க இருக்கிறதுலே மோசமான ஜெயில் இதுதான், இங்கேருந்து எப்படி தான் தப்பிக்க போறோம்னு ஒன்றும் புரியற மாதிரி பேசும்போது, நீங்க தானே ஃபர்ஸ்ட் போரி ஆரம்பிச்சது, அதனால தான் இவங்க இவ்வளோ கடினமா நடந்துக்கிறாங்க, நீங்களே போற நிறுத்த வேண்டியது தானே, முக்கியமா அந்த ஜூக்கோ கிட்ட சொல்லி என்ன தேடுறதை நிறுத்த வேண்டியது தானே, அவன் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கான்ல அப்படின்ற மாதிரி அவதார் சொல்லுவான். நீ தப்பா சொல்ற அவதார், நான் தான் அவனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்கிள் ஐரோ சொல்றாரு. எதுக்கு கடமைப்பட்டிருக்காருன்ட்டு கதை போற போக்கிலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா கோட்டைக்குள்ள நுழைய வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அந்த பையனோட அப்பா இவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இல்லப்பா ஏதோ சுரங்க வழிகள் இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்களேன்ட்டு அந்த பையன் சொன்னோன்னே, சாக்கா சுரங்கமா என்னது நம்புது, ஆமா இந்த மலைகளுக்கு கீழே சுரங்கம் இருக்கு, அது மூலமா கோட்டைக்குள்ள போக முடியும்னு அவங்க அப்பா முடியவே முடியாது, அது ரொம்ப சிக்கலான வழின்னு, எதுவா இருந்தாலும் நாங்க போய் தான் ஆவோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னொன்னே சரி ஓகேன்ட்டு அவர் மேப் தேட போயிருப்பாரு. இங்க பார்த்தா அங்கிள் ஐரோ வந்து வேற இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு இருப்பாங்க. அவதார் கத்துவான், எங்க அவரை கூட்டின்னு போறீங்கன்ட்டு. இந்த இடத்துலயும் மோசமான சிறைச்சாலைக்கு தான் அவரை கூட்டின்னு போயிட்டு இருக்கோம், அப்புறம் நீயும் மோசமான ஒரு இடத்துக்கு தான் போற, அரசரை பார்க்க போற அப்படின்ற மாதிரி அந்த காவலாளி சொல்றாரு. இங்க மேப்பை இவங்க தேடிட்டு இருந்தா எல்லா மேப்பும் ஒரு வழியை காட்டும். அதே டைம்ல அந்த பையனோட அப்பாவுக்கு வந்து ஃபயர் நேஷன் வீரர்கள் கிட்ட செய்தி வந்திருக்கும், இன்னும் ஒரு சில பொருட்களை தர சொல்லி. இதை பார்த்தோன்னே சாக்கா இதான் சரியான நேரம், அரசர்கிட்ட சொல்லி அந்த கைதிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடலாம் நம்பினோன்னே
வாய்ப்பே இல்லை, எனக்கு பயமா இருக்கு, என் குடும்பத்தையும் அவங்க அழிச்சிருவாங்கன்ற மாதிரி பயப்படுவாரு. உடனே அந்த பையன், இதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம்ப்பா, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக அவதார் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தைரியமா பேசுவான். அவங்க அப்பாவும் அதை ஏத்துப்பாரு. அடுத்து நம்ம அவதார் அரசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க. இவன் ஏர் பெண்டர் அரசு அப்படின்ட்டு வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க. கிடையாது, இவன் தான் அந்த அவதார் அப்படின்ற மாதிரி இவருக்கும் தெரியுது இவன் தான் அவதார்னு. இதை கேட்டோன்னே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இவன் கல்லை வச்சு சூப்பரா விளையாடுவான் அப்படின்ற மாதிரி சிரிப்பாரு. இதை கேட்டோன்னே அவதார், நீ தானே பூமி அப்படின்ட்டு சந்தோஷப்படுவான். என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிருக்கோம்ல, அந்த சின்ன பையன் தான் இவன். கிட்டத்தட்ட இவருக்கு 112 வயசுக்கு மேலே ஆகுது. நம்ம ஹீரோக்கு 12 வயசு, 100 வருஷமா ஆயுசுல இருந்திருக்கான். இவரோட வயசு தானே இவருக்கும் இருக்கும். நான் தான், எப்படி இருக்க அவதார், இவனுக்கு விருந்தை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரசரங்க இந்த கிளம்பி போயிருவாரு. அதுக்கப்புறம் கட்டாராவை காட்டுறாங்க. குகைக்கு போறதுக்காக பொருட்கள்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு குடுவையை பாப்பா. அதுக்குள்ள தண்ணி இருக்கும். சரி எடுத்துட்டு போலான்னு திரும்பி பார்த்தா அந்த பையன் வந்திருப்பான். நீ எங்களோட திட்டத்தையே கெடுத்துட்ட. இந்நேரத்துக்கு நாங்கள் அரசரையும் அந்த துரோகியும் தாக்கி இருந்தோம்னா இந்த நாட்டுக்குள்ள ஒரு போர் வந்திருக்கும். ஃபயர் நேஷன் வீரர்கள் வெளியே வந்திருப்பாங்க, அவங்களையும் நாங்கள் கொண்டு இருப்போம். நீ தான் எங்களோட துரோகின்ற மாதிரி கத்துவா. இதை கேட்டோம்னா அந்த பொண்ணு, இங்க பாரு, நீ ஒன்றும் நல்லதுக்காக போராடல, அப்பாவிகளையும் நீ கொண்டுகிட்டு இருக்க, உன்னோட வழி தப்பானது, முழுக்க முழுக்க பழி வாங்கணுன்ற எண்ணம் தான் உங்ககிட்ட இருக்கு, உனக்கும் ஃபயர் நேஷன் வீரர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்ற மாதிரி கட்டாரா கத்திட்டாங்க. இருந்து போ பாப்பா, எங்க போற அப்படின்ட்டு இவன் சண்டை போட பார்த்தோன்னே கட்டாரா அவளோட வாட்டர் பெண்டிங்கை யூஸ் பண்ணி அவனை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இருந்து கிளம்பி போயிடுவா. அப்புறம் நம்ம ஜூக்கோ காமிச்சா அவன் அங்கிளை தேடி வந்திருப்பான். ஒரு சோல்ஜர் கிட்ட மாட்டிப்பான். இங்க என்ன பண்றான்னு போது, இல்ல நான் வேலைக்கு புதுசு, கைதியை தான் கூட்டின்னு போறதுக்காக வந்தேன். எங்க அவங்கன்னொன்னே, ஒரு கைதியை கொண்டு போயிட்டாங்க சிறைச்சாலைக்கு, இன்னொரு கைதியை வந்து அரசர்கிட்ட கூட்டின்னு போயிருக்காங்கன்னு சொல்லுவாரு. இன்னொரு கைதியா, அவ யாருன்னும் போது, அதான் அந்த மொட்டை அடிச்ச பையனோண்டு நம்ம ஜூக்கு அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருவான். சொல்லு, இப்போ நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி அவர் கேட்பாரு. இதே கேள்விதான் நம்ம ஜூக்கோட மனசுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கோம். அங்கிளை காப்பாற்றணுமா இல்லை அவதாரை பிடிச்சிக்கிட்டு போகணுமான்ட்டு. அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம அவதாரை காமிச்சா பயங்கரமா விருந்திருக்கும். கொஞ்சம் வந்து இந்த அரசர் கோவமாவே அவதார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. 100 வருஷமா நீ சந்தோஷமா இருந்த லைஃப்குள்ள நிம்மதியா, இந்த 100 வருஷத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னும் போது, அது ஒரு விபத்து, நான் ஒன்னும் தெரிஞ்சே என்னை பாதுகாத்துக்கல. சரி பூமி, என்னை போக விடு, வாட்டர் ட்ரைப்ல இருக்கிறவங்களுக்கு நான் உதவி பண்ணுன்ற மாதிரி சொல்லுவான். நீ ஏதாவது பண்ணுன்ற மாதிரி அங்கேருந்து பூமி ஏஞ்சி போனா, ஏன் இப்படி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க அப்படின்ட்டு அவதார் கத்துவான். அக்கறையா? அக்கறையை பத்தி நீ பேசுறியா அவதார்? 100 வயசு வேணா உனக்கு ஆயிருக்கலாம் அவதார், ஆனா என்ன மாதிரி 100 வருஷம் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்க்கல. அதுவும் முக்கியமா போர் நடந்த இந்த 100 வருஷத்தை எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுமா? நீ எங்க போயிருந்த அந்த நேரத்துல? இப்போ இந்த உலகத்தை காப்பாத்த தகுதியானவனான்ற சந்தேகமே எனக்கு வருது அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சாக்கா கட்டாரா காமிச்சா அந்த குகைக்குள்ள போவாங்க. பார்த்தா ஒரு பாட்டு பாடுற கும்பலே இருக்கும். சாக்காவை பார்த்தோன்னே ஒரு பொருளை கொடுத்து நீயும் பாட ஆரம்பினோடனே கூடயே சொல்லி ஒன்று டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். கட்டாரா தான், டி என்னடா பண்ற வாடானோடனே பாட்டை நிறுத்திடுவாங்க. சரி நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னொன்னே, நாங்க குகைக்குள்ள போனோம், எங்களோட நண்பனை காப்பாத்தணும் போது, சரி குகைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்டு போங்க, இந்த உமாஷு எப்படி உருவாச்சு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்லுவாரு. உமாஷு, இது 2 பேரோட பேரு, ஒரு ஆண் ஒரு பெண். இந்த நகரம் முதல்ல தனித்தனியா தான் இருந்துச்சு. 2 மலைக்கு இடையில ஒரு மலை இருந்துச்சு. 2 பகுதியில இருந்து ஒரு காதலர்கள் வந்து விரும்பிட்டு இருந்தாங்க. ஆனா 2 பகுதியில இருக்கிறவங்களுக்கும் எப்பவுமே ஒரு போர் நடந்துட்டு இருக்கும். ஆனா இவங்க வந்து பேஜர் மோல், அதாவது கீரிப்புள்ள மாதிரி ஒரு உயிரினம் இருக்கும். அதுதான் எர்த் பெண்டிங்கோட மாஸ்டர் மாதிரி. அதாலதான் நிலத்தை வந்து ஓட்டப்பட முடியும். அந்த மிருகத்துக்கிட்ட இவங்க 2 பேரும் எர்த் பெண்டிங் கத்துக்கிட்டு மலைக்கு நடுவில் ஒரு குகையை உருவாக்கி காதலிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2 கிராமத்துக்கும் இடையில ஏற்பட்ட போர்னால ஒருத்தங்க அதுல இறந்துட்டாங்க. இதை பார்த்தோட அவங்க எர்த் பெண்டிங்கை பயன்படுத்தி அந்த போரியை தடுத்து நிறுத்தினாங்க. அவங்க நினைச்சிருந்தா அந்த மக்களை கொண்டு இருக்க முடியும். ஆனா இதுக்கப்புறம் யாரும் சண்டை போடக்கூடாது, ஒத்துமையா வாழணுன்ற மாதிரி அறிவிச்சாங்க. இவங்க 2 பேரோட காதலையும் எல்லாருமே மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு உமாஷுங்கிற பேரையை வச்சாங்க. இந்த மாதிரி அவர் கதையை சொல்லுவாரு. அதாவது உமாஷுங்கிற பேரே 2 காதலர்கள் மூலமா தான் வந்திருக்கு. இந்த குகைக்குள்ளதான் அவங்க காதல் பண்ணாங்க. ஆனா மிகப்பெரிய பூதம்லாம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். என்ன பூதம் இருக்கா? பூதம்லாம் இருக்காது, என்னவா இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும்ட்டு 2 பேரும் பயந்துகிட்டே உள்ள போவாங்க. இங்க நம்ம அங்கிள் ஐரோவை காமிச்சா, என் ஒருத்தனை கூப்பிட்டு போறதுக்காக இத்தனை பேரா, ரொம்ப நன்றி, நான் பெரிய ஆள் தான் போல இருக்குன்னு பில்டப்பா பேசிட்டு இருப்பான். உடனே ஒருத்தன் இறங்கி வந்து, நீங்க தானே மேற்கின் டிராகன், புகழ் பெற்றவர், நீங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போரை ஆரம்பிச்சு வச்சிங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு இடத்த முற்றுகையிட்டு அழிச்சிங்களே அப்படின்ற மாதிரி பேசுவாரு. அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்ற மாதிரி அங்கிள் சொல்லுவாரு. அப்போ மூடிட்டு வாடா அப்படின்ட்டு வேகமா வயிற்றுலேயே ஒரு குத்தி கூட்டின்னு போயிடுவாரு. அங்கிள் அந்த டைம்ல அவர்கிட்ட ஒரு காயின் இருக்கும். என்னன்னா வழி 2ஆ பிரியுது, ஒரு காயினை வந்து போற வழியில போட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இங்க அவதாரம் பூமியும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவதாரோட காலில் வந்து கிறிஸ்டல் கல்லுங்க மாதிரி மாட்டோம். இங்க என்ன நடக்குது பூமின்னும் போது அவர் செவுர மூடிடுவாரு. அவதாரை சுத்தி கிறிஸ்டல்களா வந்துட்டு இருக்கும். அவன் பவர் யூஸ் பண்ணி அதை உடச்சிட்டு வந்து வெளியே விழுந்துருவான். இப்போ நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற பூமின்னும் போது, இப்போ இருக்கிற அவதார் இந்த உலகத்தை காப்பாற்றுற அளவுக்கு சக்திசாலியா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இந்த மிட்டாய்க்காக கூட நான் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இவனை லாக் பண்ணிச்சுல, அதெல்லாம் மிட்டாய்க்குள்ள இருக்கு. கடிச்சிக்கிட்டே விளையாட்டுத்தனமா பேசிட்டாங்க இருந்து போயிட்டு இருப்பாரு. இங்க ஜூக்கோ வந்து அவங்க அங்கிள் போட்ட காயினை பத்துருவான். அப்போ இந்த வழியா தான் போயிருப்பாருன்ட்டு ஜூக்கோ அங்கிளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் குகைக்குள்ள வந்து தேடிட்டு இருப்பாங்களே. நிறைய இடத்துல பாறைகள்ல ஒளி இருக்கும். இதை பார்த்தோன்னா விளக்கு அணைச்சிருவான். விளக்கு அணைச்சோன்னா அந்த பாறைகள்ல இருக்கிற ஒளி பிரகாசமா இருக்கும். அந்த பாடகம் போகும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், காதல் தான் இருட்டிலேயே வெளிச்சம் தரோன்ட்டு. இதை வந்து சாக்கா பிடிச்சிக்கிட்டு, அப்போ இந்த வெளிச்சத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும், கண்டிப்பா போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. சாக்கா பூமரங்க வச்சு மார்க் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா கட்டாரா,
ஆனா மேப்ல வழிகள் இப்படி இல்லையே, நீ எதுக்கு இஷ்டத்துக்கு கூட்டின்னு போயிட்டு இருக்கேன்னு கத்திட்டு இருப்பா. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற கட்டாரா அப்படின்னு சாக்கா கத்திட்டே இருப்பான். அப்பதான் எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு, நான் தான் நம்ம கிராமத்தையே பாத்துக்கிட்டேன், உன்னையும் பாத்துக்கிட்டேன் போது கட்டாரா, ஆனா நீ ஒன்னும் என் அப்பா இல்லைன்னு கத்திடுவா. இதை கேட்டோன்னா சாக்கா ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துருவான். கட்டாராவும் என்னை மன்னிச்சிரு, என் அப்பாவோட நீ என்னை ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிட்ட, எனக்கு மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, பாட்டி செஞ்சு தர சாப்பாடுலாம் சாப்பிடணும் போல இருக்குன்னு அன்பா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் ஐரோவை காமிச்சா தண்ணி வேணுமான்ட்டு ஐரோ கிட்ட தர மாதிரி கீழே ஊத்திடுவான். இந்த சோல்ஜருக்கு என்னன்னா, ஐரோ வந்து ஒரு இடத்த முற்றுகையிட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தால, அதுல வந்து இவனோட தம்பியும் தான் இறந்துருக்கான், என் தம்பி அங்கே இறந்தான்ட்டு ரொம்ப வலியும் வேதனையுமா பேசிட்டு இருப்பான். இது வந்து ஐரோக்கும் புரியுது, அதனாலதான் அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அமைதியா நடந்துட்டு இருப்பாரு. உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியாவே இல்லையானும்போது, போர்களில் நிறைய இழப்புகள் வர்றது சகஜம்தான், அதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வாழ பழகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். இதனால இவர் ரொம்ப கோவப்பட்டு பாறை எடுத்து இவன் தலைமையிலே நிறுத்துவான். எல்லாருமே அமைதிப்படுத்துவாங்க, இப்படி பண்ணாதீங்கன்ட்டு. சரின்ட்டு அங்கிள் ஐரோவை விட்டு அவன் இங்கேருந்து போயிடுவான். இப்போ அங்கிள் ஐரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. என்னன்னா, அதே போரில் தான் அவரோட ஒரு பையனும் இறந்து போயிருக்கான். எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. ஓசாயும் வருவான். ஓசாய் தான் இந்த அங்கிள் ஐரோட தம்பி, கூட பிறந்த தம்பி. உன்னோடைய பையன் மிகப்பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான், இதை நினச்சி நம்ம நாடே பெருமைப்படுது அப்படின்ற மாதிரி செத்ததுக்கு கூட ஒரு கண்ணீர் கூட சிந்தாம எல்லாருமே சொல்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா ஜூக்கோ மட்டும்தான் அங்கிள் கிட்ட வந்து அன்பா பேசுவான். அவன் வந்து ஒரு நல்ல நண்பனா இருந்தான், உங்களுக்கு நல்ல பையனாவும் இருப்பான், எனக்கு தெரியும், அவனை மாதிரி ஒருத்தன் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப நல்லவன் உங்க பையன், எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்பி போயிருந்தாலும் இவன் வந்து அங்கிள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். கிட்டத்தட்ட அங்கிளுக்கு வந்து அவர் பையன் இறந்த பிறகு ஜூக்கோ தான் ஒரு பையன் மாதிரி நடந்துட்டு இருப்பான். இப்போ புரியுது அங்கிள் ஏன் நான் தான் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு ஒரு விஷயத்த சொன்னார்னு. ஏன்னா அவரோட பையன் இழந்து அவர் அவஸ்தைப்படும் போது இவன் தான் பையன் மாதிரி வந்து கூட நின்று இருப்பான். மறுபடியும் கட்டாராவே சாக்காவும் காமிச்சா குகைக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்களே, பார்த்தா வழி வந்து சீலா இருக்கும். நினைச்ச மாதிரியே வழி மாறி வந்துட்டோம்டான்ட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. சரி, வந்த வழியா போய் பார்த்தா அந்த பக்கமும் வழி அடைச்சிருக்கும். அதே டைம்ல அவதாரம் அந்த பூமியை வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி இடத்துக்கு வந்துருவாங்க. எல்லா டெஸ்ட்லயும் நீ பாஸ் ஆயிட்ட அவதார், கடைசி என்ன ஜெயிச்சு காட்டு, ஒரு அவதாரா இருக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம் தெரியுமா, கஷ்டமான முடிவுகளையும் எடுக்க பழகணும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இங்க 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்களே, வழி தெரியலன்ட்டு ஒரு மிகப்பெரிய மிருகம் உருமுற மாதிரி சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த கதையில சொன்ன பேஜர் மூல் வந்திருக்கும் பாருங்களேன். இதை பார்த்தோன்னா ஓடுறான்ட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம அங்கிள் ஐரோவை காப்பாத்துறதுக்காக ஜூக்கோ வந்திருப்பான். ஜூக்கோ வந்து எல்லாரையும் புரட்டி எடுத்துருவான். கடைசியில ஒருத்த அங்கிள் கிட்ட ஓரா பண்ணிருப்பான்ல, அவனை அங்கிளே அடிச்சுட்டு கொல்ற மாதிரி போவாரு. இருந்தாலும் அவனும் நிறைய அதே போர்ல இழந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா பாவம் பார்த்து விட்டு போயிடுவாரு. ஆனா இவன் ஷார்ப்பான கல்லை வச்சு தாக்குவான். ஜூக்கோ வந்து அங்கிளை தள்ளி விட பார்ப்பான். இருந்தாலும் அங்கிள் மேல காயம் பட்டுரும். உடனே ஜூக்கோ அவனை ஒரு அடி அடிச்சுட்டு, இவங்களுக்கு பாவம் பார்த்தா இப்படிதான் நடக்கும் அங்கிள், வாங்க நம்ம இங்கேருந்து போலான்ட்டு அங்கிளை கூப்பிட்டு இங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மிருகத்தை பார்த்து பயந்து ஓடினாங்களே, இன்னைக்கு நமக்கு டெத்து கன்ஃபார்ம்னு கையை பிடிச்சிட்டு நின்னா அந்த மிருகம் திடீர்னு அமைதியாயிரும். கட்டாரா தான் பாப்பா என்ன நடக்குது இங்கன்னும் போது, இதுக்கு வந்து கண்ணு தெரியாது, இது வந்து உள்ளுணர்வை தான் சென்ஸ் பண்ணுது, அதாவது உணர்ச்சிகளை. நம்ம கோவப்பட்டு ரொம்ப பதட்டமா இருக்கிறதுனால தான் இதுவும் கோவப்பட்டு இங்க வந்திருக்கு. இப்போ நம்ம அமைதியாகி நம்மளோட பாசம் வெளியே வரதுனால அதை சென்ஸ் பண்ணி இது அமைதியாயிருச்சு. இது வந்து அன்பை தான் வெளிப்படுத்துது. நம்ம அன்பா இருந்தா இதுவும் அன்பா இருக்கும் சாக்கா, எங்களுக்கு எங்க நண்பன் கிட்ட போறதுக்கு உதவி பண்றியான்னு கட்டாரா கேட்டோன்னே அதுவும் வழியை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். இங்க இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இந்த தாத்தா பார்க்க தான் கிளம்போல்டு மாதிரி இருக்காரு, ஆனா பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்காரு. அவதாருக்கே டஃப் கொடுத்துட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் நீ எப்படி சிக்கலான முடிவுகளை எடுக்கிறேன்னு நான் பாக்குறேன் அவதார், 100 வருஷமா இந்த போரை விட்டுட்டு நீ போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு மிகப்பெரிய கல்லை வந்து அவதார் மேல விழ வைப்பாரு. அவதார் அவன் சக்தியை பயன்படுத்தி அதை நிறுத்தி வச்சிருப்பான். அதே டைம்ல அவர் மேல ஒரு கல்லையும் விழ வைப்பாரு. அதையும் நம்ம அவதார் தாங்கிட்டு இருப்பான். பூமி அங்கிருந்து தள்ளி போ, என்னால இதை தாங்க முடியல நம்புது, முடிவு எடு, கஷ்டமான முடிவு எடு. ஒரே டைம்ல நான் போர்ல சண்டையிடும் போது இன்னொரு பக்கம் என் மக்கள் செத்துட்டு இருந்தாங்களே, அப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அந்த டைம்ல மிகப்பெரிய முடிவெடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்ட்டு இவர் ரொம்ப கோவமாவும் கொஞ்சம் வருத்தமாவும் பேசிட்டு இருப்பாரு. அப்போ சாக்காவும் கட்டாராவும் அந்த இடத்துல வந்து கட்டாரா அவளோட வாட்டர் பெண்டிங் யூஸ் பண்ணி ஐஸ் உருவாக்குவா. சாக்கா சறுக்கிட்டே போய் அவனை தள்ளி விட்டுருவான். அப்போ வந்து உடனே அவன் கல்ல கீழே போட்டுருவான். நீ ஏமாத்திட்ட அவதார், நீ இந்த போர்ல இப்படி ஜெயிச்சிருக்க கூடாது, சுயமா ஜெயிச்சிருக்கணும், உனக்கு உதவி பண்ண இப்படி வந்திருக்க கூடாது இவங்க நம்புது. இங்க பாரு பூமி, இதே மாதிரிதான் நான் இந்த போர்லயும் ஜெயிப்பேன், என்னோட நண்பர்களோட உதவியால. நீயே என்னோட நண்பன் தானே, என்னை புரிஞ்சுப்ப நீ நினைக்கிறேன் அப்படின்ட்டு முதல்ல பூமி தான் ஒரு பொம்மை செஞ்சு எடுத்துன்னு வந்திருப்பான்ல அவதார்கிட்ட. அதை வச்சுதான் அவன் பறக்கிற எருமையை விசில் அடிச்சு கூப்பிட்டு இருப்பான். அதை வந்து எடுத்து பூமி கிட்ட காட்டுவான். பூமியும் ஒத்துப்பான், கண்டிப்பா நீ இந்த போர்ல ஜெயிப்ப நான் நம்புறேன் அவதார் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாருமே அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது அரசர்கிட்ட ஒரு சோல்ஜர் வந்து சொல்லுவான், அரசே ஃபயர் நேஷன்ல இருக்கிறவங்க நம்மளை தாக்க வரப்போறாங்கன்னு தகவல் கிடைச்சிருக்குன்னொன்னே, சரி அதுக்கு நம்ம ரெடி ஆயிடலான்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்ருவாரு. அரசருக்கு எப்படி இந்த தகவல் வந்து சேர்ந்திருக்குன்னு பார்த்தா, அந்த சின்ன பையனோட அப்பா தான் வந்து சாக்கா சொன்ன மாதிரி அரசர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. இவங்க வந்து ஃபயர் நேஷனோட ஆட்களை பிடிச்சு விசாரிக்கும் போது தான் உண்மை தெரிஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் நாள்ல தாக்குதல் நடக்க போகுதுன்றது. நீ என்ன பண்ண போற பூமின்னு அவதார் கேட்டோன்னே, இந்த தடவை நாங்க எதிர்த்து சண்டை போட போறோம் அவதார், நீ போய் வடக்குல இருக்கிறவங்களை காப்பாத்து, நாங்க உமா ஷோ பாத்துக்கிறோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு, கடைசியா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அவதார்னு சொன்னோன்னா அவதார் முஞ்சிய மாறும். என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சின்ன வயசுல நண்பர்கள்ல, போக்குவரத்துக்காக சர்வலா போயிட்டு இருக்கும்ல, அதுல போய் விளையாடிட்டு இருப்பாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஜூக்கோவை காட்டுறாங்க, அவங்க அங்கிளை காப்பாத்திட்டு கப்பல்ல ஏத்துவான்.
அவங்க அங்கிள் கப்பலில் ஏறுறதோ இறங்குறதோ நமக்கு வேலையாக போயிடுச்சுல ஜூக்கோ அப்படின்ற மாதிரி வருத்தமாக பேசுவார். ஜூக்கோவும் ஒரு பெருமூச்சு விட்டு அந்த கப்பலை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். அப்படியே ஜூக்கோவோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. கண்ணில் வந்து காயப்பட்டு அவனோட நாட்டியை பார்த்துட்டு இருப்பான். ஒரு கப்பலில் நின்றுட்டு இருப்பான். சாப்பாடு உணவுலாம் கப்பலுக்குள்ளே லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. போகலாமா அப்படின்ட்டு அங்கிள் பின்னாடி வந்து நிற்பாரு. நீங்கள் எங்கே இங்கே வரீங்கன்னும் போது, என்னோடய வீட்டில் தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடு இங்கே தான் இருக்குது. எனக்கான தேநீர் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் உன் கூட தான் வரப்போகிறேன் ஜூக்கோன்னும் போது, நீங்களாவது இங்கேயே இருங்களேன் அங்கிள்ன்ற மாதிரி சொல்லுவான். இல்லை, நான் என் வீட்டில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் என்னோட வீடு, நம்ம போகலாம் ஜூக்கோ அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்லுவார். இதை கேட்டோன்னே ஜூக்கோ கொஞ்சம் சந்தோஷப்படுவான். இவங்க அப்பா தான் ஜூக்கோ வந்து ஊரை விட்டு விரட்டியிருக்காரு. அது ஏன் எதுக்குன்றது வந்து போக போக நமக்கு ஃப்ளாஷ்பேக் தெரியும். ஜூக்கோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே படகு ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். மேலே பார்த்தா அவதார் பறந்து போயிட்டு இருப்பான். இந்த தடவையும் அவதாரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஜூக்கோ போயிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் 4 முடியுது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரோட எபிசோட் 5 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன், அவதார் உலகத்தில் மனுஷங்க மட்டும் இல்லை ஆன்மாக்களும் வாழ்கிறாங்கன்ட்டு. இந்த எபிசோடில் அப்படி தான் ஆன்மாக்களின் உலகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கோம். நம்ம அவதார் எப்படி சால்வ் பண்ண போகிறாருன்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட ஆரம்பத்திலேயே நம்ம அவதாரை வந்து ஃபயர் நேஷன் மெம்பர்ஸ்லாம் தாக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்கும்போது அவதார் அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். நம்ம கட்டாராவும் வாட்டர் பெண்டிங்கை வேறு லெவலில் ஃப்ரீஸ் பண்ணி டிஸ்க் மாதிரி அட்டாக் பண்ணுவாள். இதை பார்த்தோன்னே சூப்பராக பண்ணேன்ட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு மலை உச்சியில் போய் குதிச்சா அங்கே தான் ஆப்பா இருக்கும். ஆப்பா மேலே எகிரி பறந்துருவாங்க. சூப்பராக நீ பயன்படுத்தினேன்னு நாங்கள் பாராட்டிகிட்டு இருப்பான். பரவாயில்ல, இப்போ நான் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு கட்டாரா சந்தோஷப்பட்டுன்னு இருப்பான். அப்போ ஆங் சொல்லுவான், வர வர ஃபயர் பெண்டர்ஸ் நிறைய பேர் நம்மளை தாக்குறாங்களேன்னும் போது, ஆமாம் ஃபயர் நேஷனோட எல்லையை நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கோம்ல, இதை தாண்டினா தான் நம்மளால் வடக்குக்கு போக முடியுன்ற மாதிரி கட்டாரா சொல்லுவா. அப்போ ஆங்கு வெளியே எட்டி பார்த்தா காடு ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்குங்க. இதை பார்த்தோன்னே ஆங்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியலையேன்ட்டு ஆப்பாவை காட்டுக்குள்ளே இறக்கிடுவான். கீழே போய் எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு இருந்தா நம்ம சாக்கா கிட்ட ஒரு ஃபயர் நேஷன் வீரனோட பதக்கம் கிடைக்கும். இதை பார்த்தோன்னே இதை பண்ணது ஃபயர் நேஷன் தான்ற மாதிரி சொல்லுவான். அவங்களுக்கு என்ன வேணும், இந்த காட்டையே அவங்க அழிச்சாங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அந்த குரங்கு வந்து ஒரு பள்ளம் தோண்டிட்டு இருக்கும். என்ன பண்ணுறேன்ட்டு கட்டாரா கையை நீட்டினோன்னா ஒரு விதையை எடுத்துன்னு வந்து கையில் வைக்கும். அந்த குரங்குக்கு கூட தெரியுதுங்க இயற்கை எவ்வளோ முக்கியன்ட்டு. ஆங்கோ அதை நினச்சி தான் வருத்தப்பட்டு இருப்பான். இந்த இயற்கையை காப்பாற்றுறதும் என்னோட பொறுப்பு தான், இதை இவங்க இப்படி அழிச்சிட்டாங்களேன்ட்டு. அப்போ கட்டாரா அந்த விதையை எடுத்துன்னு வந்து கொடுத்து, இங்கே பாரு, முடிஞ்சதை பற்றி யோசிக்காத, மறுபடியும் இது காடாக உருவாகும் இந்த விதை மூலமா அப்படின்ட்டு விதையை ஆங்கிட்ட கொடுத்துருவா. அப்புறம் சாக்கா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு சாக்கா பார்த்து பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கும். பயப்படாத சின்ன பொண்ணுன்ட்டு அந்த குழந்தைகிட்ட பாசமாக பேசிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஆங்கியும் கட்டாராவையும் பார்த்தோம்னா அந்த குழந்தை பயந்து ஓடிடும். பொம்மையை வேற கீழே போட்டு போனோன்னா சாக்கா எடுத்துக்கிட்டு பின்னாடி ஓடி போனால் அது ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். அங்கே போய் பொம்மையை கொடுக்க போவாங்க. அந்த அப்பாவும் பயப்படாரு எங்களை பார்த்து. பயப்படாதீங்க, இதை ஃபயர் நேஷன் தான் பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியுது, நாங்கள் நல்லவங்க தானோன்னே. ஆமாம், ஃபயர் நேஷன் தான் இந்த காட்டை எரிச்சாங்க, அவங்க போகிறதுக்கு வழி இல்லை மலைகளுக்குன்றதுனால இந்த காட்டை அழிச்சிட்டு போனாங்கன்னொன்னே ஆங் கோவப்படுவான், இதுக்காகவா பண்ணாங்கன்ட்டு. ஆமாம், ஆனால் இதுக்கப்புறம் தான் இங்கே நிறைய வினோதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. இந்த காட்டை அவங்க எரிச்சிட்டு போயிட்டாங்க, எங்களோட கால்நடைகள் வெளியே போக மாட்டேங்குது, உணவுக்கே பஞ்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்களோட மக்கள் வெளியே போனாங்க உணவு தேடி, என்னோட பையனும் தான் போனான், ஆனால் அவன் திரும்ப வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி ஆங் ஏதோ ஒன்று உணர்வான், இங்கே மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆங் சொல்லுவான். அதுக்கப்புறம் ஜூக்கோ காமிச்சா அவர் கீழே வேலை செய்கிறவங்கிட்ட போய் ஏதாவது தகவல் கிடைச்சிதான்னும் போது, எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல இளவரசே, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் பனிகளை வச்சு நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டனோன்னே ஜூக்கோ கோபிடுவான். தண்ணியே இல்லாத இடத்துல பனி இருக்குனாலே நீ புரிஞ்சிக்க வேணாமா, அந்த இடத்துல வாட்டர் பெண்டர் இருந்திருக்காங்க, கண்டிப்பாக அந்த அவதார் கூட இருக்கிற அந்த பொண்ணாக தான் இருக்கும், நீ சரியான முட்டாளா இருக்க, வழக்கம் போல நானே போய் செக் பண்றேன். இவனை வந்து ஜூக்கோ ரொம்ப மரியாதை குறைவா நடத்துவான். அவனுக்கும் ரொம்ப கோவம் வரும். அதுக்கப்புறம் ஃபயர் லார்ட் விவசாய கட்டுறாங்க. அவங்க பொண்ணு வந்து நம்ம ஜூக்கோ கூட இருப்பான் தெரியுமா, பெரிய தளபதி, அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருப்பான். அவன் வந்து மிகப்பெரிய வேலையை பார்த்துருக்கான், அவதாரே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கான், அவருக்காக சில வீரர்களை நம்ம அனுப்பணும்ப்பா, ரொம்ப நல்லவர்கள் அவர்ன்ற மாதிரி வக்காலத்து வாங்கவும், சரி ஓகே நீ சொல்றது சரிதான், வில் வீரர்களை தயார் பண்ணி அவர் கூட அனுப்பிவிடுன்ற மாதிரி சொல்லி அனுப்புவார். இவ்வளோ சந்தோஷமா போகும்போது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க, அவதாரை கண்டுபிடிச்சது அவன் ஒன்றும் இல்லை, உன்னோட அண்ணன் ஜூக்கோ தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். இவளுக்கு செம்ம கடுப்பாய் போவா, எப்போ பார்த்தாலும் ஜூக்கோ ஜூக்கோன்னு பேசுகிறாருன்ட்டு. அதுக்கப்புறம் அவதாரம் இவங்களையும் காட்டுறாங்க. இவங்க பேசிகிட்டே போவாங்க. ஆங் தான் சொல்லிட்டு இருப்பான், நம்ம உலகம் மட்டும் இல்லை ஸ்பிரிட் வேர்ல்டாக இருக்குது, இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிறது ஒரு வேலி தான், ஆனால் அது சில இடத்துல ரொம்ப மெலிசாக இருக்கும், அது இந்த இடமா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்ட்டு கட்டாரா கேட்டோன்னே, இல்லை நான் அதை உணர்றேன், அது மட்டும் இல்லாமல் ஃபயர் நேஷனை சேர்ந்தவங்க இந்த இடத்த தாக்குனதுனால அந்த வேலி வீக்காக இருக்கும், அதனால தான் ஸ்பிரிட்ஸ்லாம் இதுக்குள்ளே வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆங் சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி சாக்கா கேட்டா, ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போய் அந்த மக்களை காப்பாற்றி கொண்டு வந்து நான் விடணும், இங்கே இருக்கிறவங்களையும் நான் அனாதையாக்க விரும்ப மாட்டேன் என்ன மாதிரின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ கட்டாரா, எல்லா இடத்துலையும் உன்னால் பாதுகாப்பை தர முடியாது ஆங், ஒரு சில விஷயத்த நம்ம இழந்து தான் சில விஷயத்த காப்பாற்ற முடியுன்ற மாதிரி கட்டாரா சொல்லுவா. ஆனால் நான் இந்த விஷயத்த பண்ணி ஆகணும்ட்டு ஆங் நடந்து போனால் நிறைய சிலைகள் இருக்கும்,
இதுதான் காட்டோட ஆன்மாக்கான கோயில், இங்கே தான் நான் மெடிடேஷன் பண்ணி ஆகணும்ன்ட்டு மெடிடேஷன் பண்ண உட்காந்துருவா. சாக்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கட்டாரா கிட்ட கேட்டோன்னே, நம்ம ஆங்குக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவன் ஆன்மாக்களின் உலகத்துக்கு போயிட்டானா அவனோட உடல் பலவீனமாயிடும், நம்ம தான் பாதுகாக்கணும்ன்ட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஆங்கோட உடலை விட்டு ஆன்மா வெளியே வந்துடும். கட்டாரா இதை பார்த்தோன்னே சாக்கா அங்கே பறனோடனே பயந்துருவான், பார்த்து பாடுறா அப்படின்ட்டு. அடுத்த செகண்ட் பார்த்தா கட்டாரா சாக்காவோட ஆன்மாவை வெளியே வந்துட்டு இருக்கும். என்னடா நடக்குது இங்கேட்டு போய் ஆங் கிட்ட கத்திட்டு இருப்பாங்க. தெரியல, என்னோட சக்தி அதிகமாயிருச்சா, நீங்கள் அதனால வெளியே வந்துட்டீங்களா, இல்லைனா இங்கே இருக்கிற ஆன்மாக்களின் சக்தி மூலமாக நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா, எனக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். அடுத்த செகண்ட் பார்த்தா இவங்க 3 பேரும் ஆன்மாக்களின் உலகத்துக்கு போயிடுவாங்க. ஆத்தாடி இங்கே ஆப்பு கன்ஃபார்ம் போல இருக்குன்ற மாதிரி சாக்கா பயந்துட்டு இருப்பான். அப்புறம் மறுபடியும் நம்ம ஜூக்கோவே அங்கிளையும் காட்டுறாங்க. அவதாரை பற்றி நம்ம விசாரிக்கிறதே தெரியாமல் விசாரிக்கணும் அங்கிள் அப்படின்ற மாதிரி ஜூக்கோ சொல்லுவான். சரிதான், ஆனால் இந்த இடத்துல பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்றாது, இந்த இடத்த நம்ம முழுசாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரல, இங்கே இருக்கிறவங்களும் எர்த் நேஷனை சேர்ந்தவங்க தான்ற மாதிரி கூட்டின்னு போவார். இவங்க ஒரு பார் மாதிரி இடத்துக்குள்ளே போயிட்டு, வாட்டர் பெண்டர்ஸ் யாரையாவது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் தெரியாதுன்னுவான். சரி கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்தோன்னே, வாட்டர் பெண்டர்ஸா, அவதார் வாட்டர் பெண்டர்ஸ் கூட சேர்ந்து சுற்றுறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்கிட்ட கரெக்டாக தான்டா சொன்னான்னு வரு. ஆமாம் என்கிட்ட பைரட்ஸ் தான் சொன்னாருன்னு ஒருத்தன் சொல்லுவான். இல்லைப்பா குகைவாசிகள் தான் சொன்னாங்கன்ட்டு இன்னொருத்தர் சொல்லுவான். ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேரும் பேரறிஞ்ச மாதிரி ஆயிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அவதாரை பற்றி தெரிஞ்சிருக்கு போல இருக்குன்னு வெளியே வந்து ஜூக்கோ டென்ஷன் ஆவான். எல்லாமே போச்சு, எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிச்சு, என்னை விட்டு எல்லாமே போகுது, இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னா இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அவதார் வந்ததுன்ற மாதிரி ஜூக்கோ நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ வந்து இவங்க முன்னாடி ஒருத்தன் விழுவான், என்னை காப்பாத்துக்கன்ட்டு. ஒரு நாக்கு மாதிரி வந்து இவனை அடிக்க உடனே மயங்கிடுவான். பார்த்தா ஒரு மிகப்பெரிய மிருகம் நடந்து வரும், அதோட நாக்கு மூலமா தாக்கணுன்னே இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருப்பான். அந்த மிருகத்துக்கு மேலே ஒரு பொண்ணு வந்துட்டு இருப்பா. இவன் வந்து ஒரு வேட்டைக்காரி, இவட்ட காசு கொடுத்தா யாரை வேணா பிடிச்சிட்டு வந்து தருவா. அந்த ஆளை மிருகத்து மேலே ஏற்றலான்னு எடுத்துட்டு போகும்போது ஜூக்கோ வந்துட்டு இவளை பார்த்து டென்ஷன் ஆவான். நீ ஒரு கேவலமான வேட்டைக்காரி தானே நம்புது, பார்த்து பேசி சின்ன பையா, உங்க அப்பா அழகா இருக்கிறதுனால உன்னை போனா போதுன்னு விடுறேன், இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி அங்கேருந்து கோவமா அந்த பொண்ணு கிளம்பி போயிடுவா. ஆனா அங்கிள் ஐரோ மட்டும் இந்த பொண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியா யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு ஏதோ ஒரு விஷயத்த. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் காட்டினா ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல மனுஷங்க இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆந்தை இருக்கவங்க. சாக்கா எவ்வளோ பெரிய ஆந்தை அப்படின்னுவான். யாரை பார்த்து ஆந்தன்றான்ட்டு அந்த பறவை கோவப்படும். இல்லை அவன் சாக்கா தப்பா பேசிட்டான், மன்னிச்சிங்கன்ட்டு அவதார் மணி கேட்பான். நான் ஒன்றும் சாதாரண பறவை இல்லை, நான் தான் அறிவின் ஆன்மா, அதாவது ஞானம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பிரிட் வேர்ல்டும் மனிதர்கள் வேர்ல்டும் தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஸ்பிரிட்டோட சக்திகள் தான் மனித உலகத்தில் பயன்படுது. அதாவது இந்த பறவை ஞானத்தின் ஆன்மா அப்படின்னு சொல்லுதுல, தப்பி தவறி இந்த பறவை இறந்தாலோ இல்லை இந்த பறவை யாராவது கொன்னாலோ உலகத்துல ஞானன்ற ஒரு விஷயமே இல்லாம போயிடும். இதுதான் இந்த உலகத்துல முக்கியமான விஷயமா இருக்கும். இது கடைசி எபிசோட்ல உங்களுக்கு என்னன்னு புரிய வரும். உடனே இவங்க 2 பேரும் ஆங் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னுவாங்க. என்னன்னு பார்த்தா இந்த பறவை பேசுறது ஆங்குக்கு மட்டும்தான் கேட்கும், இவங்களுக்கு கேட்கவே கேட்காது. அந்த பறவை தான் சொல்லும், ஏன்னா நீங்க அவதார், இந்த உலகத்துல எப்பவுமே உங்களுக்கு அனுமதி இருக்கு, ஆனா இங்க மனுஷங்க இருக்கவே கூடாது, எவ்வளவு நேரம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்துன்ற மாதிரி அந்த பறவை சொல்லும். சரி என்னாச்சு, இங்க மனுஷங்க இருந்தா என்ன நடக்கணும்னு, இங்கே மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் இருக்குது, இந்த மூடு பனிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க, இங்கே இருக்கிற மனிதர்கள் உண்மையை எதிர்கொள்ளணும், அதை எதிர்கொள்ளலைன்னா அவங்க அதுக்குள்ளேயே மாட்டிப்பாங்கன்ற மாதிரி உண்மையை சொல்லிட்டு இருக்கோம். இதுலேருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கிறது, எப்படி போகிறதுன்னு ஆங் கேட்டோன்னே, இந்த வழியிலேயே நீங்கள் தொடர்ந்து போங்க, இந்த காட்டை தாண்டோன்னே ஒரு மர வீடு இருக்கும், அங்கே ஒருத்தர் இருக்காரு உங்களுக்காக காத்துக்கிட்டு, அவர் உங்களுக்கு எல்லா விடையும் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆந்தை அங்கேருந்து பறந்து போயிடும். அந்த ஆந்தை என்ன சொல்லிச்சுன்னும் போது, ஒரு பிரச்சனையும் இல்லை, இதே வழியாக நடந்து போகலான்ட்டு இவங்க கிட்ட உண்மையை சொல்லாமல் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூக்கோட தங்கச்சி அசூலாவை காமிச்சா பயிற்சி பண்ணிட்டு இருப்பா. பயிற்சி தரவனையும் பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு இருப்பா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ வழக்கத்தோட கோவமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னொன்னே, ஆமாம் எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் ஜூக்கோன்னு பேசுகிறாருன்னு ரொம்ப கோபப்படுவா. ஆனால் நீ எல்லாத்த விட சிறந்தவன் எங்களுக்கு தெரியும்னு இவங்க 2 பேரும் சொல்லும்போது, ஆனால் இது பத்தாது, நான் இன்னும் என்னை நிரூபிக்கணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் இங்கே ஜூக்கோவை காமிச்சா அவன் அங்கிள் வந்து, ஜூக்கோ நான் ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன், நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னன்னு பார்த்தா அந்த வேட்டக்கார பொண்ணு வந்து பின்னாடி நிற்கும். அவதாரை பிடிக்கிறதுக்காக இந்த பொண்ணை வந்து பேசியிருக்காரு போல இருக்கு. இங்கே பாரு ஜூக்கோ, நீ நியாயத்தின் வழியில தான் போகணும்னு நினைப்பேன்னு எனக்கு தெரியும், ஒரு நல்ல தலைவனுக்கு சிறந்த வழியே அதுதான், ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம காயை வேகமாக நகர்த்தியே ஆகணும், இல்லைனா அந்த ஜென்ரல் உனக்கு முன்னாடி பிடிச்சிருவான், அவனுக்கு தெரியும் ரூல்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லைன்ற விஷயம் அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்லுவார். வேற வழி இல்லாமல் இவனை ஒத்துப்பான். இப்போ அந்த அவதாரை பற்றி பேசலாமான்ற மாதிரி அந்த பொண்ணு ரெடி ஆகுறான். அதுக்கப்புறம் சாக்காவை காமிச்சா அவனுக்கு பின்னாடி காலடி தடங்கள்லாம் இருக்கும், அதை பார்த்து கத்துனா இவங்க 2 பேரும் திரும்பி பார்த்தா அது இருக்கவே இருக்காது. சாக்கா நீ ஏன் பயப்படுற, ஆல்ரெடி அந்த பறவை சொல்லியிருக்கல இந்த வழியில் போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, கரெக்டு தானே ஆங் அப்படின்ற மாதிரி கட்டாரா கேட்பா. கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி மழுப்புவான். உண்மையை சொல்லு, என்ன சொல்லிச்சு அந்த ஆந்தை அப்படின்னோடனே, இங்கே நீங்கள் உங்களோட உண்மைகளை எதிர்கொள்வீங்கன்னு சொல்லிச்சு, இல்லைனா நீங்கள் மாட்டிப்பீங்கன்ற மாதிரி சொல்லுவான். உடனே சாக்கா உண்மையை எதிர்கொள்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஏதாவது மிகப்பெரிய மிருகம் வந்து என்னை முழுங்காம மறிச்சுன்னா சந்தோஷம் தான் போது ஒரு மிகப்பெரிய மிருகம் உரும்பிக்கிட்டே வரும் பாருங்களேன். கட்டாரா நல்ல வாய்டா வந்துன்ற மாதிரி பதறிட்டு இருப்பா. இங்கே பாருங்க அந்த பறவை சொல்லியிருக்க முக்கியமான விஷயம், இந்த வழியை விட்டு நம்ம தவறவே கூடாது, இந்த வழியை விட்டு தாண்டி போயிட்டா பிரச்சனையில் மாட்டிப்போன்ற மாதிரி சொல்லியிருக்குன்னு ஆங் சொல்லிட்டு இருப்பான்.
இவன் சொல்லி கொஞ்ச நேரம் ஆகாது, அந்த மிருகம் இவங்களை நோக்கி தான் வேகமாக ஓடி வரும். வேற வழி இல்லாமல் 3 பேரை வேற வழியில் போய் பிரிஞ்சிருவாங்க. ஆங் வந்து அந்த மிருகத்தை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது இதுதாங்க அந்த காட்டோட ஆன்மா, அது வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கு, அந்த காட்டியை அழிச்சிருக்காங்களே, அதனால தான் அது ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்குது, இங்கேருந்து ஓடுங்கன்ட்டு கேங் கத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் எல்லாருமே இங்கேருந்து ஓடிடுவாங்க. கிட்டத்தட்ட 3 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. சாக்கா ஒரு இடத்துல விழுந்திருப்பான். ஏஞ்சவொன்னே ஒரு நரி வரும். காயம், ஏகப்பட்ட காயம் அப்படின்ட்டு ஒரு நரி பேசிகிட்டு இருக்கும். நரியெல்லாம் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு பற்றியா நிலமன்ற மாதிரி சாக்கா வருத்தப்படுவான். ரொம்ப வேடிக்கையாக தான் பேசுகிற, அந்த உயிரினம் ரொம்ப காயப்பட்டிருக்கு, காட்டோட ஆன்மா தான் அது தாங்க முடியாத வழியில தான் என்ன பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி இந்த நரி சொல்லிட்டு இருக்கோம். சரி நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றி ஆகணும், உங்ககிட்ட பேசுறது எனக்கு டைம் இல்லைன்ட்டு அந்த நரி கிட்ட சொல்லுவான். சரி நீ இங்கேருந்து ஒழுங்காக கிளம்புற வேலையை பாருன்ற மாதிரி அந்த நரி சொல்லிட்டாங்க, இங்கேருந்து கிளம்பி போயிடும். அப்புறம் அந்த நரியோட வாய்ஸ் மட்டும் கேட்கும், நீ இங்கேருந்து போயிடு, பாதுகாப்பாக போயிடு, ஏன்னா இந்த மூடு பனி உங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற மாதிரி அந்த நரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தா இந்த மூடு பனிக்குள்ளே இவங்க போகும்போது இவங்களோட உண்மைகளை இவங்க எதிர்கொள்ள ஆரம்பிப்பாங்க. முதல்ல கட்டாராவை காட்டுவாங்க. கட்டாராவோட வில்லேஜ்குள்ளே அவன் மறுபடியும் போயிடுவா. அவங்க அம்மா அவங்க பாட்டி எல்லாருமே இருப்பாங்க. அவங்க அம்மா இறந்துருப்பாங்களே, இதை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷமாக அவங்க கூட பேசிகிட்டு இருப்பா. வாட்டர் பெண்டிங்கை ட்ரை பண்ணி பார்த்தா பண்ணவே முடியாது. மறுபடியும் ஃபயர் பெண்டர்ஸ் வீரர்கள்லாம் வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபயர் பெண்டர் வந்து எங்கே இருக்கா அந்த வாட்டர் பெண்டர் சொல்லு, அவங்கள நான் கொன்னாகணும்னு போது இங்கே யாருமே இல்லைன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் வந்து சின்ன பொண்ணு இல்லை, இன்னும் வாட்டர் பெண்டிங்கே தெரியாது. அவங்க அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த வாட்டர் பெண்டிங்கை பண்ண ட்ரை பண்ணுவான். அதை வந்து அந்த ஃபயர் நேஷன்காரன் பார்த்துருவான். அப்போ இங்கே தான் ஏதோ ஒரு வாட்டர் பெண்டர் இருக்கா போல இருக்குன்னு சுற்றி தேடுவா. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா எங்கே கண்டுபிடிச்சிருவான் போல இருக்குன்ட்டு உண்மையை சொல்லிடுறேன், நான் தான் அந்த வாட்டர் பெண்டர்னு. இவங்களால வாட்டர் பெண்டிங் பண்ணவே முடியாது, சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அந்த ஃபயர் பெண்டர் வந்து அவங்களை கொண்டுருவான். இதை பார்த்து கட்டாரா துடிச்சிட்டு இருப்பா. கட்டாரா ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருந்தாலே அவங்க பேசி அமைச்சிருப்பாங்க. இவ உதவி பண்ணோன்ட்டு ஏதோ பண்ண போய் தான் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. இவ அழுதுகிட்டே இருக்கும்போது இவளுக்கு பக்கத்தில் ஒரு கோரமான மூஞ்சி வரும். அதை பார்த்து பயந்துருவா. அதுக்கு அடுத்த சீனில் நம்ம சாக்காவை கட்டுறாங்க. அவனோட உண்மையை எதிர்கொள்றதுக்காக போயிருக்கான். என்னன்னு பார்த்தா அவனோட போட்டிக்கான நாள். இவங்க கிராமத்தில் ஒன்னா தானே முதல்ல இருந்திருப்பாங்க. வீரனை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு படகு போட்டி வைப்பாங்க போல இருக்கு. ஒரு வழியாக நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு வீரனுக்கான சிம்பிளை நாங்கள் வைக்கிறோம்னு அவங்க அப்பா வச்சுட்டு இருப்பாரு. அப்பா நீங்களா, இது என்னோட போட்டி நாள்லன்ட்டு சந்தோஷப்படும் போது ஒரு அங்கிள் உள்ள வருவாரு. பரவாயில்ல நீ ஜெயிச்சிட்டே என்னும்போது, இல்லை நான் தடுமாறிட்டேன், நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றினீங்க, ரொம்ப நன்றின்ற மாதிரி பேசுவார். பரவாயில்ல இருந்தாலும் நீ இந்த போட்டியில் ஜெயிச்சிட்ட, ஒரு நல்ல தலைவன் ஆகிட்டுன்ற மாதிரி எல்லாருமே பாராட்டுவாங்க. சரி எங்கே அவன் தங்கச்சி கட்டாரா, போய் கூப்பிட்டுவா, நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரீட் வச்சு ஆகணுன்னே இதை நான் போய் கூப்பிட்டு வரேன்ட்டு வெளியே போயிடுவான். வெளியே போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கிள் வந்து பேசுறதை கேட்டுருவா. அவனை மட்டும் நீ போய் காப்பாற்றலன்னா இந்நேரத்துக்கு அவன் அந்த போட்டியில் தோத்துருப்பான். ஒரு உண்மையான தலைவனா என் பையன் வருவான்னு நினச்சேன், ஆனால் எல்லாருக்கிட்டையும் அதை எதிர்பார்க்கறது என்னோட தப்பு தான் நினைக்கிறேன். நான் வச்ச போட்டியில் என் பையன் தோத்துட்டான்ற மாதிரி அவங்க அப்பா வருத்தப்பட்டு இருப்பாரு. அங்கிளும் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நான் உதவி பண்ணதுனால தான் அவன் ஜெயிச்சான், இருந்தாலும் முழு முயற்சியோட அவன் போறான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆக மொத்தம் சாக்காக்குள்ளேயும் ஒரு கஷ்டமான நினைவு இருக்கு. அதை யோசிச்சு பார்த்தா அவன் வருத்தப்பட்டு இருப்பான். மறுபடியும் சாக்கா முன்னாடி அதே உருவம் வரும். அதை பார்த்து அவன் பயந்துருவான். அப்புறம் நம்ம ஆங்கை காமிச்சா ஆங்கோட கண்ணுக்கும் ஒரு பிரம்ம தெரியும். என்னன்னு பார்த்தா அவனோட வில்லேஜ் தான் தெரியும். வா என்னோட வில்லேஜா அப்படின்ட்டு பார்த்த உடனே இல்லை இது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு திரும்புவான். அந்த நினைவு வந்து கலைஞ்சிரும். உடனே ஒரு மிகப்பெரிய பூரா வரும் பாருங்களேன், அந்த மோசமான மூஞ்சியை வச்சுக்கிட்டு, என்னோட சக்தியிலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, அப்போ நீதானா அது அவதார் அப்படின்ற மாதிரி அந்த மிருகம் சொல்லும். என்ன நீ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஞாபகம் இருக்கான்ற மாதிரி இந்த மிருகம் கேட்கும். இல்லை நான் பண்ணலன்னொன்னே உனக்கு முந்தின ஜென்மமான அவதார் தான் பண்ணான், ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச முகத்தை நான் அபகரிச்சிட்டேன்ட்டு ஒரு பொண்ணோட முகத்தை எடுத்து காட்டுவான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு திருடுறது புதுசு இல்லைல்ல, என்கிட்டேருந்து ஒரு பொருளை திருடி இருக்கேன், அதை கொடுக்க தான் வந்திருக்கேன்ற மாதிரி அந்த மிருகம் கேட்கும். நான் அப்படி எதுவும் திருடலன்னொன்னே அதுவும் உன்னுடைய போன ஜென்ம அவதார் தான், போய் அவன்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி இந்த மிருகம் சொல்லும். ஆனால் நான் என்னோட நண்பர்களை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சிரிச்சுட்டு, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒன்னையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன்ற மாதிரி அந்த மிருகம் துரத்தும். ஆங்கு வேகமாக இங்கேருந்து ஓடி போயிடுவான். வெளியே வந்து பார்த்தோன்னா அந்த மரவீடை கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ளே போய் பார்த்தா அவனோட மாஸ்டர் இருப்பார் பாருங்களேன், பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுவான். இவரும் சந்தோஷப்படுவார். இல்லை இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை, இது கண்டிப்பாக கற்பனை தான்ற மாதிரி அவதார் நினச்சிட்டு இருப்பான். இது நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கடைசியாக விளையாடின விளையாட்டு இங்கே இருக்கேன், ஆங்கு வந்து விளையாடு அப்படின்ற மாதிரி அவனோட ட்ரெஸ்ஸை வந்து மடிச்சு விட்டு உடனே காயை மாற்றி வச்சிருவாரு. இதை பார்த்தோன்னே ஏமாத்துறீங்க, அப்போ நீங்கள் தான் அப்படின்ட்டு சந்தோஷமாக போய் கட்டி பிடிச்சிப்பான். ஆங் நீங்கள் வருவேன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லுவார். ஏன் உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போலியா ஞானம் பெறன்ற மாதிரி கேட்கவும், நாங்கள் எல்லாருமே இறந்த பிறகு எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அதாவது சொர்க்கம் ஆஃப்டர் லைஃப் மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சேன், என்னோட உதவி உனக்கு தேவைப்படும்னு எனக்கு தெரியும் ஆங்குன்ற மாதிரி சொல்லுவார். ஆமாம் எனக்கு உங்களோட உதவி கண்டிப்பாக தேவை, என்னுடைய நண்பர்களை நான் காப்பாற்றணும், அந்த மிருகம் தான் பிடிச்சி வச்சிருக்குன்னொன்னே அது ரொம்ப பழமையான ரொம்ப மோசமான மிருகம், அதோட மூடு பண்ணிக்குள்ளே மாட்டின யாராக இருந்தாலும் அவங்களோட நினைவுகளுக்குள்ளே மாட்டிப்பாங்க,
அதுக்கு பசி எடுத்த உடனே அவங்களோட ஆன்மாவை கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்ரும். அப்போ நான் எப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறது, அந்த மிருகத்தை எப்படி நான் சமாளிக்கிறதுன்ற மாதிரி கேட்பேன் ஆங்கு. அவதார் ரோக்கு தான் அந்த மிருகத்தை ஜெயிச்சிருக்காருன்ற மாதிரி ஒரு கதை இருக்குன்ற மாதிரி மாஸ்டர் சொல்லுவார். இதை கேட்டோன்னே நான் அவதார் ரோக்கு கிட்ட பேசியே ஆகணும், அவரோட கோயிலுக்கு தான் போய் பேசணுன்ற மாதிரி ஆங் சொல்லுவான். அவரோட கோயிலுக்கு நீ போனோன்னா ஃபயர் நேஷனுக்குள்ளே தான் போகணும், அது ரொம்ப ஆபத்தானதுன்னொன்னே என் நண்பர்களை காப்பாற்றி எதுவாக இருந்தாலும் நான் பண்ணி தான் அவன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போது ஆங் போகும்போது ஒரு நிமிஷம் இல்லை ஆங், எப்போவுமே நீ குற்ற உணர்ச்சியோடு இருக்க, அந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி வெளியே போடு. நீ அந்த ஃபயர் நேஷனோட போர் நடந்த அன்னைக்கு அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ணியிருக்க முடியாது, நீயா இங்கே இறந்து போய் தான் இருப்ப, நீ அங்கேருந்து போனது தான் ரொம்ப நல்லது ஆங் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். எனக்கே இந்த விஷயம் சீரிஸ் பார்க்கும்போது தோணும், ஏன்னா இவனுக்கு ஒரு பெண்டிங் தான் தெரியும், 4 பெண்டிங்கும் தெரிஞ்சாதான் முழு அவதாராகவே மாற முடியும். ஒரு சின்ன பையனாக இருக்கிற இவன் அங்கே இருந்தால் கண்டிப்பாக இறந்து தான் போயிருப்பான். அவன் போனதுனால தான் 100 வருஷம் கழிச்சு வந்து இப்போ இப்பேற்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கான். இதை வந்து அவனோட மாஸ்டர் சொன்னோன்னே நம்ம இதை பற்றி கண்டிப்பாக பேசலாம், என்னோட நண்பர்களை நான் காப்பாற்றி ஆகணும், நான் போயிட்டு வரும்போது இங்கே நீங்கள் இருப்பீங்களேன்ற மாதிரி ஆங் கேட்பான். அவரும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுவார். சரி ஓகேன்னு அங்கேருந்து வேகமாக ஆங் கிளம்பி போயிட்டு இருப்பான். உடனே அங்கே ஆன்மாக்களின் உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டு பேக்லேருந்து ஒரு விதியை எடுத்து மண்ணில் புதைச்சிருவான். அந்த ஆன்மாவோட சிலையை பார்த்து பேசுவான், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன், கவலைப்படாதீங்கன்ட்டு. அப்புறம் ஆப்பாவையும் அந்த குரங்கையும் பார்த்துட்டு நீங்கள் என்னோட நண்பர்களை பார்த்துக்குங்க, இப்போ போகிற இடம் ரொம்ப ஆபத்தானது, நீங்கள் என் கூட வர வேணான்ற மாதிரி ஆங் சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே ஜூக்கோ காமிச்சா ரொம்ப தனிமையில் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்குள்ள வலி வேதனைகள் மட்டும்தான் இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் ஆங்கை பிடிச்சிட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி நிறுத்தணும். அதே மாதிரி தான் அவனோட தங்கச்சியும், இவளுக்கு வந்து இவன் தான் இந்த ராஜ்யத்தை ஆளணும், தான் அப்பா முன்னாடி இவ தான் பெஸ்ட்டுன்றதை காட்டணுன்ற ஒரு வெறித்தனத்தோடவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. இவ ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தா இவளோட நெருப்பில் வந்து ப்ளூ கலர் நெருப்பு வந்துட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மோசமான தளபதியை காமிச்சா ஃபயர் லார்ட் ஓசாய் சொன்ன மாதிரி இவனுக்கு வில் வீரர்கள் எல்லாம் அமுச்சு வச்சிருப்பாரு. இதை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் நம்மளோட ஆங்கு கடைசியில் ஃபயர் நேஷனை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் 5 முடியுது. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே நம்ம ஜூக்கோவை தான் காட்டுறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்குது. ஜூக்கோ பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் வந்து, பரவாயில்ல அழகாக இருக்கிற ஜூக்கோ, இப்போ நீ போர்க்குழுவோட மீட்டிங்க்கு போகிற, அங்கே பார்த்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்க பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அங்கிள் சொல்லி அவனை அனுப்பிச்சு வைப்பாரு. அவனும் சந்தோஷமாக போகிறான். அப்படியே ப்ரெசென்ட் டைமில் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. ஜூக்கோ வந்து அவனுக்கு கீழே வேலை செய்கிறவனை கத்திட்டு இருப்பான். இங்கே என்ன நடக்குது, ஏன் கப்பல் வழி மாறி போகுதுன்னொன்னே எனக்கு புது ஆர்டர் வந்திருக்குன்னு அவர் சொல்லுவார். புது ஆர்டரா, யார் போட்டதுன்னொன்னே பக்கத்தில் அந்த தளபதி வந்துட்டு, நான் தான் போட்டேன், இப்போ அவதாரை பிடிக்கிற பொறுப்பை என்கிட்ட தான் அரசர் கொடுத்துருக்காரு, எனக்கு கீழே தான் இந்த கப்பல், ஏன் நீங்கள் கூட செயல்படணும், இல்லைனா தண்டனை கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இதை கேட்டோன்னே ஜூக்கோ சமக்கோமாயி, இங்கே பாருங்க நம்ம 3 வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கோம், எவனோ ஒருத்தனுக்காக அதை இழக்க முடியாது, கப்பலை திருப்புங்கன்ற மாதிரி வேலை செய்கிறவங்கிட்ட சொன்னால் இல்லை நாங்கள் அரசர் சொல்கிறது தான் கேட்போன்ட்டு ஜூக்கோ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார் அவர். ஜூக்கோ ரொம்ப டென்ஷனாக அங்கேருந்து போயிடுவான். அங்கிள் ஐரா தான் பேசுவார், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, 3 வருஷமாக நம்ம ஒன்றா பயணம் பண்ணியிருக்கோம், உங்களோட விசுவாசத்தை நீங்கள் ஜூக்கோவுக்கு தான் காட்டணும், அந்த தளபதிக்கு இல்லைன்னும் போது விசுவாசத்தை நாங்கள் காட்டணுமா, நாங்கள் 3 வருஷமாக எங்கள் குடும்பத்தை இழந்து நாங்கள் அவருக்காக உழைச்சிருக்கோம், ஆனால் கொஞ்சம் கூட அவர் எங்களுக்கு மரியாதையை கொடுத்ததில்லை, தியாகம் நாங்கள் தான் பண்ணுறோம், அவருக்கு தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி கோவப்படுவான். இதை கேட்டோன்னா அங்கிள் ஐரோ, ஜூக்கோ வேணா கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கலாம், ஏன்னா அவனோட வாழ்க்கையில் அவன் அவ்வளவோ பட்டுட்டான், நீ சொன்னிய தியாகம் அதை பற்றின முழு அர்த்தமும் தெரிஞ்ச ஒரே ஆள் அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஆங்கு காமிச்சா ஒரு வழியாக அவதார் ரோக்கோட கோயிலுக்கு வந்துட்டு இருப்பான். அங்கே இருக்கிற குருக்கள் கிட்ட வணக்கம் வச்சுட்டு நான் தான் அவதார்னோன்னே தெரியும் அப்படின்ட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இவனுங்க கூட அடிக்கிறாங்கன்ட்டு வேகமாக ஓடி போனால் அங்கே இருக்கிற ஒரே ஒரு சாமியார் மட்டும் அவதாரை காப்பாற்றி நான் உங்களுக்கு உதவி தான் பண்ண வந்திருக்கேன்ட்டு வேற ஒரு கதவை திறந்து அவதாரை உள்ள கூட்டின்னு போயிடுவார். இங்கே அந்த வேட்டக்கார பொண்ணை காமிச்சா அவதாரோட ட்ரெஸ் எடுத்து அவளோட மிருகத்திட்ட மோப்பம் பிடிக்க வச்சு வா போகலாம் அப்படின்ற மாதிரி அவதார் தேடி வந்துட்டு இருப்பா. அவன் உள்ள விட்ட உடனே இதுதான் நீங்க வரணும்னு நினைச்ச அவதாரோட கோயில், அவதார்ன்றவர் தனி ஆள் இல்லை, இந்த உலகத்துக்கே சமநிலையை தரவரு, ஆனா இங்க இருக்கிற குருமார்கள் ஃபயர் லார்ட் ஓசை தான் சிறந்தவர்னு அவருக்காக வழி மாறிட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்போ உடனே அங்கே நான் எப்படி இருந்தாலும் அவதார் ரோக்கு கிட்ட பேசி ஆகணும்னு சரி நான் போய் பேசி பார்க்குறேன்ட்டு இவர் மற்ற குருக்கள் கிட்ட பேச போவாரு. ஆனா இவங்க கேட்காம சண்டையை ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. நம்ம அவதார் ஒரு வழியா மெடிடேஷன் பண்ணி அவதார் ரோக்குவை பார்த்துருவான். அவர் பார்த்தோன்னே முதல்ல கராரா பேசுவார், அப்புறம் சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க அவதார் கியோஷி மாதிரி இருப்பீங்கன்னு பார்த்தா வித்தியாசமா இருக்கீங்கன்ட்டு அவதார் சொல்லுவான். ஆமா கியோஷியோ நானும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொன்னா அவதார்லாம் ஒரே மறுபிறவி தானே டேங் கேட்பான். இங்கே பாரு நமக்குள்ள ஒரே ஒளி தான் பரவி இருக்கு, ஆனால் என்ன மாதிரி அவ இல்லை, எங்கள் 2 பேர் மாதிரி நீ கிடையவே கிடையாது, உனக்காக உதவி பண்ண தான் நான் காத்திருக்கேன், என்ன பண்ணும் சொல்லுன்ட்டு அவதார் கேட்பாரு. உடனே நான் அந்த மான்ஸ்டரை பற்றி தான் கேட்க வந்திருக்கேன்னு அவனை பற்றி மட்டும் கேட்காத, இருக்கிறதுலேயே மோசமான மிருகம் அவன் தான், அவதார் குறுக்கிட்ட வேணா கேட்டுப்பாருன்னு இந்த அவதார் சொல்வார். அவதார் குறுக்கு யாருன்னா இவர் கியோஷி, இவங்க 2 பேருக்கும் முன்னாடி பிறந்த அவதார் தான் அவர். இல்லை என் நண்பர்களை அவன் பிடிச்சி வச்சிருக்கானா, எப்படியாவது நண்பர்களை காப்பாற்றி ஆகணும், நீங்கள் அவனை தோக்கடிச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நம்ம அவதார் சொல்லுவான். இல்லை நான் அவனை தோக்கடிக்கல, ஆனால் அவனுக்கு தேவையான ஒரு பொருளை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு ஒரு சிலையை காட்டுவார்.
என்ன சிலை இதுன்னும்போது அவனோட அம்மாவோட சிலை தான் இது. இவங்க தான் முகங்களின் கடவுள். எல்லாருக்குமே முகங்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த முகங்களை திருடுறது தான் அவனோட வேலை. அவனை தோக்கடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசியில் இந்த சிலையை நான் அவங்ககிட்ட இருந்து எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சிலையை காட்டுவார். இதை பார்த்தோன்னா அவதார் இந்த சிலையை கொடுத்துட்டா அவங்க கம்முன்னு ஆயிடுவான்றதை புரிஞ்சுப்பான். சரி நான் இதை எடுத்துட்டு போறேன்ட்டு அவதார் கிளம்பி போவான். ரூக்கோ உடனே ஒரு நிமிஷம் இரு, அவதாருக்கு எப்பவுமே அவரோட நண்பர்கள் பலவீனம் தான் அப்படின்ற மாதிரி ரூக்கோ சொல்வாரு. ரூக்கோ ஏன் அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவரோட நண்பன் தான் இவரை கொண்டு இருப்பான், அதனாலதான் நண்பர்கள் பலவீனம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதை கேட்டோன்னா அவதார் சரின்ட்டு மெடிடேஷன் விட்டு வெளியே வந்துருவான். வந்துட்டு அந்த சிலையை வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு வெளியே போனா எல்லாருமே பேரலைஸ் ஆகி படுத்திருப்பாங்க. என்ன எல்லாருமே உடஞ்சிருக்காங்கன்னு அவதார் பார்க்கும்போதே அந்த வேட்டைக்காரி வந்து அவளோட மிருகத்தை வச்சு இவனையும் மயக்கம் போட வச்சு கட்டி தூக்கிட்டு போயிடுவா. என்ன ஏன் கட்டி வச்சிருக்க, என்ன விட்டுருன்னு அவதார் கேட்டுனே இருக்கும்போது ஜூக்கோவும் அங்கிள் ஐரோவும் வந்து அவதார் காசு கொடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அவதார் கத்திக்கிட்டே இருப்பான், என்னோட நண்பர்களை காப்பாற்றணும், என்ன அவுத்து விடு, உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தான் இருக்கு, இடையில தான் நீ இப்படி மாறி இருக்கன்ற மாதிரி அவதார் பேசிட்டு இருப்பான். எனக்கு நீ சொல்றது புரியுது, ஆனா விட முடியாதுன்ற மாதிரி ஜூக்கோ சொல்லுவான். மறுபடியும் ஜூக்கோட ஃபிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. அந்த போர்க்குழுவோட மீட்டிங்ல வந்து எர்த் நேஷனை தாக்கிறதுக்காக தான் திட்டம் போட்டுன்னு இருப்பாங்க. எப்படிலாம் போய் தாக்கலான்னு பேசிட்டு இருக்கும்போது அவரோட அப்பா வந்து ஜூக்கோ கிட்ட கேட்பாரு எப்படிலாம் தாக்கலான்ட்டு. இவர் ஒரு 2-3 திட்டங்களை சொல்லுவான். ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அவனால யோசிக்க முடியாது. அப்புறம் வேற ஒரு படை தளபதி தான் சொல்வாரு, நம்ம 41வது பிரிவை இவங்க கிட்ட அனுப்பலாம், இவங்க போர் வீரர்கள்லாம் அவங்கள சமாளிக்கும் போது நம்ம வேற வழியா அந்த நாட்டை அபகரிச்சிடலான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஜூக்கோ இதை கேட்டோன்னா கடுப்பாவான், இது ரொம்ப மோசமான திட்டம், நம்மளோட போர் வீரர்களையே நம்ம அழிக்கிறதா, அவங்கள கொண்டுதான் நம்ம இந்த போர்ல ஜெயிக்கணுமா, ரொம்ப கேவலமான திட்டம்ன்ற மாதிரி ஜூக்கோ சொல்லிடுவான். இதை கேட்டோன்னா அவங்க அப்பா ஒரு நிமிஷம் நிறுத்து, இது என்னோட சபை, இங்க நீ இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக ஒரே வழிதான் இருக்கு, அக்னிகாய் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி அறிவிப்பாரு. அப்படியே கட் பண்ணி இங்கே மறுபடியும் காட்டுறாங்க. இவங்க அவதார கூப்பிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த தளபதி வந்துடும் ஆட்களோட சுற்றி வளைச்சிட்டு, நீங்கள் இப்பேற்பட்ட காரியத்தை என்கிட்ட சொல்லாமல் பண்ணியிருக்க கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க, சரி இறங்குங்க, நான் அவதார கூப்பிட்டு போகிறேன்னொன்னே ஜூக்கோ ரொம்ப கோபப்படுவான். டக்குன்னு ஒரு வில்லு வந்து அங்கிள் ஐரோ கொண்டையிலே அடிக்கும். பார்த்தீங்களா அரசர் எனக்காக அமுச்சு வச்ச வில் வீரர்கள், ஒரு கண்ணை சிமிட்னா போதும் உங்களெல்லாம் போட்டு தள்ளுவாங்க, ஒழுங்கா இறங்குங்கன்னொன்னே சரின்ட்டு இவங்க 2 பேரும் இறங்கிடுவாங்க. அவதார கூட்டின்னு போயிடுவாங்க. ஜூக்கோ தான் எங்க தான் அவதார கூட்டின்னு போறீங்கன்னு கேட்டோன்னே இங்க இருக்கிற கோட்டையில தான் வைக்க போறோம், விழிஞ்ச உடனே தலைமையகத்துக்கு கூட்டின்னு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவதார கூட்டின்னு போயிடுவாங்க. அங்கிள் கிட்ட உடனே ஜூக்கோ நான் போயே ஆகணும், எப்படியாவது அவதார அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி பேசுவான். அங்கிள் தான் இங்கே பார், அது நம்ம நாட்டோட எல்லைக்குள்ளே இருக்கு, உங்கள் அப்பா கொடுத்த தண்டனையை மீறின மாதிரி ஆகிடும், நீ தேச துரோகி ஆகிடுவேன், அதை விட முக்கியமாக அந்த கோட்டையிலேருந்து யாரையும் உன்னால் வெளியே கொண்டு வர முடியாதுன்ற மாதிரி அங்கிள் ஐரோ சொல்வார். இப்போதைக்கு நம்ம அவதாரை இழந்துட்டோம், கம்முன்னு ஒரு ஜூக்கோன்ற மாதிரி சமாதானப்படுத்துவார். ஆனால் ஜூக்கோ தான் வெறி பிடிச்ச மாதிரி கேட்கவே மாட்டான் கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் நம்ம அவதாரை காமிச்சா கைது பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த தளபதி கூட ஒரு ரைட்டரை கூப்பிட்டு வந்துட்டு, நான் தான் கஷ்டப்பட்டு அவதாரை பிடிச்சன்ற மாதிரி எழுதிட்டு இருப்பான். அவதார் என்னை கொன்றுவீங்களான்ற மாதிரி கேட்பான். இல்லை உன்னை கொன்னா இன்னொரு அவதார் பிறப்பான், அதுக்கப்புறம் நாங்கள் அவனை தேடி அலையணும், எங்களுக்கு ஒரே கஷ்டம் தான், உன்னை கொல்லாமல் பார்த்து போன்ற மாதிரி பேசுவான். உடனே அவதார் கடுப்பாயி அவனை ஊதிய பறக்க விட்டுருவான். இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் அவதார், உன்னை தலைமையகத்துக்கு கூப்பிட்டு போய் நான் ஒப்படைக்கிற வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டாங்கன்னு போயிடுவான். அங்கே போனோன்னா படை வீரர்களை பார்த்து, நம்ம பெரிய சாதனை பண்ணியிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன், இன்னைக்கு ஃபுல்லாக குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவன் சொன்ன மாதிரி மதுபானங்கள்லாம் கோட்டைக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். ஒரு மாஸ்க் போட்டவன் அந்த வண்டியே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அவன் வண்டிக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு நம்ம அவதாரை போய் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவதார் யார், நீ என்னதுக்கு காப்பாற்ற வந்திருக்கன்னொன்னே அவன் எதுவுமே பேச மாட்டான். சரி ஓகே, அவதார் இப்போதைக்கு தப்பிக்கிறது தான் முக்கியன்ட்டு வேகமாக அவங்க கூட சேர்ந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிருவான். இங்கே இந்த தளபதி பேசிக்கிட்டே வரும்போது போர் வீரர்கள்லாம் அடிப்பட்டு கீழே கடறதை பார்த்துருவான். பார்த்த உடனே அவதார் தப்பிச்சிட்டான்னு எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேரும் மதில் செவர்லேருந்து இன்னொரு செவருக்கு ஜம்ப் பண்ணி போக பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே போர் வீரர்கள்லாம் அவங்கள பார்த்துட்டு சண்டைக்கு வருவாங்க. அவதாரம் அந்த மாஸ்க் போட்டவனும் 2 பேரும் சேர்ந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அவதாரம் அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். கடைசியில் ஏணி மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்ணி கேட்டை தாண்ட போவாங்க. உடனே அந்த தளபதி ஃபயர் பவர் வச்சு தாக்கி 2 பேரும் கீழே விழ வச்சிருவான். அப்புறம் எல்லாருமே சுற்றி அழைச்சிருவாங்க. அந்த படை தளபதி ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு அவதார் உயிரோட வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாஸ்க் போட்டவன் அவதாரோட கழுத்திலே கத்தி வச்சுப்பான். இதை வந்து அந்த படை தளபதி ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு வேற வழியே இல்லை, கதவை திறந்து விடுங்கன்னொன்னே கதவு திறப்பாங்க. இவன் அவதார் கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டே வெளியே வந்துருவான். குறி இப்போ தெளிவாக தெரியுதான்னு படை தளபதி வில்லுறவங்க கிட்ட கேட்டோன்னே தெரியுதுன்னுவாங்க. பார்த்தா கரெக்டாக மாஸ்க் போட்டுன்னு இருக்கிறவனே தாக்கிடுவாங்க. அவன் உடனே மயங்கிடுவான். அடுத்த அம்பு விடுறதுக்குள்ள அவதார் புழுதியை கிளப்பி விட்டுருவான். போய் அந்த மாஸ்க் மேலே கொண்டுட்டு அவதாரை கூப்பிடுவாங்கன்னு படை தளபதி ஆட்களை அனுப்புவான். நம்ம ஹீரோ யார் அவன் போய் பார்த்தா நம்ம ஜூக்கோ தாங்க இருப்பான். ஆச்சரியப்பட்டுருவான். சரி இதுக்கப்புறம் இவனை விட்டா போக முடியும்ட்டு ஜூக்கோ காப்பாற்றிட்டு அங்கேருந்து ஹீரோ தப்பிச்சு போயிடுவான். படை தளபதியோட ஆட்கள்லாம் தேடி பார்க்கும்போது ஜூக்கோ பயன்படுத்தின கத்தி மட்டும்தான் அவங்க கிட்ட கிடைக்கும். அதுக்கப்புறமா அவதார் வந்து ஜூக்கோ ஒரு வீடு மாதிரி இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பான். படை வீரர்கள்லாம் வெளியே தேடிட்டு இருப்பாங்க. நான் ஒரு ஓரத்தில் படகு வச்சிருக்கேன்ற மாதிரி ஜூக்கோ சொல்லுவான். ஆனால் படையில் இருக்கிறவங்களாம் நம்மளை தேடிட்டு இருக்காங்க, நம்மளால போக முடியாதுன்ற மாதிரி அவதார் அமைதியாக இருக்க சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆங் வந்து ஜூக்கோ கிட்ட பேச ஆரம்பிப்பான். உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா, உன்னோட புக்கை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 100 வருஷம் கழிச்சு வெளியே வந்த பிறகு எனக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரில. உன் புக்கில் இருக்கிற தகவல் வேறு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்க போல இருக்கு அவதார.
ஏன் இப்படி அவதாரை பிடிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி கேட்பான். ஏன்னா உன்னை பிடிச்சாதான் என்னால் என் வீட்டுக்கு போக முடியும், அடுத்த ஃபயர்லடா நீ ஆகணும்னு நினைக்கிறியான்னு அவதார் கேட்பான். ஆமாம் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஜூக்கோ சொல்லுவான். உடனே நம்ம ஆங்கு, நீ மற்றவங்கள மாதிரி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஜூக்கோ, நீ மற்றவங்க மேலே இறக்கம் காட்டலாம், நீ கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஜூக்கோ கோவப்படுத்திடும். என்ன இறக்கமா, இறக்கம் பலவீனத்தோட அடையாளம் அப்படின்ட்டு அவதாரை தாக்க போவான். அவனோட சக்தியை பயன்படுத்தி ஜூக்கோவை தாக்கிடுவான். ஏற்கனவே இவன் காயத்தில் இருக்கிறதுனால இவன் மயக்கம் போட்டு வந்துடுவான். அப்படியே இவன் மயக்கம் போட்டு விழும்போது இவனோட மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவனோட அப்பா அக்னிகாயின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல, அந்த போட்டிக்கு இவன் ரெடி ஆகிட்டு இருப்பான். பின்னாடி அவங்க அப்பா நின்றுட்டு நல்லா தயாராகிக்கன்னு சொல்வார். அப்பா நீங்களா இந்த போட்டிக்கு வரப்போறீங்கன்னொன்னே, ஆமாம் நீ என்னுடைய கூட்டத்தில் இருக்கிறவனை அவமானப்படுத்தியிருக்க, அதுவும் போர்க்குழுவில், அது என்னை எதிர்த்ததுக்கு தான் சமம், வா என் கூட போட்டி போடுன்னு சண்டைக்கு ரெடியாவார். பையன் உடனே காலையிலே விழுந்துருவான். அப்பா நான் உங்கள் கூட சண்டை போடலன்ட்டு. அங்கிளை வந்து தடுக்க பார்ப்பாரு. ஆனால் ஓசாய் கேட்கவே மாட்டான். ஏஞ்சிரு இளவரசர் ஜூக்கோ, என் கூட சண்டை போடு. அக்னிகாய்ங்கிற போட்டி வந்து இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்படுற சண்டை. ஆனால் இவன் ஏற்றுக்கவே மாட்டான் அவங்க அப்பா வச்சுட்டு. வா சண்டை போடுன்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணுவோம். வேறு வழி இல்லாமல் ஜூக்கோ சண்டை போடுவான். ரொம்ப நல்லாவே சண்டை போடுவான். அவங்க அப்பா பயங்கரமாக இறக்கமே இல்லாமல் சண்டை போடுவாருங்க. ஒரு செகண்டுக்கு மட்டும் ஜூக்கோ அவங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அப்பா வச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த யோசனைலாம் இவருக்கு இருக்காது. அவனை அடித்து கீழே தள்ளிட்டு, இறக்கம் காட்டுறது பலவீனத்துக்கான அடையாளம் அப்படின்ட்டு நெருப்பை பயன்படுத்தி அவன் கண்ணாண்ட எரிப்பார் பாருங்களேன். பார்க்கவே கொடூரமாக இருக்குங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஜூக்கோ மயக்கத்துலேருந்து ஏஞ்ச உடனே, படை வீரர்கள்லாம் போயிட்டாங்க, அதனால தான் உன்னை அவன் படகுல கொண்டு வந்து விட்டேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறந்திருந்தனா நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆங் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஜூக்கோ கொஞ்சம் கூட கேட்காம ஃபயர் டெக்னிக் யூஸ் பண்ணி அடிப்பான். உடனே அவதார் அவனோட காற்று சக்தியை பயன்படுத்தி படகை தள்ளி விட்டுருவான். ஜூக்கோவா அமைதியாக போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கிள் வந்து ஜூக்கோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. படையில வேலை செய்கிறவர் வந்து, நீங்கள் போய் தூங்குங்க, நாங்கள் வேணா இளவரசருக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவார். இல்லை நானே வெயிட் பண்ணுறேன்னு நின்றுட்டு இருப்பாரு. அப்போ படையில இருக்கிறவனை அங்கிள் கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், ஜூக்கோ உங்ககிட்ட வேணா கடினமாக நடந்துக்கலாம், ஆனால் அவள் கடந்து வந்த பாதை ரொம்ப வலி மிகுந்ததுன்ற மாதிரி சொல்லுவார். அது எங்களுக்கு தெரியும்ட்டு சிரிச்ச மாதிரி சொல்லுவான். இல்லை உனக்கு முழுசாக தெரியாதுன்ட்டு அதுக்கப்புறம் நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பார், அவள் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறான், அவங்ககிட்ட போய் பேசாதுன்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அவங்க அப்பா, நான் ஜூக்கோ கிட்ட பேசி ஆகணும்னு உள்ளே வருவார். ஏன்னா ஜூக்கோ காயம் பயங்கரமாக பட்டிருக்கல, கண்ணில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மருத்துவர் சொல்லிட்டாரு. ஆனால் நீ உன் அம்மா மாதிரி மென்மையாக இறக்க குணத்தோடு நடந்துக்கிற, அது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. என்னோட அடுத்த தலைமுறைகிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல. இப்போ உனக்கு ஒரு தண்டனை தரப்போகிறேன் ஜூக்கோ, நீ இங்கேருந்து வெளியேறணும், இந்த நாட்டை விட்டு வெளியேறு, இந்த நாட்டுக்குள்ளே நீ வரணும்னு நினச்சனா அவதாரை பிடிச்சிட்டு தான் நீ உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டுருவாரு. இந்த எல்லைக்குள்ளே நீ வந்தாலே கடுமையான தண்டனை உனக்கு விதிக்கப்படுன்ற மாதிரி சொல்லிட்டு போவார். போகும்போது, நீ 41வது படையை தானே காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதே 41வது படையை உனக்காக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், அவங்களையும் நீ கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா இங்கேருந்து கோமா கிளம்பி போயிடுவார். அங்கிள் என்னதான் சொன்னாலும் நான் முடிவு எடுத்துட்டேன் சகோதரான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இதை கேட்டோன்னே அவர், 41வது படையா, 41வது படை நாங்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. ஆமான்னு அங்கிள் தலையாட்டி, அவன் செஞ்ச தியாகம் தான் இப்போ வரைக்கும் உங்களை உயிர் வாழ வச்சிட்டு இருக்குன்ற மாதிரி அங்கிள் சொல்லுவாருங்க. அப்பா இந்த சீனை கேட்கவே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜூக்கோ கப்பலை ஓட்டிட்டு பக்கத்தில் வந்துடுவான். ஜூக்கோ மேலே ஏற்றி விட்டோன்னே, எங்கே போயிட்டு வந்தேன்னு அங்கிள் கேட்பாரு. ஒன்றும் இல்லை அங்கிள்னுவா. இங்கே பாரு, நீ எங்கே வேணா போ, ஆனால் உன்னை நேசிக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்க, அடுத்த தடவை எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போன அங்கிள் கூப்பிடுவார். சரின்ட்டு ஜூக்கோ உள்ளே போக பார்க்கும்போது நம்ம இளவரசர் நமக்காக வந்துட்டாருன்ட்டு எல்லாருமே தலைகுனிவாங்க பாருங்களேன் இளவரசரை பார்த்து. இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவன் அங்கிள் கிட்ட கேட்பான். இனிமேல் இப்படி தான் இங்கே நடக்கும் ஜூக்கோ அப்படின்னு அவங்க அங்கிள் சொல்லுவாருங்க. உள்ளே போகும்போது எல்லாருமே அவனுக்கு தர மரியாதையை பார்க்கும்போது, ஒரு செகண்டில் இவன் தான் இந்த சீரீஸோட ஹீரோன்ற ரேஞ்சுக்கு எனக்கு தோண வச்சிட்டாங்க இவன். அதுக்கப்புறம் ஆங்கு பறந்து அந்த காட்டுக்குள்ளே வந்துடுவான். ஆப்பாவும் அந்த குரங்கா இருக்கும். சரி ஓகேன்ட்டு வேகமாக மெடிடேஷனுக்குள்ளே போயிடுவான். போய் அந்த குகைக்கு வாசலில் போய் அவங்க அம்மாவோட சிலையை வச்சிருவான். அந்த மான்ஸ்டர் வந்து அந்த சிலையை மட்டும் எடுத்துகிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா அந்த ஸ்பிரிட்டுக்கு தேவை அவங்க அம்மாவோட சிலை தானே. அது கிடைச்சோன்னா அவங்க நண்பர்கள் அந்த ஊர் மக்கள்காரங்க எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. ஆங்க அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷத்தில் போய் கட்டி பிடிச்சிப்பான். அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆங்க அவனோட மாஸ்டரை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா கடைசியாக போகும்போது கூட நான் வரும்போது இருப்பீங்களேன்னு கேட்கும்போது ஒரு தயக்கத்தோடையே ஆமான்ற மாதிரி தலையாட்டி இருப்பார். ஆங்குக்கு உதவி பண்ணுன்றதுக்காக தான் 100 வருஷமாக ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே இருந்திருக்காரு. ஆங்குக்கு உதவி பண்ணதுனால அவர் மறுபடியும் அடுத்த வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜூக்கோ வந்து அங்கிள் தூங்க வச்சுட்டு இருப்பாரு. அவனோட பேக் எடுத்து பார்த்தா ஒரு மாஸ்க் இருக்கும். இவன் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான்ற மட்டும் அவங்க அங்கிளுக்கு புரியும். அந்த மாஸ்க் எடுத்து ட்ரால வச்சு க்ளோஸ் பண்ணுறாரு. இதோட எபிசோட் 6 முடியுது. அப்புறம் வீடியோட கடைசியில் சொல்கிற மாதிரி தான், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்துலேயே ஜூக்கோவையும் அவனோட அங்கிளே தான் காட்டுறாங்க. ஜூக்கோ கீழே ஒருத்த மேலே பார்த்துட்டு இருப்பாள். அவனோட பேர் வந்து லியூட்டனன்ட் ஜி. இவனை வந்து ஜீனே கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப சீரியஸாக இவனை வேலை செய்கிறவனே கூப்பிட்டுட்டேன்.
இப்போ ஜீன்னு கூப்பிட்டுக்கலாம். ஜூகோவும் அங்கிளும் பேசிட்டு இருக்கும்போது ஜி ஓடி வந்து, இளவரசி ஆபத்து, உங்களை கைது பண்றதுக்காக அரசர் ஆட்கள் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நீங்க இங்கேருந்து உடனே போய் அவனு பதட்டப்படுவான். அங்கிள் தான் பதட்டப்படாம என்ன நினைச்சுன்னு சொல்லி லெப்டினன்ட் ஜி அப்படின்னு சொன்னோடனே இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா இவன் அந்த தளபதியோட கப்பலுக்கு போயிருப்பான். இங்க வேலை செய்யறவங்க கூட சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி மாதிரி அவருக்கு வந்திருக்கும். என்ன நீ ஒட்டு கேட்கும்போது, இளவரசரை கைது பண்றதுக்காக அரசர் ஆட்கள் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, அதுவும் என்ன குற்றத்துக்காகனா ராஜ துரோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுதான் சொன்னோன்னா ஜூகோ அதிர்ச்சி ஆயிடுவான். என்ன ராஜ துரோகமான்ட்டு. அங்கிள் இதை கேட்டோன்னே, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ அவதார அந்த கோட்டையிலேருந்து விடுவிச்சதை எப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அந்த தளபதி, அவன் தான் அரசருக்கு சொல்லியிருக்கான், அதனால தான் உன்னை கைது பண்ணுறதுக்காக உங்கள் அப்பா ஆட்கள் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நீங்கள் வந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணுன்ட்டு உடனே ஜூகோ வந்து ஒரு படைக்கேற்றி அனுப்ப பார்க்குறாங்க. நான் எப்படியாவது அப்பாவுக்கு நிரூபிச்சு ஆகணுன்ற மாதிரி ஜூகோ சொல்லுவான். அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு நீ போன்ட்டு அங்கிள் வந்து சின்ன படகுல ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாரு. ஜூகோ கொஞ்சம் தூரம் போய் படகுல நெருப்பு ஏற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ பக்கத்தில் பார்த்தா லிக்விட் மாதிரி எதுவும் வந்துட்டு இருக்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த கிரீன் ஜெல்லி இருக்கும் பாருங்களேன், இது வெடிக்கக்கூடியது அப்படின்ட்டு பதறுவான். அடுத்த செகண்ட் கப்பல் வெடிச்சு செதுறவங்க. அங்கிள் லூட்டின் ஜியும் பார்த்து பதறிடுவாங்க. அப்படியே அந்த கப்பல் எரியறத வந்து இன்னொரு கப்பலாம் பார்த்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த தளபதியோட கப்பல் தான். அந்த லூட்டனன்ட் ஜி இவ்வளோ சீக்கிரமா ஏமாறுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ட்டு அந்த தளபதி கீழே வேலை செய்கிறவங்க சொல்லிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா இன்னும் அரசருக்கு தகவலே போல, இவங்க தான் ஃபேக்காக ஒரு நியூஸை சொல்லி இந்த மாதிரி ஜூகோ தப்பிச்சு போவான், அவனை கொல்லணும்ட்டு திட்டம் போட்டே பண்ணியிருக்காங்க. உடனே தளபதி கீழே இருக்கிறவன், நம்ம அரசருக்கு இப்போ என்ன சொல்ல போறோன்ற மாதிரி கேட்கவும், உண்மையை சொல்ல போகிறோம், இவன் ஒரு ராஜ துரோகம் செஞ்சுருக்கான், அவதார விடுவிச்சிருக்கான், தப்பிச்சு படகுல போகும்போது ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டான்னு சொன்னால் போதும், நான் போய் அங்கிளுக்கு ஒரு ஆறுதலை போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கிள் ஐரோவை பார்க்கறதுக்காக இந்த தளபதி கிளம்பி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆங்க காமிச்சா வடக்கு நோக்கி பறந்து போயிட்டு இருப்பாங்க. என்னை ஜூகோ தான் காப்பாத்துன்ற மாதிரி சொன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நம்பவே மாட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, எனக்கும் ஜூகோக்கும் நிறைய கடமைகள் மட்டும் இருக்கு. இந்த மாதிரி இவங்க 3 பேரும் பேசிட்டு பறந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்பா சத்தம் போடும். என்னாச்சு ஆப்பான்னு எட்டி பார்த்தா இவங்க வாட்டர் ட்ரைப்க்கு வந்துட்டு இருப்பாங்க. பயங்கரமான நகரமா இருக்குங்க. உள்ள போனவொடனே எல்லாருமே வர இருப்பாங்க. ஆங் உடனே உங்களை தாக்குறதுக்காக ஃபயர் நேஷன் ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆங் சொல்லுவான். எங்களுக்கு தெரியும், நாங்களும் சில நாளாக ஃபயர் நேஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக எங்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்காக அவதார் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களே, கண்டிப்பாக இந்த போரில் நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை பார்த்தோம்னா அவதாருக்கு ஒன்றும் புரியாது. ஆஹா, நம்மளை பற்றி இவங்களுக்கு முழுசாக தெரியல போல இருக்குன்ட்டு. இங்கே சாக்காவை பார்த்தா ராஜா ஒருத்தர் வரவேற்றிருப்பார்ல, அவரோட பொண்ணையே பார்த்துட்டு இருப்பான். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு கட்டாரா தான் கத்துவா, கொஞ்சம் கம்முனேறேன் அப்படி பார்க்காத அந்த பொண்ணை, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குன்னொன்னே சரின்னு திரும்பிப்பான். ஆனால் சாக்கா பார்க்காத நேரமாக பார்த்தா அந்த பொண்ணு சாக்காவை பார்த்துக்கிட்டு இருப்பா. அடுத்த சீன்லேயே பார்த்தா இங்கே வந்து அந்த தளபதி அங்கிள் ஐரோ கிட்ட ஓவராக பர்ஃபார்மன்ஸை போட்டுன்னு இருப்பான். இந்த காரியத்தை பண்ணுவோன்னு நான் சும்மாவே விட மாட்டேன், இளவரசி திட்டம் போட்டு கொண்டு இருக்காங்க, நான் விட மாட்டேன்னு காத்தினோடனே நம்ம அங்கிளும், எனக்கு அது யார் பண்ணதுன்னு தெரியும், இதுக்கு காரணம் அந்த ஓசாய் தான், தன்னுடைய மகன் கூட பார்க்காம வெறிக்காக கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா மேலே பழிய போட்டுன்னு இருப்பாரு. இதை கேட்டோன்னு தளபதி, இப்படி போதா கதை, நல்ல வேலை நம்ம பக்கம் வரல. இந்த மாதிரி தளபதி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு, இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அங்கிள் ஐரோ, என்னை நம்பி அரசர் மிகப்பெரிய படையை ஒப்படைச்சிருக்காரு. எதுக்குன்னா நார்த் வாட்டர் ட்ரைபை நம்ம ஆக்கிரமிக்கிறதுக்காக, அவங்க மேலே போர் தொடுக்க போகிறோன்ற மாதிரி விஷயத்த சொன்னோன்னே அங்கிள் ஐரோ, இந்த விஷயத்த ஒன்றாவே பண்ண முடியுன்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லிடுவார். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிய வருது, ஆனால் நான் நேரடியாக போர் மட்டும் பண்ண போகிறது இல்லை, வேற ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண போகிறோன்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த சீன்லேயே அசுலாவை காட்டுறாங்க. இங்கே வந்து ஒரு எர்த் நேஷன் வீரன் கூட சண்டை போட்டுன்னு இருக்கா. 3 தடவை பயங்கரமாக அவனை தாக்கி தோக்கடிச்சிருவா. என்னன்னு பார்த்தா ஓசாய் தான் இவரோட பொண்ணு எவ்வளோ பலசாலின்றதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவன் 3 அடியில் அவனை தோக்கடிச்சோன்னே போதும் நிறுத்துங்கன்ற மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க. உங்கள் அப்பா 2 அடியிலேயே நீ அந்த வீரனை தோக்கடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு, 3 அடிலாம் ரொம்ப அதிகம், உங்களோட திறமை இன்னும் நிரூபிக்கப்படலை, அடுத்த போட்டியாளரை கொஞ்ச நேரத்தில் தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே போயிடுவாங்க. இதை கேட்டோன்னா அசுலா செம்ம டென்ஷனாக நடந்து வருவா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், இங்கே பாரு நீ பலசாலின்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும், ஆனால் அவர் ஏற்றுக்க மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறேன், நான் தகுதியானவன்றதை நிரூபிச்சே ஆகணும் எங்கள் அப்பாக்குன்ற மாதிரி கோவப்பட்டுன்னு இருப்பா. அடுத்து மறுபடியும் நார்த் வாட்டர் ட்ரைப்பை காட்டுவாங்க. அவதாரே இங்கே வந்திருக்கிறதுனால எல்லாருக்குமே விருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது மறுபடியும் சாக்கா அந்த இளவரசியை பார்த்துட்டு இருப்பா. அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தெரியலன்ட்டு வளரிட்டு இருப்பா. நீயே போய் அவகிட்ட பேசிக்கின்ற மாதிரி கட்டாரா சொல்லிட்டு ஆங் கிட்ட பேசிகிட்டு இருப்பா. நம்ம எப்படியாவது இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து வாட்டர் பெயிண்டிங்கை நல்லபடியாக கற்றுக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்டர் இங்கே வருவார். இவரோட பேர் தான் பாக்கு. இவர் தான் இங்கே சிறந்த மாஸ்டர்ன்ற மாதிரி அரசரே சொல்லியிருப்பாரு. கட்டாரா உடனே, உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தயவு செஞ்சு வாட்டர் பெயிண்டிங்கை நல்லபடியாக கற்றுக் கொடுங்க, நானே தான் என்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லுவா. சரிதான், நீ ஒரு நல்ல வாட்டர் பெண்டர்னு உன்னை பார்த்தாலே தெரியுது, அதுவாக சவுத் வாட்டர் ட்ரைபில் இருக்கிறவங்கள நீ தான் கடைசி வாட்டர் பெண்டர்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ காலையில் போய் ஒரு பெண்மணியோட பேர் சொல்லி அவங்கள போய் மீட் பண்ணு, அவங்க உனக்கு சொல்லி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இங்கே சாக்கா அந்த இளவரசியை பார்த்துக்கிட்டு இருப்பான்ல, அந்த இளவரசி ஒரு குட்டி பொண்ணுக்கு போய் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பா. இதை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் போயிட்டே இருப்பானா. அந்த இளவரசியை பார்த்துட்டு,
நீயும் ஐஸ்கிரீமை சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி கேட்பான். இவனும் போய் சாப்பிட்டு இருப்பான். நான் உங்களை எங்கேயாவது பார்த்துருக்கேனா அப்படின்ற மாதிரி சாக்கா ஆச்சரியமா அந்த பொண்ணை பார்த்து கேட்டுனே இருப்பான். அந்த பொண்ணும் ஒரு மாதிரி பதட்டப்பட்டுனே இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒருத்தன் வந்து, இளவரசி ஆன்மீக பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு வரீங்களான்னொன்னே, சரி நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சாக்கா கிட்ட சொல்லிட்டு அவள் கிளம்பி போவா. சாக்கா அப்போ தலையில் இருக்கிற அந்த பேண்டை மட்டும் உத்து பார்ப்பான். அப்போ ஆன்மாக்களின் உலகத்தில் அவன் அந்த 3 வால் நரிக்கிட்ட அந்த பேண்டை பார்த்துருப்பான். இதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஆச்சரியமாயிடுவான். இங்கே அவதார்கிட்ட அரசரோ பார்க்கவும் பேசிட்டு இருப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவதார், நீங்கள் தான் இந்த போரை தலைமை தாங்கி நடத்தணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட ஒரு குழுவை தரோம் அப்படின்னும் போது இவன் இப்போ தான் உண்மையே சொல்லுவான். இங்கே பாருங்க, எனக்கு வெறும் ஏர் பெண்டிங் மட்டும் தான் தெரியும், வேற எந்த பெண்டிங்கும் நான் கற்றுக்கலன்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் நீங்கள் நிறைய பேரை தோக்கடிச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் என்னுடைய நண்பர்களை வச்சு தான் நான் அதை பண்ணேன், ஆனால் தனியாலாம் என்னால் பண்ண முடியாதுன்னொன்னே இவங்க, நீங்கள் வர வழியில் உங்களோட பயிற்சியிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நம்ம வெறும் இந்த ஒரு அவதாரம் மட்டும் நம்பி இருக்கக்கூடாதுன்ட்டு ராஜா கிட்ட பார்க்க சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம கட்டாராவை காமிச்சா அந்த பெண்மணி கிட்ட போய் பயிற்சி எடுக்க போயிருப்பாங்க. வா நான் சொல்லித்தரேன்ட்டு அவங்க தண்ணி மூலமாகவே காயத்தை குணமாக்குறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த உடலுக்குள்ளே எப்படி நீ நீரை பாய்ச்சுறன்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போவோம். அவங்க கட்டாராவும் அதை பண்ணுவா, ரொம்ப சூப்பராகவே பண்ணுவா. இயற்கையாகவே அது உங்ககிட்ட வருதுன்னொன்னே, சரி அப்புறம் சண்டை போட எப்போ பயிற்சி தருவீங்க அப்படின்ற மாதிரி கட்டாரை கேட்பா. இங்கே பாரு, இந்த நார்த் வாட்டர் ட்ரைபில் சண்டை போட அனுமதி கிடையாது பெண்களுக்கு, இங்கே சண்டை போடுற பயிற்சிகள் பெண்களுக்கு கிடையவே கிடையாது, வெறும் மருத்துவம் மட்டும்தான்ற மாதிரி விஷயத்த சொன்னோன்னே கட்டாரா செம்ம டென்ஷனாகி நான் பேசுகிறவங்கிட்ட போய் பேசி 2 வெளியே கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் சாக்கா வந்து அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அவங்ககிட்ட வந்து இளவரசி இப்படிப்பட்ட கேரக்டர்னு கேட்கவும், அவங்க இந்த கூட்டத்திலே ரொம்ப பண்பானவங்க, அழகானவங்க, எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகுறது தான் நிச்சயம் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன வயசுலேயே, ஆனால் அவங்களோட 16 வயசு வந்த பிறகு அந்த கல்யாணத்தை அவங்க ரத்து பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவான். எதுக்கு கல்யாணத்தை ரத்து பண்ணாங்கன்ற மாதிரி சாக்கா கேட்கவும், தெரில, அது அவங்களோட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அப்புறம் இளவரசியும் நம்ம ஆங்கியும் கட்டுறாங்க. அவதார் குறுக்கோட சிலையாண்ட வந்திருப்பாங்க. அவதார் குறுக்கிட்டே உதவி கேட்கணும்னு ஆங் நினைக்கிறான் போல இருக்கு. இளவரசி தான் சொல்லுவாங்க, இங்கே பாரு உதவி வேணா கேட்டுப்பாரு, அவர் பண்ணுவாரான்னு தெரியல, ஏன்னா அவதார் குறுக்கு அவரோட காலங்களில் வெறும் ஆன்மாக்களின் உலகத்தில் மட்டும்தான் கழிச்சிருக்காரு, நிஜ உலகத்தில் அவர் எந்த ஒரு உதவியும் பண்ணல அப்படின்ற மாதிரி இளவரசி சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் அவதார் கிட்ட உதவி கேட்டே அவனோன்ட்டு மெடிடேஷன் பண்ணி அவதார் குறுக்கிட்ட வந்துருவான். இவன் என்ன உதவி கேட்க வந்திருப்பானா, கியோஷி அவதார் வந்து என்னோட உடலை கட்டுப்படுத்தி அவங்க சண்டை போட்டாங்க, நீங்க அந்த மாதிரி சண்டை போட்டு இந்த போர்ல எனக்கு உதவி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்பான். ஆனா இந்த அவதார் முடியவே முடியாது, என்னால் அதை பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட காலங்களில் இவர் பெரும்பாலும் ஆன்மாக்களின் உலகத்திலே கழிச்சதுனால அவதார் ஸ்டேட்டை எப்படி கட்டுப்படுத்தணுன்ற விஷயத்தை இவரே கற்றுக்கல. கியோஷிக்கு வேணால் அது முழுமையாக வந்திருக்கலாம், ஆனால் என்னால் அந்த அவதார் ஸ்டேட்டை கட்டுப்படுத்த முடியாதுன்ற மாதிரி அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. என்னென்னா, இவர் அவதாராக மாறின காலத்தில் ஆன்மாக்களின் உலகத்தில் இருக்க மோசமான மிருகங்கள் நம்ம உலகத்துக்கு வரணும்னு போராடி இருக்கு. அதனால அதை தடுக்கிறதுக்கே இவர் ஆன்மாக்களின் உலகத்தில் ரொம்ப காலங்கள் வாழ்ந்திருக்காரு. அதனால என்னோட உடல், என்னோட ஆன்மா கூட பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி அவரோட உடம்பை காட்டுவார். அவதாருங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு ஆங், அதை நீ தனியாக தான் செஞ்சாகணும், உன்னுடைய நண்பர்களை பயன்படுத்துறதை நீ நிறுத்து, ஏன்னா ஆன்மாக்களின் உலகத்தில் நான் சண்டை போடும்போது காதலிச்ச ஒரு பொண்ணோட முகத்தை கூட என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்வார். அப்போ தான் அவதாருக்கு வந்து அந்த மிருகம் வந்து ஒரு பெண் முகத்தை காமிச்சிருக்கோம்ல, அது வந்து குறுக்கோட மனைவியோட முகம் தான். இதை கேட்டோன்னே ஆங்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவான். அதனால் உன்னுடைய நண்பர்களை நீ எப்போவுமே பக்கத்தில் சேர்த்துக்காத, அது வந்து உனக்கு மட்டும் இல்லை உன் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியுன்ற மாதிரி அவதார் சொல்லிகிட்டு இருப்பாரு. இங்கே இளவரசியை காமிச்சா நம்ம சாக்கா வந்திருப்பான். இங்கே கட்டாரா இருக்காளான்னு தான் தேடி வந்தேன், நான் போயிட்டு வரேன்ற மாதிரி பார்ப்பான். போ, பத்திரமா போயிடுவேன் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவா. என்னன்னா ஆன்மாக்களின் உலகத்திலேயே அந்த நிறைய அதே விஷயத்த தான் சொல்லியிருப்பா. இதை கேட்டோன்னா சாக்கா அதிர்ச்சி ஆயிட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே அந்த ஓடாய் அப்படின்னும்போது, ஆமாம், நீ எப்படி இங்கே ஆன்மாக்களின் உலகத்திலே இருந்த அப்படின்னும்போது, நான் பிறந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் இறந்துட்டேன், எங்கள் அப்பா நிறைய ஆன்மாக்கள் கிட்ட உதவி கேட்டார், ஆனால் நிலவின் ஆன்மா வந்து எங்கள் அப்பாவோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு எனக்காக உயிரை கொடுத்தாங்க கொஞ்சம், அதனால தான் என்னோட முடி வந்து வெள்ளையாச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் தூங்கும்போது நைட்டு கனவுல வந்து ஆன்மாக்களின் உலகத்தில் என்னால் பிரயாணம் பண்ண முடியும். இப்போ நீ ஆன்மாவா அப்படின்ற மாதிரி சாக்கா கேட்பான். இல்லை, பாதி ஆன்மா, பெரும்பாலும் மனுஷி தான், என்னால் ஆன்மாக்களின் உலகத்திலேயே தொடர்பு வைக்க முடியும் அவதார்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்வா. இதை கேட்டவுடனே சாக்கா ஆடி போயிடுவான். சரி நீ ஏன் அந்த பையனை ரத்து பண்ண அப்படின்ற மாதிரி அந்த பையனை பற்றி கேட்பா. ஏன்னா அவன் நான் கனவு கண்ட பையன் இல்லை அப்படின்ற மாதிரி சாக்காவை இன்டெரக்டாக சொல்லுவா. இங்கே ஆங்கிட்ட வந்து அவதார் குறுக்கு சொல்லிட்டு இருப்பாரு, கியோஷி காமிச்ச விஷயம் நடக்க தான் போகுது, அதோட முடிவு எப்படி இருக்குன்றத நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆங் வந்து வெளியே வந்துடுவான். இங்கே இளவரசி குறுக்கு ஏதாவது உதவி பண்ணாரான்னும்போது, இல்லை எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ஆங் வருத்தப்படுவான். அதுக்கப்புறம் கட்டாராவை காமிச்சா அந்த பாக்கு கிட்ட போய் நான் சண்டை போட பயிற்சி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை, இங்கே ஒரு பாரம்பரியம் கடைப்பிடிக்கப்படுது, பெண்கள் வந்து பலவீனமானவங்க, அவங்க எப்போவுமே பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கணும், சண்டை ஆண்கள் மட்டும்தான் போடணும், உனக்கு அனுமதி கிடையாதுன்ற மாதிரி கராராக பேசிட்டாங்க இருந்து போயிடுவார். உடனே கட்டார ஆங்கிட்டே இந்த விஷயத்த சொல்வா. இங்கே பாரு, நான் சண்டை போடக்கூடாதுன்னு பார்க்க சொல்கிறாருன்னு போது, இப்போ தானே அவன் குறுக்கிட்ட பேசிட்டு வந்தான், அவன் நண்பர்களுக்கும் ஆபத்து வரும்ன்ற மாதிரி சொன்னார்ல, அவர் சொல்கிறது தான் கரெக்டு. போர் நடக்கும்போது நீ பாதுகாப்பான இடத்துல இரு, என்னால் உன்னை பாதுகாக்க முடியாது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா
அப்படின்ற மாதிரி ஆங்கும் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஃபயர் நேஷனோட படகை காமிச்சா அவங்க வாட்டர் ட்ரைபை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம அங்கிள் தான் கேட்டுன்னு இருப்பார் தளபதி கிட்ட. அவங்களோட ஐஸால் உருவான செவரை இது வரைக்கும் யாரும் தகர்த்ததே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எப்படி இத்தனை வீரர்களை வச்சுட்டு நம்ம உள்ளே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் நம்புது. இங்கே பாருங்கள், பெரும்பாலான எண்ணிக்கை மட்டும் போதாது ஒரு போரில் ஜெயிக்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு 2 விஷயம் இருக்கும். அதை எடுத்து காமிச்சு இதை வச்சு மட்டும்தான் நான் இந்த போரில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் என்ன விஷயம்ட்டு இன்னும் முழுசாக அங்கிள் கிட்ட அவன் சொல்ல போய் ஒரு சோல்ஜர்கிட்ட வந்து அங்கிள் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. தளபதி ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்கான், அவன் அவதாரை பிடிச்சிருவான் போல இருக்கணும்னு. இது யாருன்னு பார்த்தா நம்ம ஜூக்கோ தான் இருப்பான். அவன் என்ன பண்ணாலும் நான் தான் அவதாரை பிடிக்கணுன்ற மாதிரி கோவப்படுவான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, இவன் பேசுகிறதுலே தெரிஞ்சு இவன் ஒரு கோலை பையன்ட்டு, ஆனால் இவன் எப்படி இப்பேற்பட்ட விஷயத்தெலாம் செய்கிறான்? இது இவன் தனியாக முடிவெடுக்கல, இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி அங்கிள் ஐரோ சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே அசுலாவை கட்டுறாங்க. இவ தானே மொத்த பிளானையும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா, சண்டை போட ஆட்களை தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி 3 எர்த் நேஷன் வீரர்கள் நிறுத்தி வச்சிருப்பாங்க. உடனே அசுலா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. முடியாதா, நீங்கள் தேர்ந்தெடுத்தாகணும், உங்கள் அப்பா உங்களோட வீரத்தை பார்க்கணுன்னொன்னே மறுபடியும் முடியாதுன்னுவான். அவங்க அப்பாவே கத்த ஆரம்பிச்சிருவாரு. அசுலா விளையாடுறதுக்கு நேரம் இல்லைன்னும்போது இதுக்கப்புறம் நான் விளையாட மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி கோவமாக போக பாப்பா. அவங்க அப்பாவே தாக்குதல் நடத்துவார் பக்கத்தில். போட்டி போட்டு காட்டு, உன்னோட திறமையை காட்டுன்ற மாதிரி அவங்க அப்பா கோவப்படுவார். இவ்வளோ உச்சக்கட்ட கோவத்துக்கு போய் ஃபயரை பெண்ட் பண்ணுறது இல்லாமல் லைட்னிங்கை பெண்ட் பண்ணி ஒரு தாக்குதலை நடத்துவா. அவங்க அப்பா இதை பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போயிடுவார் ஒரு செகண்டில். என்னுடைய திறமையை தானேப்பா நிரூபித்து காட்டணும், என்னை வெளியே அனுப்புங்க, நான் யாருன்ற விஷயத்த காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லுவா. அவங்க அப்பாவுக்கு இதுதான் வேணும், இவளை கோவப்படுத்தி பயிற்சி எடுக்க வச்சே மிகப்பெரிய சக்திசாலியாக மாற்றணும்னு நினச்சிருக்காரு. அவங்க அப்பா நினச்ச மாதிரியே இவ்வளோ லைட்னிங் பெண்டிங்கே பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இங்கே கட்டாரையும் சாக்காவையும் காமிச்சா சாக்கா கிட்ட வந்து கட்டாரை கத்திட்டு இருப்பா. அந்த பாக்கு வந்து நான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னொன்னே சாக்கா, அவன் யார் சொல்கிறது நீ சண்டை போடக்கூடாதுன்னு, நம்ம எவ்வளோ விஷயத்த கடந்து வந்திருக்கோம், நீ என்ன பண்ண போகிறேன்னொன்னே நான் போய் அந்த பாக்கு சண்டை இழுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டாரா சண்டைக்கு கூப்பிடுவா. நான் வரமாட்டேன்ட்டு பாக்கு கோவமாக போனோன்னே தண்ணியை தூக்கி கட்டாரா மண்டையிலே அடிப்பா. உனக்கு சண்டை தானே வேணும், வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. மிகப்பெரிய புயலையே உருவாக்கி பாக்கு வந்து கட்டாரா மேலே அடிப்பார். நம்ம ஏங்க போய் காப்பாற்றணும்னு நினச்சா சாக்காவும் இங்கே நின்று பாருன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருப்பான். இங்கே கட்டாரா ஒரு வழியாக டயர்டாகி கீழே உட்காந்துருவான் அந்த புயலில் தாங்க முடியாமல். அவ்வளோதான், ஒழுங்கா போ, விளையாட்டு போதுன்ற மாதிரி பாக்கு சொல்லுவாரா. கட்டாரா எஞ்சிட்டு அவ்வளோதான் அவங்க பலமா, வாங்க இப்போ பார்த்துக்கலான்ட்டு கட்டாரா பயங்கரமாக ஐஸெல்லாம் உருவாக்கி சண்டை போட்டுன்னு இருப்பா. பாக்குக்கே கொஞ்ச நேரத்தில் டஃப் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இவர் அனுபவசாலியான மாஸ்டரில் ஒரு வழியாக கட்டாரா வந்து அவரே லாக் பண்ணிடுவார். இங்கே பாருங்கள், என்னோட திறமையை நீங்கள் பார்த்துருப்பீங்களேன்னும் போது, ஆமாம் நீ இயற்கையாகவே திறமையான பொண்ணு தான், ஆனால் சண்டை போடுறதுக்காக உனக்கு நான் அனுமதி தரவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். இதை கேட்டோன்னே கட்டாரா இன்னும் டென்ஷனாவா. ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த சின்ன பசங்களாம் வந்து கட்டாராவை பாராட்டி தள்ளுவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட மாஸ்டருக்கே நீ டஃப் கொடுத்துருக்க, நாங்களும் பயிற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் எங்களால் இந்த விஷயத்த பண்ணவே முடியலன்ட்டு எல்லா பசங்களும் வந்து கட்டாராவை வேறு லெவலில் புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆங்க வந்து மன்னிப்பு கேட்பான். என்னை மன்னிச்சிரு கட்டாரா, உன்னை சண்டை போடக்கூடாதுன்னு நான் சொன்னது காரணமே நீ பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அது உன்னால் முடியாது, எங்களை பாதுகாக்க உன்னால் முடியவே முடியாதுன்ற மாதிரி சாக்கா சொல்லுவான். ஆமாம், இந்த போர் எப்படி நடக்கணுன்றதை நீ முடிவு பண்ண முடியாது ஆங். இங்கே யார் சண்டை போடணும் சண்டை போடக்கூடாதுன்றதையும் நீ சொல்லக்கூடாது, இது என்னோட முடிவு, நான் கண்டிப்பாக சண்டை போட்டே ஆவன்ற மாதிரி கட்டாரா சொல்லுவா. கட்டாராவும் ஓரளவுக்கு பலசாலிதான்ற மாதிரி ஆங்கும் புரிஞ்சுப்பான். சரி நண்பர்களே, நம்ம அப்போ சேர்ந்தே இந்த ஃபயர் நேஷனை ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஆங் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து பார்த்தா பனிப்பொழிவோடு சேர்ந்து சாம்பலும் பொழிவோம். என்னன்னு பார்த்தா ஃபயர் நேஷன் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆங் சொல்கிறான். ஏன்னா அவங்க தானே நிலக்கரி எரிச்சிக்கிட்டே கப்பலை வச்சு பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் 7 முடிக்கிறாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரோட 8th எபிசோடு ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம். இதான் இந்த சீரிஸோட கடைசி எபிசோட். இதுக்கப்புறம் சீசன் 2 வந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே சாக்கா கட்டாரா ஆங்கு 3 பேரும் ஆப்பா மேலே பறந்து போய் ஃபயர் நேஷனோட கப்பல் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. நம்ம ஆங்க ஏர் பெண்டிங்கும் கட்டாரா வாட்டர் பெண்டிங்கும் பயன்படுத்திட்டு இருப்பா. இதே டைமில் சாக்கா வந்து கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போய் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் உடச்சி அந்த கப்பலே எரிய வச்சுட்டு 3 பேரும் மறுபடியும் ஆப்பா மேலே பறந்து போயிடுவாங்க. ஒரு வழியாக ஒரு படகு அழிச்சிட்டோம், இன்னும் எத்தனை படகு இருக்குன்ட்டு மேலே பறந்து போய் பார்த்தா 200-300 மேலே வருது. இதை பார்த்தோன்னே பிரச்சனை ரொம்ப பெருசு போல இருக்குன்ற மாதிரி மிரண்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூக்கோவை காமிச்சா சின்ன போட்டை யூஸ் பண்ணி அந்த வாட்டர் பெண்டர்ஸோட கிராமத்துக்குள்ள போக பார்ப்பா. அங்கிள் வேணான்ற மாதிரி சொல்லி பார்ப்பாரு. இல்லை, நான் போய் முதல்ல அவதார பிடிச்சதா தான் இருக்கணும், அந்த தளபதி போய் பிடிக்க கூடாதுன்ற மாதிரி கோவப்படுவான். இதை கேட்டோன்னே அங்கிள் ஹீரோ, சரி அந்த நகரத்துலேருந்து சூடான தண்ணி எந்த வழியாக வருதோ அந்த வழியாக போ, நீ அந்த ஊருக்குள்ளே போயிடுவேன்ற மாதிரி சொல்லி அனுப்புவார். உடனே ஜூக்கோவும், உங்களோட பையன் இல்லைன்றதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, அவள் இருந்திருந்தானா நீங்கள் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்த அப்பான்ற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா,
அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லுவார். இதை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஜூக்கோ கட்டி பிடிச்சிப்பாரு. ஏன்னா ஒரு நல்ல அப்பா எப்படி இருக்கணுமோ அப்படி தான் அங்கிள் ஐரோ வந்து ஜூக்கோக்கு இருக்காரு. இந்த மாதிரி ஜூக்கோ சொல்லிட்டு படகுல ஏறி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஆங்கை காமிச்சா இங்கே போய் அரசுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். நிறைய கப்பலுங்க வந்துட்டு இருக்காங்க, இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துருவாங்கன்னு. சரி, அப்போ நம்ம போருக்கு தயாராக வேண்டியதா, எல்லாரையும் சோவருக்கு நேராக போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு ஆட்கள் பத்தாதுன்ற மாதிரி சாக்கா பேசுவான் கட்டாரா. அப்போ நான் போய் ஆட்களை ரெடி பண்ணுறேன்ற மாதிரி வெளியே போயிட்டு இருப்பா. அப்புறம் போருக்காக போயிட்டு இருக்க கப்பலில் பார்த்தா அந்த தளபதியோட கப்பல் மட்டும் வேறு வழியாக போயிட்டு இருக்கோம். அங்கிள் ஐரோ தான் கேட்பாரு, நம்ம மட்டும் ஏன் தனி வழியாக போகிறோம் போது, நம்ம வேறு வழியாக போகிறோம், இந்த போரில் ஜெயிக்கிறதுக்காக நான் ஒரு வேறு திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வில்லங்கமாகவே பேசிகிட்டு இருப்பான். நீ என்ன தண்டா திட்டம் வச்சிருக்க சொல்லி தொல்லடான்ட்டு அங்கிள் கேட்டோன்னா வெளியே கூட்டின்னு போய் காட்டுவான். பறக்கிற கப்பல் இருக்கும். இதை தான் எர்த் நேஷனில் வந்து சாக்காவும் அந்த உடஞ்ச கால் இருப்பான்ல அந்த பையனோட அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்க. சாக்கா தான் இதுக்கு உதவி பண்ணியிருப்பான். இது வந்து ஒமாஷூலேருந்து ஒரு ஒற்றர் மூலமாக நமக்கு கிடச்சிது. இதை வச்சு நம்ம பறந்து உள்ளே போயிடலான்னும் போது அங்கிள் இதை வச்சு 2-3 பேரை தானே அனுப்ப முடியுன்ற மாதிரி அங்கிள் கேட்பாரு. எப்போவுமே போரில் ஜெயிக்க எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எதிரிகள் வந்து எரிகுண்டுகளை தாக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அவதார் ஏர் பெண்டிங்கையும் மற்றவங்களாம் வாட்டர் பெண்டிங்கையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே கட்டாரா வந்து பாக்கு கிட்ட கத்திட்டு இருப்பான், நான் சொல்கிறத கேளுங்க, பெண்களையும் பயன்படுத்துங்க சண்டைக்கு, நானும் சண்டை போட்டேன் ஆவேன், நம்மக்கிட்ட எண்ணிக்கைகள் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே வான்னுவார். திரும்பி பார்த்தா அந்த ஊரில் இருக்க எல்லா பெண்களும் வந்து நிற்பாங்க. இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி தங்கிட்டு இருப்பாரு. உடனே அந்த வாட்டர் பெயிண்டிங் பண்ணுற லேடி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இங்கே பார் பாக்கு, நம்மளோட எதிர்காலத்தையே அழிக்க போகிற கடந்த கால வழிமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற அவசியம் இல்லை, எங்களை சண்டை போட விடு அப்படின்னோடனே சரி அப்புறம் செவருக்கு இந்த பக்கமாக போய் எல்லாருமே பாதுகாப்பு கொடுங்கன்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷமாக போவாங்க. இங்கே அரசர் எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்கும்போது அரசரோட பொண்ணும் வருவா. அப்பா நான் வந்து ஒளிஞ்சிக்க முடியாது, நான் சண்டை போடுவேன்னொன்னே, இல்லைம்மா எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த நாட்டை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் இந்த ஊரோட ஆன்மீக தலைவி வேற, நீ போய் பாதுகாப்பாக இருன்ற மாதிரி சொல்லி சாக்காவை கூப்பிட்டு சாக்கா இளவரசியை பத்திரமா பார்த்துக்கின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விடுவார். சாக்காவும் இளவரசியை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருப்பான். இங்கே பெண்கள்லேருந்து எல்லாருமே ஷீல்டை யூஸ் பண்ணி தடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து கட்டாரா கிட்ட, பாப்பு தான் உங்ககிட்ட அமிச்சாரு என்ன பண்ணணுன்னே, சரி அந்த பக்கமாக போங்க, ஆபத்து வந்தால் சண்டை போடுங்கன்ற மாதிரி சொல்லுவா. உடனே நன்றி மாஸ்டர் கட்டாரா அப்படின்ட்டு போவாங்க. என்ன நான் மாஸ்டர்ன்ட்டு கட்டாராக்கு ஒரே சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் இந்த போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க போல இருக்கு. இருட்டே ஆகிடும். பார்த்தா முழு நிலவு வேற இருக்கும். இவங்க படகு யூஸ் பண்ணி பறந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம அங்கிள் தான் சொல்லுவார், வாட்டர் பெண்டர்ஸ்க்கு எப்போவுமே இரவுல அதிக சக்தி இருக்கும், அதுவும் முழு நிலவு மூலமாக தான் வாட்டர் பெண்டர்ஸ்க்கு முழு சக்தியை கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவார். அது எனக்கு தெரியுமே, இப்போ நான் அழிக்க போகிறதே இந்த ஆன்மாவை தான்ற மாதிரி சொல்லுவான். நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி அங்கிள் கேட்பாரு. ஆமாம், நான் நார்த்தில் இருக்க வாட்டர் பெண்டர்ஸ் கிட்ட போர் புரிய போகிறேன்னு தெரிஞ்ச உடனே நான் தலைமையகத்துக்கு போய் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகம் ஆன்மாக்களுக்கும் சமமானது தானே, ஆன்மா உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு ஆன்மாக்கள் வருமாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னு பார்த்தா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வந்து தலைமை குரு வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. எப்போவுமே ஆன்மாக்கள் தான் பூமியில் வாழ்கிற நிறைய விஷயத்துக்கு வந்து சக்தி கொடுத்துட்டு இருக்கும். வாட்டர் பெண்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஆன்மாக்கள் 2 தான். ஒன்று கடலின் ஆன்மா, இன்னொன்று நிலவின் ஆன்மா. இந்த 2 ஆன்மாக்களையும் மக்கள் எங்கேருந்து வழிபட ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ வாட்டர் பெண்டர்ஸ் இருக்கிற அதே ஊர்லேருந்து தான் வழிபட ஆரம்பிச்சாங்க. நிலவு தான் கடலை கட்டுப்படுத்துதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு 2 ஆன்மாக்களுக்கும் அவங்க வழிபட்டாங்க. அன்னிலேருந்து அந்த 2 ஆன்மாக்களும் மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இரவு வந்து ஆன்மாக்களின் உலகத்தை விட்டுட்டு இந்த மனித உலகத்துக்கு பிறப்பெடுக்குமா, அதாவது ஏதாவது ஒரு உயிருக்குள்ள ஆன்மாக்கள் அடங்கிருமா, இந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்றத வாழ்ந்து பார்க்கறதுக்காக இந்த இரவு அந்த ஆன்மாக்கள் இந்த பூமியில் ஏதாவது ஒரு உயிர் வடிவத்தில் தான் இருக்கும், அதை அழிச்சா போதும்னோன்னு. இதை கேட்டோன்னா அங்கிள் அதிர்ச்சி ஆயிடுவார். இவருக்கு வந்து ஆன்மாக்களை பற்றி நிறைய தெரியும். இங்கே பார், ஆன்மாக்கள் கிட்ட மோதக்கூடாது, நீ கடலின் ஆன்மாவை அழிக்க போறியான் நம்புது, இல்லை நான் நிலவின் ஆன்மாவை தான் அழிக்க போகிறேன்ற மாதிரி விஷயத்த சொல்லுவான் பாருங்களேன். அங்கிள் அதிர்ச்சி ஆயிடுவார். இந்த மாதிரி அந்த தளபதி கையில் ஒரு கத்தி வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. என்னடா இந்த கத்தின்ட்டு நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கோம். அதே டைமில் அவதார் குறுக்கு வந்து ஆங் கிட்ட பேசுவார். ஆங், என்னோட கத்தி இங்கே பக்கத்தில் இருக்குது, அது ஆன்மாக்களின் உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட கத்தி, அந்த கத்தியை வச்சு ஆன்மாக்களை கூட அழிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த தளபதி கிட்ட தான் அந்த கத்தி இருக்குது, ஏதாவது ஒரு ஆன்மாவை அவன் அழிச்சிருவான். ஆன்மாக்களோட சக்தி அவதார் நிலையோட சக்தியை விட ரொம்ப கட்டுக்கடங்காத சக்தி, அதுக்கிட்ட மட்டும் நம்ம மோதக்கூடாது, எப்படியாவது நீ இதை தடுத்து நிறுத்தி ஆகணுன்ற மாதிரி குறுக்கு சொல்லுவார். இதை கேட்டோன்னே அங்கே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருப்பான். கட்டாரா வந்து என்னாச்சு, ஏன் இப்படி நிற்கிறேன் நம்புது, நம்ம போகிற விட முக்கியமான ஒரு வேலையை கவனிச்சாகணும், நம்ம உடனே சாக்காவையும் இளவரசியும் கண்டுபிடிச்சாகணும்னு வேகமாக அங்கேருந்து ஓடி போயிட்டு இருப்பாங்க. இங்கே சாக்காவும் இளவரசியும் வேற இடத்துக்கு ஒளிய போகும்போது ஒரு சின்ன குழந்தை மேலே கல் விழ பார்க்கும். அந்த குரங்கு தான் அந்த சின்ன குழந்தைய தள்ளி அது கல்லில் போய் மாட்டிக்கும். நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண அப்படின்ட்டு சாக்கா குரங்க பாராட்டிகிட்டே திரும்பி பார்த்தா கல்லு கடியில் பயங்கரமாக மாட்டிகிட்டு இருக்கும். சாக்கா கொஞ்ச நேரத்தில் பயந்துருவாங்க. என்னாச்சுன்னு அல்ற ஸ்டேஜுக்கு போயிடுவான். முதல்ல எவ்வளோ விருப்பாவா, இப்போ தான் ஒரு நல்ல பாண்டிங் வந்திருக்கும். இளவரசி தான் இறந்துருச்சான் நம்புது, இல்லை இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குன்னு சாக்கா சொல்லுவான். அப்போ உடனே கூட வாண்டிச்சு இளவரசி வேகமாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் பார்த்தா அந்த பனி பிரதேசத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய காடே இருக்குங்க.
எப்படி இந்த உறைஞ்ச இடத்துல இப்படின்னும் போது, இந்த இடம் தான் கடலின் ஆன்மாவும் நிலவின் ஆன்மாவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், எங்களோட சோலைவனம். இந்த இடத்துல சூடான தண்ணி வரும். இந்த இயற்கை மூலமா தான் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்ற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. உடனே அந்த குரங்கு எடுத்துன்னு போய் ஒரு தண்ணியில வச்சு பிரார்த்தனை மாதிரி பண்ணுவாங்க. அந்த குரங்கு பழையபடி மாறி போய் சாக்காவை கண்டுபிடிச்சிக்கும். அதே டைம்ல நம்ம ஜூகோவும் தண்ணி வர வழியை கண்டுபிடிச்சு இந்த ஊருக்குள்ளேயே வந்துருவான். இவங்க 2 பேரும் அந்த பறக்கிற போட்டை பார்த்தோன்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு, இந்த படகா இது போருக்காக பயன்படுத்துறது, 4-5 பேரால தான் இதுல வர முடியும் போது, இவ்வளவு தகவல் எப்படி உனக்கு தெரியும் இளவரசி கேட்பாங்க. ஏன்னா அதை உருவாக்குனதே நான் தானேம்மா அப்படின்வான். அப்புறம் தளபதியும் அங்கிளும் கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது, போங்க போய் அந்த ஆன்மா எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி அங்கிள் கிட்ட தளபதி சொல்லுவாரு. என்ன விளையாடிட்டு இருக்கியா? அந்த ஆன்மா எந்த உயிரோட வடிவத்துல இருக்குன்னு தெரியல. இங்க இருக்கிற மரம் இலையா இருக்கலாம், ஒரு சின்ன பூச்சியா கூட அந்த ஆன்மா இருக்கலான்ற மாதிரி அங்கிள் கோப்பிடுவாரு. இங்க பாருங்க, நீங்க இப்போ அந்த ஆன்மாவை கண்டுபிடிக்கலன்னா இதுக்குள்ள நான் வந்த வேகத்துக்கு இந்த சோலை வனத்தையே நான் எரிச்சு அழிச்சிருவன்ற மாதிரி கோவப்படுவான். அங்கிள் எல்லாம் என் நேரம்ன்ற மாதிரி ஆன்மாவை தேடுற மாதிரி அவர் பர்ஃபார்மன்ஸ் போட்டுன்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆங்கும் கட்டாரவும் சாக்காவை தேடி போயிட்டு இருப்பாங்களே. குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஜூகோ குறுக்க வந்துருவான். நீ எனக்கு தான் என் கூட சண்டை போடணும் போது எப்போ பார்த்தாலும் இதே வேலையாடா அப்படின்ற மாதிரி ஆங் கோபப்படுவான். நீ போ ஆங், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கட்டாரா சொல்லுவா. ரொம்ப அடிச்சிடாத அப்படின்ட்டு கட்டாரா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான் ஆங்கும். அப்புறம் நம்ம அவதார் வந்து வேற வழியா நடந்து போகும்போது சாக்காவையும் இளவரசியும் பார்த்துருவாங்க. அப்பதான் அவதார் உண்மையை சொல்லுவான். அவன் நிலவின் ஆன்மாவை கொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான். அந்த ஆன்மாவை மட்டும் கொன்னுட்டா அவ்வளவுதான் போது இளவரசி பார்த்துருவாங்க. இல்ல அப்படி நடக்கவே கூடாது, அப்படி நடந்தா எங்களோட எதிர்காலமே அழிஞ்சிரும்ன்ற மாதிரி பயப்படுவாங்க. இங்க ஒரு வழியா அந்த தளபதி கண்டுபிடிச்சிருவான் நிலவின் ஆன்மா. அந்த குரு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இங்க அங்க எப்பவுமே பிரியாதுன்ற மாதிரி தான் இந்த நிலவின் ஆன்மாவும் கடலின் ஆன்மாவும். அந்த 2 ஆன்மாக்களும் காதலர்கள் மாதிரி. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மனித உலகத்துக்கு வருவாங்கன்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. இதை யோசிச்சுக்கிட்டு அந்த குளத்துல இருக்க அந்த 2 மீனை பார்த்துருவான். அந்த வெள்ளை மீன் தான் நிலவின் ஆன்மா. அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு பிடிக்க போகும்போது கிளைரோ செம்ம கடுப்பாயிருவாரு. அதை நீ பிடிச்சி ஏதாவது பண்ணனா அதை விட உனக்கு 4 மடங்கா நான் திரும்ப கொடுப்பேன்டான்னும் போது, இல்ல நீங்க ஏன் கூட சேர்ந்துருங்க, இந்த புது ஃபயர் நேஷனுக்கு நான் தான் அடுத்த ஃபயர் லார்ட் ஆக போறேன்ட்டு இவன் தான் அடுத்த அரசரே ஆகணுன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருப்பான். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, அதை விடுனும் போது கொஞ்சம் கூட கேட்காம பையை யூஸ் பண்ணி அந்த மீனை பிடிச்சிருவான். அதை வெளியே எடுத்த உடனே அந்த நிலவின் ரத்த நேரத்துல மாறிடும் பாருங்களேன். இங்க பாரு, நான் வேணா வந்துடுறேன், அந்த மீனை விட்டுரு அப்படின்ட்டு ஆங்கே வந்து சரண்டர் ஆவான். உடனே அந்த தளபதி, உன்னை பிடிச்சிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அவதார்? வாட்டர் பெண்டர்ஸோட எதிர்காலமே இப்போ என்கிட்ட தான் இருக்கு. ஒரு பெண்டிங்கே நான் அழிச்சிட்டேன்னா ஒரு அவதாரால என்ன பண்ண முடியும்? 4 பூதங்களையும் கட்டுப்படுத்துறவன் தானே அவதார். அப்புறம் உன்னால 3 தான் கட்டுப்படுத்த முடியும். இந்த உலகத்தையே நான் தான் ஆள்வன்ற மாதிரி பைத்தியம் மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி பேசிக்கிட்டே கத்தி யூஸ் பண்ணி கொலை பண்ண போவான். கிளைரோ வந்து சைட்ல இருந்து நெருப்பு சக்தியை பயன்படுத்தி தாக்கிடுவாரு. உடனே அங்க ஏர் பெண்டிங் யூஸ் பண்ணி அந்த மீன் எடுத்து தண்ணியில போட பார்ப்பான். உடனே அந்த ஜாவு எகிரி போய் அந்த கத்தி எடுத்து அந்த மீனை கொன்றுவாங்க. அடுத்த நொடி அந்த நிலவே மறைஞ்சு போயிடும். இளவரசியும் வீக் ஆயிடுவாங்க. இந்த நிலவு மறைஞ்சு போன உடனே வாட்டர் பெண்டர்ஸோட எல்லாரோட சக்தியும் போயிடும். என்னால பெண்டிங்கே பண்ண முடியலன்ட்டு இந்த பக்கம் பார்த்தா கட்டாராவோட பெண்டிங் திறமையும் போயிட்டு இருக்கோம். இதை பார்த்தோன்னா ஐரோ செம்ம கோமாய் தாக்குவார் பாருங்களேன் இந்த தளபதியை. அவன் இங்கேருந்து விட்டா போதும்னு ஓடி போயிடுவான். இதை பார்த்து இளவரசி, எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம், இந்த உலகமே சமநிலையை இழந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆமா, உலகத்துல ஒரு நிலவே இல்லைன்னா இங்க எப்படி சமநிலை இருக்கும்? அதுக்கப்புறம் நம்ம அங்க எல்லா அவதாரம் சொன்னதை யோசிச்சு பார்ப்பான். ஒரு அவதாரா எப்பவுமே நீ கஷ்டமான முடிவுகளை எடுக்க தயாரா இருக்கணும், எப்பவுமே நண்பர்களே எதிர்பார்க்க கூடாது, தனிச்சு செயல் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அங்க அவதார் ஸ்டேட்டுக்கு போய் குரலே ஒரு மாதிரி மாத்தி பேசுவான். இல்ல எதுவுமே முடியல, எல்லாத்தையும் நான் முடிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா போய் தண்ணிக்குள்ள இறங்குவான். இளவரசி இதை பார்த்தோன்னே, ஆங் நீ அப்படி பண்ணாத, அப்படி பண்ணனா உன்னை நாங்க இழந்துருவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அவன் கேட்காம அப்படியே அந்த மீனுக்கு பக்கத்துல போவான். அந்த கருப்பு கலர் மீனும் அப்படியே மின்ன ஆரம்பிக்கும். தண்ணிக்குள்ள அடுத்த நொடி போவான் பாருங்களேன். அப்படியே அந்த தண்ணியிலேருந்து மிகப்பெரிய மீன் உருவாங்க. தண்ணியோட மினுமினுக்க வெளியே வரும். இதை பார்த்தோன்னா அழிவு ஆரம்பிச்சிருச்சுடான்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்து சாக்கா, என்ன இது அப்படின்ட்டு இளவரசிட்டு கேட்டோன்னே, இதுதான் கடலின் ஆன்மா. ஆங் வந்து அவனோட அவதார் ஸ்டேட்டை வந்து கடலின் ஆன்மா கிட்ட கொடுத்துருக்கா. இப்போ தன்னுடைய இணையை பிரிஞ்சு துடிச்சிட்டு இருக்க கடலின் ஆன்மாக்கு முழு சக்தியும் ஆங் கொடுத்துருக்கான். அந்த ஆன்மாவோட ஆக்ரோஷம் இனிமே அடங்காது, நம்ம ஆங்கையும் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் ஐரோ வெளியே வரும்போது சூக்கோவை பார்த்துருவாரு. வா இங்கேருந்து போலான்னும் போது அது யாருன்னுவான். அவன் தான் அவதாருன்ட்டு அங்கிள் ஐரோ சொன்னோடனே, எனக்கு அவதார் வேணும்னுவான். இனிமேல் அவதார்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, அவன் வரவே மாட்டான்ற மாதிரி அங்கிள் வந்து சூக்கோவை கூப்பிட்டு போயிடுவார். கட்டாராவும் காயப்பட்டு ஒரு ஓரமாக தான் இருப்பா. அவ்வளோ ஏஞ்சி ஆங்க பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவா. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஆன்மா வந்து பயங்கர கோவத்தோட எல்லா கப்பலையும் நொறுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அந்த தளபதி சாவை வந்து நம்ம ஜூக்கோ பார்த்துருவான். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே, அவன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா, நீ இன்னும் சாகலியா அப்படின்ட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜூக்கோ அந்த தளபதி கீழே அடிச்சுட்டு, உன்னை கொல்ல போறேன்டா, எல்லாத்தையும் என்னை இழக்க வச்சுட்டேன், அந்த அவதார் என்னோடையவன்ற மாதிரி சொல்லுவான். உன்னோடையவனா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் அப்பா உன்னையும் உன் தங்கச்சியை வச்சு விளையாடி இருக்காரு. உன்னை ஒரு நெருப்பாக பயன்படுத்தி உன் தங்கச்சியை உருவாக்கியிருக்காரு. உன்னால் பண்ணவே முடியாத வேலையை உன் அப்பா ஏன் தெரியுமா உங்ககிட்ட கொடுத்தாரு?
உன் தங்கச்சியை தாண்டா அவர் முழுசா நம்புறாரு. இந்த விளையாட்டுல நீ ஒரு பகடக்காய்தான்ற மாதிரி விஷயத்த சொல்லுவாரு. எனக்கு எப்படி இவ்வளவு பதவி கிடைச்சது? உன் அப்பா நீ அவதார கண்டுபிடிச்சிட்டன்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு உனக்கு தானே எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும். கூடயே உன் தங்கச்சி இருந்து எனக்காக அமுச்சு வச்சது தான் அந்த வில் வீரர்கள். அதோட முக்கியமா அந்த நீல நிற கத்தி மாஸ்க் போட்டு வந்து நீ தான் அந்த அவதார விடுவிச்சுன்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி தான் அந்த கத்தி அடையாளம் காமிச்சு நீ தான் அவன்ற விஷயத்த சொன்னான்ற மாதிரி இந்த தளபதி எல்லாத்தையும் சொல்லுவான் பாருங்களேன். இதை கேட்டோன்னே ஜூக்கோ மனசொடைஞ்சு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அவன் தங்கச்சி போட்ட பிளான்ல தான் இவன் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கான்ற மாதிரி செம்ம கடுப்பாயிருவான். அதே கோத்துல தளபதியை கொல்ற மாதிரி போய் பக்கத்துல இருக்கிற செவுத்தை தான் தாக்குவா. இவனை இதுக்கப்புறம் அடிச்சு என்ன பயனுன்ட்டு. ஆனா அந்த தளபதி கொஞ்சம் கூட யோசிக்காம ஜூக்கோவை அடிக்க போவான். பக்கத்துல இருந்து அங்கிள் ஐரோ தான் அவனை தாக்கி கீழே தண்ணியில தள்ளி விட்டுருவாரு. அவன் செத்துட்டானா இல்லையான்ட்டு கன்ஃபார்மா தெரியல இன்னும். அப்புறம் பார்த்தா நம்ம ஆங்கோட ஆட்டத்தை தான் கட்டுறாங்க. பயங்கரமான உச்சகட்ட கோவத்தில் எல்லாரையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு கடலோட சீற்றத்தை யாரால தாங்கிக்க முடியும்? ஒரு படகை விட மாட்டான், அடித்து நொறுக்கிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட எல்லாருமே அங்கேருந்து காணாமல் போயிடுவாங்க. கட்டாரை தான் கத்திட்டு இருப்பான். ஆங் போர் முடிஞ்சிருச்சு வந்துருன்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஆங் காதுலேயும் அது விழும். ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்கவே மாட்டான் ஆங்கு. மொத்தமாக ஆங்கோட உடலை வந்து இப்போ கடலின் ஆன்மா தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. ஆங் நீ எங்களுக்கு தேவை, எங்களோட குடும்பமே நீ தான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, வந்துரு அந்த ஆன்மாவை விட்டுன்ற மாதிரி சொல்லுவா. ஆனால் கொஞ்சம் கூட ஆங் கேட்காம அங்கேருந்து நடந்து போயிட்டே இருப்பா. அதே டைமில் இளவரசி வந்து சாக்காயிட்ட சொல்லிட்டு இருப்பா, நிலவின் ஆன்மா இல்லாமல் கடலின் ஆன்மா யாரோட பேச்சும் கேட்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்டவன சாக்கா அப்போ இதை சரி பண்ண ஏதாவது ஒரு வழி இருக்கும், நிலவை கண்டிப்பாக கொண்டு வரலான்ற மாதிரி விஷயத்த சொல்லுவான். இதை கேட்டவன இளவரசி எனக்கு ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி சாக்கான்ட்டு சாக்காக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவனோட காலை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இருந்து நடந்து போவா. என்ன பண்ணுறீங்க இளவரசின்னு சாக்கா கேட்டோன்னே, நிலவின் ஆன்மா தான் இறந்து போன எனக்கு உயிர் கொடுத்தாங்க, அவங்களோட ஆன்மாவோட ஒரு பகுதி எனக்குள்ளே இருக்குது, இதுதான் சரியான நேரம், அவங்களோட ஆன்மாவை நான் அவங்ககிட்டே கொடுத்தாகணும். அந்த மீன் எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே இறங்கிடுவாங்க. அவங்க உடம்புலேருந்து ஆன்மா பிரிஞ்சு அப்படியே அந்த மீனுக்குள்ளே போய் அந்த மீன் பழையபடி ஆயிரும். இளவரசி இறந்து போயிடுவாங்க. அடுத்த செகண்ட் வானத்திலேயே நிலவு வந்துடும். இதை பார்த்தோன்னே கட்டாரா அங்கே பாரு நிலவு வந்துருச்சு, அந்த ஆன்மாக்கு அதோட குடும்பம் கிடைச்சிருச்சு, அதே மாதிரி தான் எங்களுக்கு நீ தான் குடும்பம், எங்ககிட்ட வந்துடு ஆங் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் கடலின் ஆன்மா வந்து ஆங்கை விட்டுட்டு போயிடும். ஆங் அப்படியே அந்த அவதார் ஸ்டேட்லேயே வால் மாதிரி பறந்து வந்து லேண்ட் ஆகும் பாருங்களேன். பார்க்கவே வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அந்த போரில் இறந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆங் வருத்தப்பட்டுன்னு இருப்பான். இங்கே சாக்கா வந்து அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு இருப்பான். என்னால் பாதுகாக்கவே முடியல உங்கள் பொண்ணை, என்னை மன்னிச்சிருங்கன்னும்போது, கவலைப்படாத சாக்கா, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவள் ஒரு முடிவு எடுத்தா யாராலையும் அதை மாற்றவே முடியாது, நானே இங்கே இருந்திருந்தாலும் அவளை தடுத்திருக்க முடியாதுன்ற மாதிரி சாக்காவை அரசர் தான் ஆறுதல் படுத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாக்கு வந்து கட்டாரா கிட்ட விடியலே பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், ஒரு வழியாக இந்த போரில் நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த டாலரை வச்சுக்கிட்டு ஒரு டாலர் கொடுப்பாரு. அந்த குடுவையில் வந்து தண்ணி இருக்கும், எங்களோட சோலை வனத்தில் எடுத்த தண்ணி தான், நீ எப்போ வேணா இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோன்னே கட்டாரா ஆங்குக்கு வாட்டர் பெண்டிங் சொல்லி தரணுமே அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அவனுக்கு நீயே சொல்லிக் கொடு, அவனுக்கு உன்னை விட ஒரு நல்ல மாஸ்டர் கிடைக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். சிலி அங்கிள் ஐரோவே ஜூக்கோ காட்டுறாங்க. படகோட்டுன்னு போயிட்டு எப்படி இருந்தாலும் லூட்டின் நெஞ்சி இந்த போரில் பங்கேற்காம எங்கேயாவது ஓரமாக நின்றுட்டு இருப்பாரு. நம்ம போய் அந்த படகுல ஏறிட்டு போயிடலான்ற மாதிரி அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. ஜூக்கோ அமைதியாகவே இருப்பான். என்ன சொல்கிற ஜூக்கோ, என்ன ஆச்சு நம்புது? தெரியல, எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜூக்கோ சொல்லுவான். எல்லாருக்கும் ஒரு ஓய்வு தேவை ஜூக்கோ, நீ நல்லா ஓய்வு எடுத்துக்க, அப்புறமா நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிள் வந்து படகோட்டுனே போயிட்டு இருப்பாரு. அங்கிளுக்கு வந்து இந்த எந்த விஷயமும் தெரியாது. அங்கிள் இதை கேட்டாரான்றதும் நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்த சீனில் ஆங்க பார்த்தா கண்ணீர் விட்டுன்னு இருப்பான். இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்ற மாதிரி வருத்தப்படுவோம். இங்கே பாரு ஆங்க, இது ஒரு போர்னா இழப்புகள் இருந்துதான் ஆகும், எல்லாரையும் நம்மளால காப்பாற்ற முடியாது. இப்போ மிஞ்சி இருக்கிற மக்களும் நீ பண்ணதுனால தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. அடுத்தடுத்த பெண்டிங்கை நீ கற்றுக்கணும், இந்த உலகத்தை நீ காப்பாற்றி ஆகணும், ஃபயர்லாட் விவசாயியை தடுத்தாகணும், அதெல்லாம் உனக்கு தெரியும்ல நம்புது? கண்டிப்பாக எனக்கு தெரியும். அடுத்து நான் வாட்டர் பெண்டிங்கை கற்றுக்கணும் போது கட்டாரா நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்வான். அப்போது எர்த் பெண்டிங் இதை கேட்டோன்னே சாக்கா அப்போ நம்ம கண்டிப்பாக உமாஷு போய் ஆகணும், வாங்க அதுக்கு முன்னாடி சாப்பிட போகலான்ட்டு 3 பேரும் கிண்டலாக பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஃபயர்லாட் விவசாயிகிட்ட ஒரு சாமியார் மாதிரி வந்து நம்ம நடத்தின போரில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது எனக்கு தெரியும், வடக்கு தேசத்தை கட்டுப்படுத்துகிற எண்ணம் என்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லுவார். அப்போ எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னும் போது எல்லாரோட கவனமும் வடக்கில் இருக்கும், ஆனால் நான் கட்டுப்படுத்தினது வேற அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சரி இந்த ஓசை அப்படி என்ன விஷயத்த சொல்கிறான்னு பார்த்தா உமாஷு நகரத்தை கைப்பற்றி இருப்பாங்க பாருங்களேன். யாரா இந்த போரை வழி நடத்தினதுன்னு பார்த்தா ஓசாயோட பொண்ணு அசூலா தாங்க இருப்பா. உமாஷுவும் ஒரு எர்த் கிங்டம் தான், அந்த மாதிரி தலைமையான ஒரு எர்த் கிங்டம் இருக்குது, அதுதான் பாஷிங் ஷே. அரசர் வந்து அதை தான் சொல்லுவான், அடுத்து நம்ம எர்த் கிங்டம் தாக்க வேண்டியது பாசிங் ஷே தான், அதை அழிச்சிட்டா போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டோம்னா அந்த சாமியார் வடக்கில் நடந்த போரில் ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்களாம், அதில் இளவரசர் ஜூக்கோவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரா. பலமான விஷயத்தை அடைய சில டைமில் நம்ம பலவீனமான விஷயத்தை இழந்து தான் ஆகணும், ஜூக்கோ சக்திசாலியாக இருந்தால் அவன் பொழைச்சிப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே அரசர் சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே உமாஷுவை கைப்பற்றிட்டு அசூலா பயங்கர சந்தோஷத்தை குதிச்சுட்டு இருப்பா. அதுக்கு அடுத்த சின்ன அந்த சாமியார் வந்து நான் ரொம்ப ரிசர்ச் பண்ண அரசே, ஆனால் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன்,
இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த எரிக்கல் நம்ம பூமியை நோக்கி வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லுவாருங்க. இதுதான் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபயர் நேஷன் வீரர்களுக்கு வந்து நிறைய சக்தி தரும். கிட்டத்தட்ட 10 பேர் உருவாக்க வேண்டிய ஃபயரை வந்து ஒரே ஆளால உருவாக்க முடியும். அப்பேற்பட்ட எரிக்கல் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமியை நோக்கி வரப்போகுதுன்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. இதை கேட்டோன்னா விவசாயி அப்போ நம்மளுடைய அடுத்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதான்ற மாதிரி சொல்றான். இதோட இந்த சீசனே முடியுது. இதுக்கப்புறம் சீசன் 2ல எப்படி கதை கொண்டு போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் பயங்கரமான கதைலாம் இருக்கு. அவதார் எப்படி 3 பெண்டிங்கும் அந்த எரிக்கல் வரதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டு ஃபயர் லார்ட் விவசாயியை தடுக்க போறான்றதை அடுத்த சீசன்ல வந்தா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.